இன்னைக்கு நம்ம ஒரு அனிமே சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரிஸோட பேரு பிளாக் கிளவர். எபிசோட ஸ்டார்டிங்ல காலங்காத்தால ஒரு வில்லேஜ காட்டுறாங்க. அங்க ஏதோ ஒரு 2 குழந்தைங்க அழுதுட்டு இருக்கிற மாதிரி தெரியுதான். சர்ச்சுக்கு முன்னாடி அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க போல. உள்ள இருந்து அந்த ஃபாதருமே அந்த குழந்தைங்களை எடுத்துட்டு போயிட்டு எப்படியோ சமாதானம் ஆயிருச்சு. எவன் கொண்டாந்து போட்டுட்டு போனான்னு தெரியல. 2 பேரும் ட்வின்ஸா இருப்பாங்களோ இல்ல பிரதர்ஸ் மாதிரி தெரியுது. ஒருத்தன் அமைதியா இருக்கிறான், இன்னொருத்தர் சரியான சேட்டை பிடிச்சவனா இருக்கிறான் அப்படின்னு அவங்களோட துணியை விளக்கும் போது ஷர்ட்ல பார்த்தா யூனோ அப்படின்னு ஒருத்தனுக்கு பேரு போட்டிருக்குதா. கூடவே அவன் பக்கத்துல ஒரு நெக்லஸ் இருக்குது. சரின்னு இன்னொருத்தன் பேரை பார்க்கும் போது அவன் உதச்சிடுறானா பார்த்தா அவரோட மூக்கி உடஞ்சு ரத்தமே வந்துருச்சு. சரியான வாளா இருப்பான் போல. இவன் பேர் என்னன்னு பார்த்தா ஆஸ்டான்னு போட்டிருக்கோம். இவன் தான் ஹீரோ. அப்படியே கட் பண்ணி ஒரு 15 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு உலகத்துல மேஜிக் தான் எல்லாமே. சாதாரண விவசாய வேலை பார்க்கறதுல இருந்து செடிக்கு தண்ணி ஊத்துற வரைக்கும் எல்லாமே மேஜிக்கல மட்டும்தான் பண்ணுவாங்க. அப்ப அங்க ஒரு பையன் சர்ச்சில் இருக்கிற சிஸ்டர் கிட்ட என்ன மேரேஜ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். பிளஸ் அவன் தான் நம்ம ஹீரோ ஆஸ்டா. ஏகப்படவே இந்த மாதிரி தான் பண்ணியிருப்பான் போல. அந்த சிஸ்டர் பெருசா கண்டுக்கல. பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல கடுப்பானவங்க மேஜிக்கை பயன்படுத்தி தண்ணியை வர வச்சு அவன் அதே இடத்துல அமுக்கிடுவாங்க. அப்ப அங்க வந்து அந்த சர்ச்சில் இருக்கிற இன்னும் சில பசங்க எல்லாம் அப்படிதான் சிஸ்டர் அவனுக்கு நல்ல ஒரு பாடம் கற்பீங்கன்னு சொல்ல ஒருத்தனோட குரல் மட்டும் தனியே கேட்கும். அவங்க எத்தனை தடவை உன்னை ரிஜெக்ட் பண்ணுவாங்க, தேவையில்லாம ஏன்டா அதெல்லாம் பாக்குறேன்னு. நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா அப்படின்னு போவான். ஆக்சுவலி அந்த யூனோங்கிற வந்து அந்த இடத்துல வளர்ந்துருப்பானா. ஏன் நான் கேக்குறேன், நீ குட்டியா இம்மெச்சூடா பால்னு கத்திக்கிட்டு இருக்கிற, இதுவே போதாத அவன் நல்லா ரிஜெக்ட் பண்றக்கு. நீ அழகா இருக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக நீ என்ன அப்படி எல்லாம் பேசலாமாங்கும் போது அவன் கண்டுக்கவே மாட்டானா. டே யூனோ வாடா, இன்னைக்கு ஒத்தைக்கு சிங்கிள்ஸ் போட்டு பாத்துக்கலாமாடான்னு சேலஞ்ச் பண்ண அவன் வரமாட்டேன்ருவானா. ஈவன் அங்க இருக்கிற மத்த பசங்களும் ஆஸ்டா உன்னால என்னாலும் யூனோ எல்லாம் ஜெயிக்க முடியாது. டே குள்ளக்கா பையன், உன்னோட நான் வயசுல பெரியவன்டா, அதனால எனக்கு கொஞ்சம் மரியாதை கொடுறான்னு சொல்ல அங்க இருக்கிற ஒரு குட்டி பையன், உனக்கா மரியாதையா எதுக்கு? இந்த உலகத்துல மேஜிக் தான் எல்லாமே, என்னால கூட பயன்படுத்த முடியுது, ஆனா உன்னால பயன்படுத்த முடியல. அசிங்கப்படுத்துறானே, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா சிட்டப்படுத்திக்கிட்டு இருப்பானா. ஆனா அந்த ஆஸ்டாவை ஒரு ஆளாவே கண்டுக்காம யூனோ அந்த சிஸ்டருக்கு துணி காய போடுறதுக்காக அவனோட மேஜிக்கை யூஸ் பண்ணிட்டு இருக்க. நீ இதை வேணா பண்ணலாம், அடுப்பிரிக்கிறதுக்காக நான் விறகு கட்ட வெட்ட போறேன்னு போவானா. பார்த்தா யூனோ திருப்பி மேஜிக்கை யூஸ் பண்ணி அங்க இருக்கிற உட்டை வெட்டுவான். அந்த குழந்தை பசங்களா இன்னும் கலாய்க்கும் போது அப்ப கரெக்டா உள்ள இருந்து வெளியே வந்த ஃபாதருமே யூனோ தான் அந்த சர்ச்சோட ஒரு எதிர்காலம் அப்படின்னு கத்திட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ பயங்கர டிப்ரெஷன்ல போக அந்த சிஸ்டர் கிட்ட வந்துட்டு உன்னால மேஜிக்கை பயன்படுத்த முடியலன்னு கவலைப்படாத, கூடிய சீக்கிரம் உனக்கான கிரிமோர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிரிமோர் அப்படின்னா லைக் இந்த மேஜிக்கல் புக் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அவனும் எக்ஸைட் ஆயிடுவான். ஆமா, இது வரைக்கும் யாருக்கும் கிடைக்காத மாதிரியான பங்கமான ஒரு மேஜிக்கல் புக் எனக்கு கிடைக்க போகுது, அதை வச்சு பாரு ஒரு பெரிய விசார்ட் கிங் ஆக போறேன். என்னடா நான் சொல்றது சரியா யூனோங்கும் போது யூனோ கண்டுக்காம உள்ள போயிருவானா. அசிங்கப்படுத்துற இல்லன்னு வேகமா ஆஸ்தா காட்டுக்குள்ள ஓடி போயிருவான். அந்த சிஸ்டர் யூனோட்ட வந்துட்டு கொஞ்சமாவது ஆஸ்தா கிட்ட நல்ல விதமா நடந்துக்கலாமலன்னு கேட்கும் போது அவங்கிட்டயா வாய்ப்பே கிடையாதுன்றான். அப்ப அந்த சிஸ்டர் யோசிப்பாங்க, சின்ன வயசுல இருந்து 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னாதான் இருந்திருப்பாங்க. ஈவன் யூனோ வந்து சரியான அழுமுஞ்சி பையனா இருந்திருப்பான். பட் அன்னைக்கு ஒரு நாள் யூனோவும் சரி ஆஸ்தாவும் சரி யாரு கூடய சண்டை போட்டு பயங்கரமா அடி வாங்கிட்டு வந்திருப்பானுங்களா. அந்த ஒரு நாள் தான் யூனோ அழுது கடைசி. சோ அப்ப இருந்து இந்த மாதிரி தான் ஒரு இருக்கிறான். அதுவே அந்த ஆஸ்தா பையன் தினைக்கும் எங்கேயோ போயிட்டு வரான். போயிட்டு வந்தா உடம்பு ஃபுல்லா சேரா இருக்குது. எங்க தான் போயிட்டு வரான்னு யோசிக்க பார்த்தா காட்டுக்குள்ள போயிட்டு பயங்கரமா ஒன் அண்ட் புஷ் அப்லாம் எடுத்துட்டு இருப்பான். ஆப்வியஸ்லி ஆஸ்தாக்கு எந்த விதமான மேஜிக்கல் பவர்ஸும் கிடையாது. சோ வேற வழியே இல்ல, அவனோட பிசிக்கை அவன் பில்ட் பண்றதுதான் அவன் இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன். ஈவன் மேஜிக் எப்படியாவது கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு சில கஷாயம் எல்லாம் குடிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் இருக்கிற இந்த ஒரு இடத்த கிளவர் கிங்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா. இங்க பார்த்தா கிரிமோயர் டவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த மேஜிக்கல் புக் எல்லாம் வழங்குற ஒரு இடம். ஒன்ஸ் அவங்களுக்கு ஒரு 15 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு ஏத்த மாதிரியான மேஜிக்கல் புக்ஸ் அவங்களையே சூஸ் பண்ணும். அந்த ஒரு இடத்துக்காக அந்த ஊர்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கிற 2 பசங்க பார்த்தா நம்ம ஆஸ்தாவையும் யூனோவையும் ஒரு மாதிரி பாப்பானுங்க கீழ்த்தனமா. இந்த மாதிரி இருக்கிற புள்ள பூச்சிங்களா எங்கேயாவது இந்த ஒரு புக்கை சூஸ் பண்ணிட்டு நானும் வந்து மேஜிக்கல் நைட் ஆக போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க போறாங்க. அதுலயும் ரொம்ப முக்கியமா அந்த குள்ளக்கா பையன், அவனால மேஜிக்கை பயன்படுத்த முடியாதமா கேள்விப்பட்டேன், இவனுங்க கூட எல்லாம் இருக்க வேண்டியதா இருக்குதுன்னு ஒரு மாதிரி பேசும்போது நம்ம ஆஸ்தா கிட்ட மேஜிக் இல்லன்னு ஒரு சின்ன பையன் கலாய்ச்சிருப்பான்ல, அவனுக்கே இது காதுல படும் போது லைக் சோகமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வயசான பீஸ் வந்துட்டு, ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம ஏரியால இருந்து எந்த ஒரு விசார்ட் கிங்கும் உருவானது கிடையாது, ஈவன் ஒரு மேஜிக்கல் நைட் கூட போனது கிடையாது, ஆனா அந்த ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க மாத்தி அமைப்பீங்கிற நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒவ்வொரு புக்ஸையுமே தனக்கான ஓனரை சூஸ் பண்றதுக்காக அனுப்பி விடும்போது பார்த்தா ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சைஸ்ல லைக் ஒவ்வொரு டென்சிட்டில அப்படின்னு சொல்லி பேஜஸ் அப்படின்னு எல்லாமே வேரி ஆகும். எல்லாருக்கும் புக் எல்லாம் கிடைக்கும், ஒரே ஒருத்தனை தவிர. ஏன் எனக்கு மட்டும் வரலன்னு ஆஸ்தா கேட்க அந்த ஒரு கெல்ட் பீஸும் மேபி அடுத்த வருஷம் ட்ரை பண்ணப்பான்னு சிம்பிளா சொல்லிடுவானா. இருக்கிற எல்லாரும் ஆஸ்தா பார்த்து பயங்கரமா கலாய்க்க ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம யூனோட புக் இருக்குதுல்ல, அது மட்டும் ஒரு மாதிரி பிரைட்டா ஷைன் ஆக ஆரம்பிக்கும். அதுல வந்து
4 கிளவர் இருக்கும். அதான் அந்த கிளவர் அப்படின்னா அந்த சீட்டு கட்லாம் பார்த்து இருந்திருப்பீங்களே அதே மாதிரி தான். பட் அதுல 4 லீஃப் இருக்குமா. சோ இந்த மாதிரியான ஒரு புக்கு தான் பார்த்தா முதல்ல இருந்த விசார்ட் கிங்குக்கு கிடைக்கப்பட்ட ஒரு புத்தகமாமா. சோ அது இவனுக்கு கிடைச்சிருக்குங்க போது அதிகமான லக்கும் அதிகமான பவரும் இவனுக்கு வரும். அப்படியே அப்படின்னு எல்லா டீட்டெயிலும் கேட்ட யூனோவுமே அடுத்த விசார்ட் கிங்கா நான் தான் இருக்க போறேன்னு சொல்ல எல்லாரும் அதை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்களா. ஆனா அப்ப நம்ம ஆஸ்தா டே யூனோ பார், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நானும் அளவுக்கு வளருவேன்டா, உன்னை நான் சேலஞ்ச் பண்றேன்டா, நம்ம 2 பேரும் ரைவல்ரா அப்படின்லாம் சொல்ல பார்த்தா ஒரு செகண்ட் யூனோ அப்படியே அவனையே பார்த்துட்டு வாய்ப்புல ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருவானா. புத்தகங்கள் எல்லாமே வழங்கப்பட்டது. எல்லாரும் அங்கிருந்து அப்படியே கலைய ஆரம்பிக்கும் போது அப்ப அங்க கூட்டத்துல பார்த்தா ஒரு மார்க் மாமா இருப்பானா. மூஞ்சில ஒரு மார்க் வாங்கி இருந்திருப்பான். இந்த மாதிரியான ஒரு சப்ப டவுன்ல ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கவனிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். பயங்கர டிசப்பாயின்மெண்ட்ல அந்த மேஜிக்கல் புக் கிடைச்சாவது மேஜிக் பயன்படுத்த முடியும்னு நினைச்சேன். அப்ப அதுவும் கிடைக்கல. சரி இருந்துட்டு போகட்டும். டே மேஜிக்கல் விசார்ட்ஸ் பாருங்கடா, என்னைக்காவது ஒரு நாள் நானும் பயங்கரமா ட்ரை பண்ணி அடுத்த வருஷம் இல்ல அதுக்கு அடுத்த வருஷம் இல்ல 100 வருஷம் கழிச்சது ஒரு பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு ஆளா மாறி அந்த யூனோவை நான் சர்பாஸ் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. அதுவே இன்னொரு பக்கம் யூனோ அந்த 4 லீஃப் கிளவர் வச்சிருக்க புக் வச்சிருக்கான் அப்படிங்கிறங்காட்டி 2 பசங்க வந்து அவனை அடிக்கிறதுக்காக வருவானுங்களா. மேஜிக் எல்லாம் பயன்படுத்துவானுங்க. ஆனா அந்த மேஜிக்கல் புக்ல இருக்கிற மேஜிக்கை பயன்படுத்தாமலே யூனோ அதை எல்லாத்தையுமே ஈஸியா டிஸ்மிஸ் பண்ண. அப்ப திடீர்னு எங்கிருந்தோ சில செயின் எல்லாம் வந்துட்டு நம்ம யூனோட்ட வம்பிழுத்த பசங்களை வந்து செவரோட செவரா கட்டி போட்டுறது. யாருன்னு பார்த்தா அது அந்த மார்க் மாமாவா தான் இருக்கும். ஏய் யாரா நீன்னு கேட்கும் போது நானாப்பா, நான் இதுக்கு முன்னாடி ஒரு மேஜிக்கல் நைட்டா வேலை பார்த்துட்டு இருந்தேன். பட் அதுக்கப்புறம் அங்கிருந்து வந்தாச்சு. இப்ப சாதாரண திருடனா இருக்கிறேன். சோ ஒரு திருடனா நான் உங்ககிட்ட இருக்கிற புக் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி யூனோவையும் ட்ராப் பண்ணிட்டு அந்த ஒரு புக்கையும் ஆட்டை போட்டுக்குவானா. யூனோ சொல்லுவான் அந்த புக் யார சூஸ் பண்ணுச்சோ அவங்களால மட்டும்தான் அதுல இருக்கிற பவர்ஸை பயன்படுத்த முடியுங்கும் போது அதெல்லாம் தெரியாமையாட திருடி இருக்கேன். பட் இருந்தாலும் அண்டர் கிரவுண்ட்ல இது ஒரு நல்ல வேலைக்கு போகும், நான் வித்துக்கிறேன். அப்புறம் தம்பி உன் கழுத்துல ஏதோ செயின் மாதிரி இருக்குது, அது ஒரு நல்ல வேலைக்கு போகும், அதையும் நான் எடுத்துக்கிட்டான்னு கேட்க அப்ப கரெக்டா ஆஸ்தா உள்ள என்ட்ரி கொடுப்பானா. பிளஸ் அவன் கையில நம்ம யூனோட புக் இருக்கிறத பார்த்துட்டு ஹே இது அவனோட திருப்பி அவன்கிட்ட குடுறான்னு சொல்ல குடுக்கற கார்டை எடுத்தேன். அப்புறம் நீ தான் அந்த மேஜிக்கே இல்லாத அந்த ஒரு பையனாச்சோ, டே உன்னால என்ன எதிர்த்து கூட நிக்க முடியாதுடா, முடியுமா முடியாதாங்கிறத மோதி பார்த்துடான்னு சொல்லி அட்டாக் பண்ண வரும்போது அவனும் செயினை பயன்படுத்துவானா. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பின்னாடி வந்து ஒரு பஞ்ச வைக்கலான்னு பார்க்க முடியாது. ஏன்னா அந்த செயினை யூஸ் பண்ணி கிராப் பண்ணிடுவான். கூடவே அந்த செயினை பயன்படுத்தி ஆஸ்தாவோட பாடியை கம்ப்ளீட்டா அதே இடத்துல டேமேஜ் பண்ணிடுவானா. அவனுக்கும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த ஒரு பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை வச்சு மட்டும் இவனை தோக்கடிக்க முடியாதுங்கிறதெல்லாம் புரிய வர. இருந்தாலும் அதுக்குள்ள கிவ் அப் பண்ணக்கூடாது, நான் ஒரு விசார்ட் கிங் ஆகணும்னு சொல்லும் போது என்னது தம்பி விசார்ட் கிங் ஆக போறியா, ஒரு மேஜிக்கல் புக்கு கூட உன்னை சூஸ் பண்ணலடா அப்படின்னா என்ன அர்த்தம், உங்ககிட்ட ஏதோ இந்த தம்மா துண்டு அளவுக்கு கூட மேஜிக் இல்லன்னு அர்த்தம், நீ அப்படிதான் பிறந்திருக்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் மேஜிக் தான் எல்லாமே, மேஜிக் இல்லாத நீ ஒரு வெத்து வேஸ்ட்டுங்கும் போது அப்படின்னா என்ன என்னால விசார்ட் கிங் ஆக முடியாதா அப்படின்னு ஒரு எண்ணம் தோண ஆரம்பிக்குமா உனக்குள்ள. இதையும் இப்பதான் புரிஞ்சுக்கிறியா, உன்னால மேஜிக் இல்லாம இந்த ஒரு உலகத்துல எந்த ஒரு வேலையை கூட பார்க்க முடியாது, சும்மா கிவ் அப் பண்ற லூசருங்கும் போது ஆமா என்னால எதுவுமே பண்ண முடியாது, நான் கிவ் அப் பண்ணணும்னு நினைக்க அப்ப அங்க இருக்கிற நம்ம யூனோமே ஆமாண்டா என்னாலுமே சரி ஆஸ்தா உன்னால ஒரு விசார்ட் கிங் ஆக முடியாது, ஏன்னா நான் தான் ஒரு விசார்ட் கிங் ஆக போறேன், பிளஸ் நீ லூசர் கிடையாது என்னோட ஒரு ரைவல்னு சொல்ல அவ்வளவு நாள கம்ப்ளீட்டா தன்னை இக்னோர் பண்ணிட்டு இருந்த யூனோ தன்னை ஒரு ரைவல் அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க போது திருப்பியும் ஆஸ்தா முதல்ல இந்த மார்க் மாமாவா 4 முதிப்போன்னு ஃபயர் ஆக அப்ப அந்த இடத்துல பார்த்தா ஒரு விதமான ஒரு புக் ஒன்று வரும், மேஜிக்கல் புக் தான். பிளஸ் அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. ஈவன் அதுக்குள்ள இருந்து நம்ம ஆஸ்தாக்கு ஏதோ ஒரு ஸ்வாடு வர இவன்ட்ட தான் மேஜிக்கே இல்லையே எப்படி வரும்னு யோசிப்பாங்க. சோ பேசிக்கா 3 லீஃப் உள்ள கிளவர் அப்படின்னா அதுல வந்து ஹோப் ஃபெய்த் இதெல்லாம் இன்க்ளூட் ஆகும். அதுவே 4 லீஃப் உள்ள கிளவர் அப்படின்னா அதுல வந்து குட் லக் இன்க்ளூட் ஆகும். பட் அதுவே 5 லீஃப் உள்ள ஒரு கிளவர் அப்படின்னா அதுக்குள்ள ஒரு டீமன் ஒளிஞ்சிருக்கும். அதை பார்க்கும்போது யூனோக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கும். சோ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் ஆஸ்தா தானா, இதுல பெருசா ஆச்சரியப்படுறதுக்கும் எதுவும் இல்ல, ஏன்னா யோசிக்கவே முடியாத விஷயங்களை தான் அவன் எப்பவுமே பண்றான். அப்படிங்கும் போது சின்ன வயசுல ஆஸ்தாவும் யூனோவும் எங்கேயோ போய் பயங்கரமா உதவ வாங்கி இருப்பானுங்களா. அப்பதான் ஆஸ்தா சொல்லியிருந்திருப்பான் கண்டிப்பா ஒரு நாள் நான் விசார்ட் கிங் ஆவேன், அப்படி விசார்ட் கிங் ஆன அப்படின்னா இருக்கிற எல்லாரையும் நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், இருக்கிற எல்லாரையும் நான் சந்தோஷமா வச்சுக்குவேன், ஈவன் நான் விசார்ட் கிங் ஆன அப்படின்னா எல்லாருக்கும் ப்ரூவ் கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவானா. அப்படி என்ன ப்ரூவ் பண்ணணும்னா ஒரு அனாதையால கூட விசார்ட் கிங் ஆக முடியுங்கிற விஷயத்த ப்ரூவ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்திருப்பான். சின்ன வயசுல இருக்கும்போது யூனோவும் ஆஸ்தாவும் பயங்கர ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருந்திருப்பானுங்களா. ஆஸ்தா எங்கேயாவது போனா அப்படின்னா அவனை ஃபாலோ பண்ணிட்டு போய் சும்மா தடிக்கிட்டு விழுந்ததுக்கெல்லாம் நம்ம யூனோ பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பான், சரியான அழுமுஞ்சி பையனா இருந்திருப்பான். அப்போ அந்த சர்ச்சோட சிஸ்டர் இருந்தாங்கல்ல அவங்க கூடயே தான் இருந்திருப்பாங்களா. அவங்க சமைச்சு எடுத்துட்டு வந்த பிரெட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த பிரெட்டை நீங்க தான் சமைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்குவோம், உங்க சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்ல பிரெட்டை ஃபாதர் பேக் பண்ணியிருந்தா அவரை கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லி நோஸ் கட் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஒரு நாள் அந்த சிஸ்டர் இவங்களுக்கு கதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெரிய டீமன் பார்த்து அந்த உலகத்தையே வந்து இருள்ல மூழ்கடிக்கும் போது அந்த டீமன் கிட்ட இருந்து இந்த உலகத்தை காப்பாத்துற விதமா ஒரு விசார்டு இறங்கி இருந்திருப்பாரு களத்துல. ஆனா அந்த கதையை கேட்கறக்கே யூனோ பயங்கரமா பயந்துகிட்டு இருப்பான். பட் கடைசியில் அந்த ஒரு டீமனை போட்டு தள்ளிட்டு இந்த ஒரு உலகத்தையுமே அந்த விசார்ட் கிங் காப்பாத்தி இருந்திருப்பாரு. அப்படின்னு அந்த ஒரு கதையை முடிக்கும் போது நம்ம ஆஸ்தாலாம் பயங்கரமா எக்ஸைட் ஆயிருவான். ஆஹா டீமன் கிங் மாசுடான்னு அவங்க ஊர்ல ஒரு பெரிய
பெரிய மண்டையோட்டுக்கு மேல ஒரு சிலை இருக்கும்ல, அதுதான் முதல் விசார்ட் கிங். பிளஸ் அந்த ஒரு பெரிய மண்டையோட அந்த ஸ்கல் தான் பார்த்து அந்த ஒரு டீமன். ஏன் சிஸ்டர் இன்னுமே இந்த மாதிரியான விசார்ட் கிங்ல இருக்கிறானுங்களா அப்படின்னு கேட்க, ஆமா விசார்ட் கிங் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் வந்து காலங்காலமா எல்லாருக்கும் வழங்க தான் பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான விசார்ட் கிங்ஸ் அவங்களோட பவர்ஸை யூஸ் பண்ணி மக்களை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அவங்க இருக்கிறங்காட்டி தான் இந்த ஒரு கிளவர் கிங்டமே பயங்கர அமைதியா இருக்குது. உண்மையாலுமே அந்த விசார்ட் கிங்ங்கிறவங்க ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஆளான்னு கேட்க, ஆமா ராஜாக்கு அப்புறம் அவங்க தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுங்க. ஆஹா அப்படியே சரி இருக்கட்டும், அப்படின்னா நானும் ஒரு விசார்ட் கிங் ஆக போறேன், நான் முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவு பவர்ஃபுல்லான டீமனை தோக்கடிச்சிருக்காருன்னா கண்டிப்பா அந்த விசார்ட் கிங் பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு ஆளும் செம கூலாவும் இருந்திருப்பாரு. நானும் அந்த மாதிரி கூலான ஒரு ஆளா இருக்கணும். கண்டிப்பா ஒரு பயங்கர இம்பார்ட்டன்டான ஒரு பர்சனாவும் நான் இருந்தாகணும். அப்பதான் என்னால இருக்கிற எல்லாரையுமே இன்னும் ரொம்ப சந்தோஷமா பாத்துக்க முடியும். நம்ம எல்லாராலையும் இனிமேல் நல்ல ஒரு துணி போட முடியும். ஈவன் நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய உணவுகளை கூட சாப்பிட முடியும். இந்த அழுக்கு பிடிச்ச குட்டி உண்டு சர்ச்ல நம்ம இருக்கணுங்கிற தேவை கிடையாது. இந்த சர்ச் இன்னுமே பெருசாக்கலாம் அப்படிலாம் பேசி இருந்திருப்பான். சின்ன பையனோட கனவுக்கு அணை போடாம அந்த சிஸ்டர் லில்லியுமே பாரு அவங்க அண்ணன் என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு யூனோ கிட்ட சொல்லிட்டு இருக்க. அப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. கரெக்டா டிசம்பர் 12ஆம் தேதி அன்னைக்கு நம்ம ஆஸ்தா மேஜிக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி பாப்பானா, பட் அவனால எதுவுமே பண்ண முடியாது. சரி நாங்க துணிக்காய போட வந்த சிஸ்டர் கிட்ட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டான்னு கேட்கும்போது வேணான்றுவாங்களா. அப்ப யூனோவும் மத்த பசங்களும் ஒரு குழந்தை எடுத்துட்டு வந்துட்டு இது அழுகையே நிறுத்த மாட்டேங்குதுடான்னு சொல்ல, அதை ஐயா கூட நான் பாத்துக்கிறேன். ஏன்னா நான் ஒரு ஃபியூச்சர் விசார்ட் கிங் ஆக போறேன். ஒரு குழந்தையோட அழுகை கூட என்னால நிறுத்த முடியலன்னா எப்படி இந்த ஊரை நான் காப்பாத்த போறேன்னு சொல்லி கையில வாங்கிட்டு அலப்பற பண்ணிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டர் லிலி தான் குழந்தைய வாங்கி சமாதானப்படுத்துறாங்க. கரெக்டா ஃபாதர் அங்க வந்துட்டு எனக்கு ஒரு வேலை செஞ்சாகணும், யார் தயாரிக்கிறீங்கன்னு கேட்க, ஆஸ்தா அதோ நான் வரேன் அப்படிமானா. நீ எல்லாம் வேண்டாம், அது சரிப்பட்டு வர மாட்டேன். டேய் யூனோ பையா, இதோ இந்த ஒரு லெட்டர் இருக்குல்ல, இதை கொண்டு போய் நீ அடுத்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு மேயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாகணும். இந்த வருஷம் விண்டர்ல நமக்கு உணவு தட்டுப்பாடு கொஞ்சம் நிறையவே இருக்குது. சோ அதனால பக்கத்து வில்லேஜ்ல இருக்கிற ஒரு மேயர்கிட்ட இதை கொண்டு போய் நீ கொடுத்த அப்படின்னா மேபி அவங்க நம்மளுக்கு உணவு வந்து தரலாம். இது ரொம்பவுமே முக்கியமான வேலை, ஆஸ்தா கடையில என்னால ஒப்படைக்க முடியாது, நீ ஒழுங்கா போய் பண்ணிடுவேன் நம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம யூனோ கையில அந்த ஒரு லெட்டரை கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்க. அவனும் போகுவான். அதுவே அந்த ஒரு வில்லேஜ்ல இருக்கிற ஒரு சரக்கு கடையில ஒரு குடிமகன் குடிக்கிறதுக்கு காசு இல்லாத காரணத்தினால் அந்த பார்ல இருந்து அடிச்சு விரட்டப்படுகிறாரா, என்னடா பண்ற நம்ம புலம்பிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த பக்கம் நம்ம யூனோ வருவானா. அவன் கழுத்துல அந்த டாலர் இருக்குல்ல, அதை பார்த்துட்டு ரைட்டு அமைக்கிற வேண்டியதான் முடிவு பண்ண. யூனோவும் அந்த ஒரு லெட்டரை மேயர் வீட்டுல டெலிவரி பண்ணிட்டு திருப்பி சர்ச் பக்கம் போக ஆரம்பிக்க, ஓரமா இருந்த குடிமகன் அவன் எங்க போறாங்கிறத நோட் பண்ணிட்டு ஒரு கார்னர்ல வச்சு அமுக்குறானா. இன்னொரு பக்கம் சர்ச்ல ஆஸ்தா சாப்பிடலாம் அப்படின்னு டேபிள்ல உட்காந்தா நம்ம யூனோவும் வரல, ஃபாதரும் வரல. அதனால இப்போதைக்கு சாப்பாடுலாம் சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லி ஆஸ்தாவை ரொம்ப நேரமா பட்னியா உட்கார வச்சிருந்திருக்காங்களா. இங்க யூனோ கிட்ட இருந்து அந்த ஒரு டாலரை அவன் எடுத்து வந்திருப்பான்ல, ஆப்வியஸ்லி அதை திருப்பி எடுக்கிறதுக்காக யூனோவும் கொஞ்சம் சண்டை போடுறதுலாம் ட்ரை பண்ணுவான். பட் இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. சோ அந்த இடத்துல மேஜிக்கை பயன்படுத்தலாம் அப்படின்னு யூனோ முடிவு பண்ண, என்னடா மேஜிக்லாம் பயன்படுத்தி எனக்கு எதிராக சண்டை போட போற போலயே, சண்டை போட என்ன சாக போறியா அப்படின்னு அவன் பயமுறுத்த, யூனோக்கு லிட்டரலா அந்த இடத்துல என்ன பண்றதுனே புரியாதா. அப்ப டக்குன்னு எங்கேயோ இருந்த வந்த ஆஸ்தா உள்ள போது அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ஆஸ்தா சரியான குட்டி பையன். சோ அதனால ரொம்ப ஈஸியாவே அடிச்சு போடுவான். இருந்தாலும் ஒவ்வொரு தடவை அடி வாங்கினாலும் திருப்பி ஆஸ்தா எந்திரிச்சு வரதை பார்த்தது அவனே ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன இதானே வேணும் வச்சுக்கோங்க அப்படின்னு கிவ் அப் பண்ணிட்டு அங்கிருந்து போயிருவானா. என்னாச்சுன்னு யூனோவும் பாக்குறதுக்காக வரும்போது இல்ல ஒன்னும் கிடையாது, எல்லாம் ஃபைன் தான், நான் தான் சொல்லி இருந்தேன்ல என்னாலும் உன்னை பாத்துக்கிறதுக்கு நான் எப்பவுமே கூட இருப்பேன் அப்படிங்கும் போது மறுபடியும் பிரசன்ட்ல நம்ம ஆஸ்தாக்கு ஏதோ பவர் எல்லாம் வந்துட்டு அந்த இடத்துல ஸ்வாட் எல்லாம் வந்திருக்குமா. அந்த மார்க் மாமாக்கு ஒண்ணுமே புரியாது. யாரா நீ, உங்ககிட்ட தான் எந்த ஒரு பவர்ஸும் கிடையாது, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் எப்படி பாசிபிள்னு அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவானா. ஆனா ஆஸ்தா மேல அது வேலை செய்யாது. கம்ப்ளீட்டா எல்லாம் நல்லிஃபை ஆகி போக அப்ப ஆஸ்தா என்னாலும் விட்டு கொடுக்காம இருக்கிறதா என்னோட மேஜிக், கண்டிப்பா ஒரு நாள் நான் விசார்ட் கிங் ஆகுவேன் அப்படின்னு அவன் பிளேடை எடுத்து அந்த மார்க் மாமா ஒரு ஸ்ட்ரைக் பண்ண அவன் அப்படியே பறந்து போய் அங்க சொருகிக்குவானா. அதுக்கப்புறம் ஆஸ்தா நார்மல் ஆயிருவான். அப்பதான் ஆஸ்தாக்கு புரியும் அவ்வளவு பெரிய ஸ்வாட அவன் தூக்கி சுத்தி இருப்பான்ல, நல்ல வேலை மேஜிக் இல்லாதங்காட்டி தான் கொஞ்சமாவது பிசிக்கலி ட்ரெயின் ஆன, இல்லைன்னா ஒன்னும் பண்ணிருக்க முடியாதுன்னு அவனுக்கு புரிய வருது. அதுவே அங்க ஆஸ்தாவை பார்த்து இருந்தா யூனோ இல்லை எதையோ சாதிச்ச பார்வையில் அப்படியே நம்ம ஆஸ்தாவை பார்த்துட்டே இருப்பானா. மறுபடியும் அந்த பிளாஷ்பேக் கன்னியூ ஆகுது. யூனோ சொல்லியிருந்திருப்பான், என்ன மன்னிச்சிடு ஆஸ்தா, என்னாலதான் இந்த ஒரு நிலைமை உனக்கு ஏற்பட்டது, என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியலங்கும் போது இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல சரியா, கண்டிப்பா ஒரு நாள் நான் விசார்ட் கிங் ஆகுவேன், அப்படி விசார்ட் கிங் ஆன அப்படின்னா உங்க எல்லாரையும் நான் வந்து காப்பாத்துவேன், உங்க எல்லாரையுமே நான் இன்னுமே ரொம்ப சந்தோஷமா பாத்துக்குவேன், உங்க எல்லாருக்கும் என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே நான் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொவைட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாருக்குமே நான் ப்ரூவ் பண்ணியும் காட்டுவேன். என்ன தெரியுமா, ஒரு ஏழ்மையான நிலைமையில இருக்கிற ஒரு அனாதை பையனால கூட ஒரு விசார்ட் கிங் ஆக முடியுங்கிறத. ஆனா அதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா என்ன, யாரால வேணாலும் பண்ண முடியும், கடின உழைப்பு மட்டும் இருந்துச்சுன்னு வையேன், என்னால ஏன் உன்னால கூட கண்டிப்பா பண்ணி முடிக்க முடியும். இதையெல்லாம் கேட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆன யூனோ அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சுக்கிட்டு, ஓகே இனிமேல் நான் கண்டிப்பா எக்காரணம் கொண்டு அழுக மாட்டேன், நானும் ஒரு நாள் கண்டிப்பா ஒரு விசார்ட் கிங்கா மாறுவேன், அப்படி ஒரு விசார்ட் கிங் ஆன அப்படின்னா இருக்கிற எல்லாரையும் நானும் உன்ன மாதிரியே ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நானும் எல்லாரையும் வந்து சந்தோஷமா பாத்துக்குவேன், வேற என்ன சொன்னேன், இருக்கிற எல்லாருக்கும் தேவை
தேவையானதை நானும் ப்ரொவைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். சோ யூனோக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றங்களுக்கு காரணமே நம்ம ஆஸ்தாவா தான் இருக்கும். அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல நம்ம ஆஸ்தா யூனோவை பார்த்து டேய் சாம்பு மௌனி இங்கே பார்த்தையா, இதுக்கு பேரு தான் கிரிமாயர், எனக்கு ஒண்ணு கிடைச்சிருக்குது, பார்க்கதான் கொஞ்சம் அழுக்கான மாதிரி இருக்குது, மத்தபடி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த புக்கை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டு இருப்பானா. யூனோ பாத்தியா திருப்பி ஒரு தடவை நீயே என்ன காப்பாத்தி இருந்திருக்க, சரி இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இந்த ஒரு கடனை உன்னை காப்பாத்தி கண்டிப்பா நான் அடைப்பேன் திருப்பியும். ஏன் நம்ம அன்னைக்கு மேக் பண்ண அந்த ஒரு ப்ராமிஸ் உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்க, தோடா இன்னுமே அதையெல்லாம் ஞாபகம் வச்சிருந்திருக்க, நீ இவ்வளவு வருஷமா என்கிட்ட நடந்துகிட்ட விதத்தெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதையெல்லாம் மறந்துட்டியோன்னு நினைச்சேன். என் கூட போட்டி போடுறவங்க கூட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கவானு நினைச்சேன், அதனாலதான் அப்படி இருந்தேன். ஆனா நீ தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்த ஒருத்தன் அப்படிங்கறது என் காரணம் கொண்டும் மாறாது. நம்மள மாதிரி ஏழைகளா இருக்கிற அனாதைகளா இருக்கிறவங்களால கூட இருக்கிற யாராலையுமே அச்சீவ் பண்ண முடியாத ஒரு கிரேட்டஸ்டான ஒரு பொசிஷனுக்கு போக முடியும். இருக்கிற எல்லாருக்கும் நம்மளால ப்ரூவ் பண்ண முடியும். வேற என்ன, நம்ம ரெண்டு பேர்ல யாரு விசார்ட் கிங் ஆகுறாங்கன்னு பாக்கலான்னு ஒரு ஃபிஷ் ப்ளோ பண்ணிக்க வருடங்களுக்கு முன்பாக ஒரு ஊர் பார்த்தா அப்படியே நெருப்புல வந்து எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அந்த இடத்துல ஒரு டீமன் வந்து இருக்கிற எல்லாரையும் போட்டு தள்ளி பயங்கரமா அந்த இடத்துல அலப்பற பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்பதான் அந்த விசார்ட் கிங் இருக்கிறாருல, அவரு என்ட்ரி கொடுத்திருப்பாரு. அந்த டீமனோட சைஸை கம்பேர் பண்ணும்போது தலைவன் மனுஷன் ரொம்ப சின்னதா இருக்க, இருந்தாலும் கொஞ்சம் கூட பயமே இல்லாம மக்களை காப்பாத்துங்கிற ஒரே ரீசனுக்காக அந்த ஒரு மான்ஸ்டரை ஒரு ஒத்தைய எழுத்து நின்று இருந்திருப்பாரு. ஃபைனலி அவரோட கிரிமாயரை பயன்படுத்தி ஒரு விதமான சோட வர வச்சு அதே இடத்துல அந்த ஒரு டீமனையும் முடிச்சு கட்டி உலகமே டீமன்ஸோட கையால அழிய போகுதுன்னு இருக்கிற நேரத்துல ஒரே ஒரு விசார்ட் உள்ள போந்து அந்த ஒரு டீமனை போட்டு தள்ளி உலகத்தை காப்பாத்தி இருந்திருப்பாரு. லேட்டரா அவரை தான் விசார்ட் கிங் அப்படின்னு அவரை பத்தின கதைகள் காலம் கடந்தும் நிக்குது அப்படின்னு ஆரம்பிக்க, காலங்கள் உருண்டோடி போயிருக்கு. விசார்ட் கிங் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தரப்பட்டு வந்திருக்கும். இந்த மாதிரியான விசார்ட் கிங்ஸுக்கு கீழே மேஜிக்கல் நைட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9 ஸ்குவாடுன்னு வச்சுக்கோங்க. அந்த 9 ஸ்குவாட்ல இருக்கிற மந்திரவாதிகளுமே சண்டை போடுறதுல கை தெரிந்தவங்க தான். ஆனா எல்லாருமே விசார்ட் கிங்கோட கமாண்டுக்கு கீழே தான் வருவாங்க. இத்தனைக்கும் தன்னோட உயிரை கொடுத்தோ இல்ல தன்னோட உயிரை பணைய வச்சோ இந்த கிளவர் கிங்டமோட அமைதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிற ஒரு கடமை இந்த விசார்ட் கிங்க்கும் அதுக்கு கீழே இருக்கிற மேஜிக்கல் நைட்ஸுக்கும் இருக்குது. அங்க சீன் கட் பண்ணா பிரசன்ட்ல 998 999 அப்படின்னு அங்க பார்த்தா நம்ம ஆஸ்தா அவனோட சோட வச்சு ட்ரெயின் பண்ணிட்டு இருப்பானா. கூடவே கூடிய சீக்கிரம் மேஜிக் வந்தாகணும்னு சொல்லி அந்த கசாயத்தையும் குடிச்சுக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஆப்வியஸ்லி நம்ம ஹீரோக்கு அந்த ஒரு கிரிமாயர் கிடைச்சிருக்கு, அவனுக்குன்னு ஒரு மேஜிக் புக் இருக்குது. இருந்தாலும் அவனால மேஜிக்கை பயன்படுத்த முடியல. அதுல இருந்து வெளியே வந்து அந்த சோட அவனால பயன்படுத்த முடியுது. பட் மேஜிக் பேப ஆனா அதுக்கெல்லாம் கிவ் அப் பண்ணிடக்கூடாது. யூனோவும் இந்நேரத்துக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான், நம்ம தோத்து போயிடக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி ட்ரெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு இவ்வளவு ஆர்வமா இருக்கிறான்னு பார்த்தா அந்த கிளவர் கிங்டம்ல இந்த மேஜிக்கல் நைட்ஸுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போதாமா. சோ ஆப்வியஸ்லி அதுல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும். இன்னொரு பக்கம் காட்டுக்குள்ள யூனோவும் அப்படியே மரங்கள் எல்லாத்தையும் வந்து தன்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவே போதுமா அப்படின்னு நினைப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பா அந்த நாயும் ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான்னு மறுபடியும் அங்க இருக்கிற பாறைகள் எல்லாத்தையும் போய் வெட்டிக்கிட்டு இருக்கிறானா. ஆஸ்தாவும் 1500 1501 அப்படின்னு திருப்பி அந்த சோட சுத்திக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் சர்ச்ல நம்ம ஃபாதர் கிட்டையும் அந்த சிஸ்டர் கிட்டையும் அந்த பசங்க எல்லாருக்கும் அந்த கிரிமாயர் அப்படிங்கிற அந்த ஒரு புக்கை ப்ரொவைட் பண்ண அந்த வயசான தாத்தா இருக்கிறாருல, அவரு வந்துட்டு ஆஸ்தாவையும் யூனோவையும் பார்த்தா அந்த ஒரு மேஜிக்கல் நைட்ஸுக்கான எக்ஸாமினேஷனுக்கு கூட்டிட்டு போகலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஃபாதர் யூனோவை கூட்டிட்டு போறீங்க, சரி ஏதாவது லாஜிக் இருக்குது, ஆனா ஆஸ்தாவை இதுக்கு ஏன் தேவையில்லாம கூட்டிட்டு போற, அவன் ஒரு டம்மி பாவா அப்படிங்கும் போது இல்ல அப்படி கிடையாது. ஆக்சுவலி அந்த ஒரு கிரிமாயர் வாங்க போன இடத்துல பார்த்தா 2 பசங்க பயங்கரமா நம்ம ஹீரோஸை கலாய்ச்சிருப்பாங்கல்ல, அவனுங்க 2 பேரும் ஆஸ்தாவோட பவரை பார்த்துட்டு அந்த ஒரு மார்க் மாமா கூட சண்டை போறத பார்த்துட்டு எங்களை மன்னிச்சிடுங்க, அந்த புக்கால தேர்ந்தெடுக்கப்படாத ஒருத்தனே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறேன் அப்படின்னா எங்களால கண்டிப்பா அந்த மேஜிக்கல் நைட்ஸ் எக்ஸாமினேஷன்ல எடுக்க முடியாது, அது பயங்கர கஷ்டமா இருக்கும் போலயே அப்படின்னு அதுல இருந்து விலகி போயிருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. அதனால அங்க இடம் கொஞ்சம் வேகன்சி காலியா இருக்குது. அதனாலதான் ஆஸ்தாவையும் கூட சேர்ந்து கூட்டிட்டு போகலான்னு இருக்கிறாங்க போது மறுபடியும் ஃபாதர் அதான் சொல்றாரு, யோ நீ யூனோ வேணா கூட்டு போய்க்கையா, அவன் பாஸ் ஆயிடுவான், ஆஸ்தான்லாம் டம்மி பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏ ஃபாதர் உண்மையே சொல்லு, ஆஸ்தாவை நான் கூட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னா நீ சர்ச்ல தனியா இருப்பேன்னு சொல்லி ஃபீல் பண்றதானே, அதனாலதானே ஆஸ்தா விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு ஒரு மாதிரி வேர்க்கல ஆரம்பிச்சிடும். இல்ல அப்படிலாம் கிடையாது, நானாவது அவனையெல்லாம் மிஸ் பண்றதுனா அவன்லாம் சரியான குட்டி சாத்தான் அப்படின்லாம் பேசுவானா. அந்த ஒரு சிஸ்டர் கவலைப்படாதீங்க ஃபாதர், நானும் சின்ன வயசுல இருந்து அவனுக்கு கூட தான் இருந்திருக்கேன், 2 பேரும் இங்க இருந்து போறாங்கன்னா எனக்கு கொஞ்சம் தனிமையா இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுங்கும் போது அந்த ஃபாதரும் ஓகே ரைட்டு தான், அவனுக்கு 2 பேரும் சின்ன பசங்களா இருந்து நான் பார்த்துருக்கேன், அவனுங்க இல்ல அப்படின்னா சோகமா இருக்குங்கிறது உண்மைதான், இல்லன்னு சொன்னா நான் போய் சொல்றதா அர்த்தம், போதுமா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆயிருவாரு. இருந்தாலுமே என்னதான் அவங்கள பிரிஞ்சு போறது சோகமா இருந்தாலும் அவனுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாகணும் இல்லையா. ஆனா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு கிரிமாயர் இருக்குது அப்படின்னு அந்த வயசானவர் சொல்லுவாரு. ஏன்னா ஆஸ்தா ஏற்கனவே வந்து காமிச்சிட்டு போயிருப்பான், இங்க பாத்தியா எப்படி வந்துச்சுலாம் தெரியல, ஆனா ஒரு கிரிமாயர் கிடைச்சிருக்குது, அதனால நானும் கண்டிப்பா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வருவேன்னு சொல்லிட்டு போயிருப்பானா. அவனுக்கு எப்படி 5 கிளவர் கிரிமாயர் கிடைச்சது அப்படின்னு அவருக்கு ஒண்ணுமே புரியல. ட்ரைனிங் முடிச்சுட்டு ஆஸ்தா வேகமா சர்ச்சை பார்த்து வந்துட்டு இருக்கும் போது முன்னாடியே யூனோ வருவானா. பட் ஆஸ்தா ஓடுறத பார்த்துட்டு அவனும் ரன்னிங்
ரன்னிங் காம்படிஷன் மாதிரி வேகமா வர அங்க இருந்த பசங்க எல்லாம் எனக்கு என்னமோ யூனோ தான் கொஞ்சம் வேகமா வந்த மாதிரி தெரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது எப்படியாவது இவனை தோக்கடிச்சு ஆகணுமே நினைச்ச ஆஸ்தா சரி சர்ச்சுக்குள்ள யாரு முதல்ல போகிறாங்கன்னு பாக்கலாம்னு சொல்ல யூனோ அவனோட பவர்ஸை யூஸ் பண்ணி ஆஸ்தாவை பறக்க விட்டுட்டு உள்ள போய் நான் ஜெயிச்சிட்டேன்பா. கூடவே நம்ம யூனோ ட்ரைனிங் எடுக்கிறங்கிற பேர்ல ஏகப்பட்ட மரத்தை வெட்டி எடுத்து இருந்திருப்பான்ல சோ அதை எல்லாத்தையும் அங்க மலை மாதிரி குமிச்சு வச்சிருந்திருப்பானா. அதை பார்த்த பசங்க ஏன்கானா எவ்வளவு வருஷத்துக்கு அடுப்பெரிக்கிறதுக்காக விறகு கொண்டு வந்திருக்கேன்னு கேட்பானுங்க. ஈவன் நைட்டு தூங்கும் போது நான் கண்டிப்பா ஒரு விசார்ட் கிங் ஆகுவேன் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருப்பானா. அப்ப அதுல நாஷ் அப்படின்னு ஒரு பையன் இருப்பான் இல்ல, எப்ப பார்த்தாலும் நம்ம ஹீரோவை மொக்க பண்றவன் அவன் இதை கவனிப்பானா. அடுத்த நாளுமே நம்ம ஆஸ்தா ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது அந்த நாஷ் அங்க வந்துட்டு ஒன்னும் இல்ல சும்மா போர் அடிச்சது, நீ முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன், அதான் வந்து உன்னை நாலு கலாய்ச்சிட்டு பார்க்கலான்னு வந்தேன். சரி அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், உன்னாலதான் மேஜிக்கே பயன்படுத்த முடியாது, அப்படி இருக்கும் போது என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருவேன்னு தெரிஞ்சும் ஏன் போற, அதெல்லாம் இன்னும் முடிவு படப்படல கண்ணா, என்கிட்ட ஒரு கிரிமாயர் கூட இப்ப இருக்குது, கண்டிப்பா போய் என்னால அதுல பாஸ் ஆக முடியும், ஒரு ஃபியூச்சர் விசார்ட் கிங்காவும் மாற முடியும்னு சொல்ல. இல்லடா அதெல்லாம் உனக்கு புரிய மாட்டேங்குது, நம்மள மாதிரியான ஏழைங்கள்லாம் கனவு கண்றதுக்கு கூட லாய்க்கு இல்லன்னு சொல்ல. நம்ம ஆஸ்தாவுமே லைட்டா ஃபீல் ஆகுற மாதிரி கிட்ட வந்துட்டு அப்படியே அவன் காது கிளியற மாதிரி கத்துவான். ஏண்டாடி நான் தான் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ண முடியும்னு சொல்றேன், எப்ப பார்த்தாலும் பண்ண முடியாதுங்கிற, அதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நம்ம எதை மனசார பண்ணாலும் கண்டிப்பா அதை நம்மளால பண்ண முடியும், நம்மளால ஜெயிக்க முடியும், இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குதுங்கிறத நான் ஒரு விசார்ட் கிங்கா மாதிரி உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன்டா அப்படின்னு அந்த இடத்துல செம சீனா நிப்பானா. நாஸ்லாம் அப்படியே லைக் ஷாக் ஆயிரும். அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட் அவங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கும் போது கூட நாளைக்கு நம்ம ஹீரோஸ் கிளம்ப போறாங்க அந்த ஒரு எக்ஸாமுக்காக, உங்களுக்கு தேவையான விஷயங்களை நான் அரேஞ்ச் பண்ணியிருந்திருக்கேன், யூனோ பாஸ் ஆயிருவான்னு தெரியும், ஆனா ஆஸ்தா நீ ஃபெயில் ஆயிட்டுன்னு வையன், கவலை எல்லாம் படாத, ஏன்னாலும் இந்த சர்ச் எவ்வளவு குட்டியா இருந்தாலும் இதுதான் உன்னோட வீடு, திருப்பி வந்துருன்னு சொல்லுவாரா. ஐயோ உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, எக்ஸாம் எழுத போற பையனை வந்து பாஸ் ஆகன்னு பாராட்டி அனுப்புறத விட்டுட்டு ஃபெயில் ஆனா கவலைப்படாம வீட்டுக்கு வந்துருன்னு சொல்றேன், நீ எல்லாம் ஒரு தகப்பனா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருப்பானா. சரியா இதே ரேலாக்கு யூனோவை பார்த்து சொல்லியா அப்படிங்கும் போது இல்ல என்னன்னாலும் யூனோ பொழைச்சுக்கும் அப்படிங்கும் போது எனக்கு சமகாண்டாகும். அடுத்த நாள் காலையில ரெண்டு பேரும் அங்கிருந்து கிளம்பும் போது ஓகே பத்திரமா போயிட்டு சீக்கிரம் திருப்பி வந்துருங்க, எப்படியும் ஆஸ்தா சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு அந்த சின்ன பசங்களை கலாய்ப்பானுங்க. அப்பயும் அந்த நாஷ்ங்கிற பையன் நம்ம ஆஸ்தாட்ட போயிட்டு இங்க பாரு நீ மட்டும் இப்ப சக்சஸ் ஆயிட்டுன்னு வையன், கண்டிப்பா நம்மளாலையும் ஏதாவது பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கும் வரும், அதனால பாத்தியா அப்படின்னு சொல்லிதான் ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறானுங்க. அப்ப அந்த சிஸ்டர் யோசிப்பாங்க, பார்த்தா சின்ன வயசுல இருந்தே நம்ம ஆஸ்தா பயங்கரமா குறும்புத்தனம் பண்ணிட்டு செம சுட்டியா இருக்கிற பையன், ஈவன் இப்போ வரைக்குமே அப்படிதான் இருக்கிறான், ஆனா யூனோ மாறி இருந்திருக்கான். அந்த ஒரு நாள் ஆஸ்தாவும் யூனோவும் அடி வாங்கிட்டு வந்திருப்பானுங்கல்ல, சோ இவங்க தான் என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி ஆஸ்தாவை ஹீல் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. சோ என்னன்னாலும் சரி நான் கண்டிப்பா ஸ்ட்ராங்கா இவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் அப்படின்னு அவன் சொல்லியிருந்திருப்பான் அன்னைக்கு யூனோ. சோ இவங்க இருக்கிற இந்த ஒரு வில்லேஜ்ல இருந்து இப்ப பார்த்தா ராயல் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும், அங்கதான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது, அங்க போயிட்டு இருக்காங்க. எனக்குலாம் பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்குதுன்னு ஆஸ்தா சொல்லும் போது எனக்கு பயமா இல்லையான்னு கேட்க, பயமா யாருக்கு, எனக்கு எப்பதான் விசார்ட் கிங் எல்லாம் மீட் பண்ணுவோன்னு ஆர்வமா இருக்குன்னு சொல்லி வேகமா ஓடி போவானா, நீ வேகமா ஓடி போனா மட்டும் உனக்கு விசார்ட் கிங்கிற பதவி எல்லாம் கொடுத்துட மாட்டானுங்க, இருந்துட்டு போகட்டும்டா, நான் ஒன்ஸ் நான் விசார்ட் கிங் ஆயிட்டேன் அப்படின்னா அப்படியே என்னோட பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நான் சிஸ்டரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன், மந்திர தொடப்பத்தில் அவங்கள நான் கூட்டிட்டு போவேன் சொல்லும் போது உங்கள்கிட்ட தான் மேஜிக்கே இல்லையில எப்படி கூட்டிட்டு போவேன், சர்ரா ஓரா பேசுறா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து டிராவல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்க டிராவல்ல நிறைய விஷயங்கள் நடக்கும். ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே கிளிம்ஸ் மாதிரி காமிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆப்வியஸ்லி ஏகப்பட்ட தடங்கள் எல்லாம் தாண்டி முடிச்சு பல நாட்கள் டிராவல் பண்ணி கடைசி அந்த ஒரு ராயல் பேலஸ் இருக்கிற இடத்துக்கும் வந்துடுறாங்க. அதை பார்த்து பயங்கரமா ஆச்சரியமாயிட்டு ரைட்ரா அங்கதான் அந்த விசார்ட் கிங் இருக்கிறானா, நீ அங்கேயே இரு, நானும் ஃபியூச்சர் விசார்ட் கிங் வந்துகிட்டே இருக்கிறேன் அப்படின்னு அவன் பயங்கர எக்ஸைட்டிங்கா போக யூனோவும் அவனை பார்த்து சிரிக்கும் போது அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல அவங்களுக்கு பவர்ஃபுல்லான நிறைய ஆப்போனன்ட்ஸ் நிறைய எதிரிகள் சொல்றதோட இவங்கள மாதிரியே ஒரு மேஜிக்கல் நைட் ஆகணும்னு போட்டியாளர்களா வந்தவங்களை சந்திக்க போறாங்கன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அந்த கிளவர் கிங்டமுக்கு வந்துருவாங்களா. உள்ள போனோடனே அந்த இடத்துல ஏகப்பட்ட கடைகள் இருக்கும், எல்லா இடத்துலயுமே பார்த்தா மேஜிக் தான் பிரதானமான பயன்பாடா இருக்கும். கூடவே அங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்து நம்ம ஆஸ்தா பயங்கரமா ஷாக் ஆகுறது மட்டும் இல்லாம அதோட விலையை பார்த்து அப்படியே ஆர்டாக்கே வந்துடும். சரி இருந்துட்டு போகட்டும், அந்த ஒரு கோட்டையில தான் விசார்ட் கிங் கூடவே இந்த ஊரோட ராஜாவும் இருப்பாங்க போல. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் என்னோடதான் இருக்க போகுதுன்னு சொல்லும் போது யூனோ இல்ல அது என்னோடதுமான, சரிடா ரெண்டு பேரும் அதே இடத்துல இருப்போம்னு சொல்ல, இல்ல அது என்னோட லைன், நாம ரெண்டு பேரும் தான் அதே இடத்துல இருப்போம்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அங்க ஒரு லேடி 3 குழந்தைங்களை கூட்டிட்டு போகிறத பார்த்துட்டு
வந்துட்டு ஹே எனக்கு சர்ச்சோட ஞாபகம் வருது, நாம இல்லாம அவங்க எல்லாம் ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆவாங்கல்ல அப்படின்னு சொல்லும் போது யூனோ சான்ஸே இல்லாமனா. இன்னொரு பக்கம் சர்ச்ல பார்த்தா அந்த நாஷ் இருக்கிறான்ல, அவன் எப்பாடா இப்பதான் அந்த ஆஸ்தா பையன் இல்லாதங்காட்டி நிம்மதியா இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். காலையில இருந்து நீ ஒரே விஷயத்த எவ்வளவு நேரம் தான் சொல்லிட்டே இருப்ப, எனிவேஸ் அவங்க போயிருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா போயிருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நாஷ் நினைக்கிறான். சோ அந்த நாஷ் பயங்கரமா மிஸ் பண்றான் ஆஸ்தாவை. அதுவே ஆஸ்தா அங்க கடையில ஏதோ ஒரு பாம்பு ஒருவல் வித்துட்டு இருந்திருப்பாங்க போல, அதை வாங்கி சாப்பிட்டு ஏண்டா யூனோ பையன் உனக்கும் வேணுமான்னு கேட்க தேவையே இல்ல, முதல்ல அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எங்க நடக்குதுன்னு பாப்போம்னு சொல்லி அந்த ஒரு இடத்தையும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, கூடவே அந்த பசங்களை வந்து வழி அனுப்பிக்கிறதுக்காகவும் நிறைய பேர் வந்திருக்காங்கல்ல. நீங்க தான் கண்டிப்பா அடுத்த இந்த ஒரு கிங்டமோட ஃபியூச்சரா இருந்தாகணும், ப்ரொடெக்ட் பண்ணியாகணும் அப்படின்லாம் மக்கள் கத்தும்போது கண்டிப்பா கண்டிப்பா நான் ப்ரொடெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு ஆஸ்தா சொல்லிட்டு இருப்பானா. டே டே நீ யாருன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரியாது, சும்மா வாடான்னு சொல்லி அங்க செக்கிங்காக சில ஆபீசர்ஸ் இருப்பாங்களா. யூனோ போயிட்டு அவனோட அந்த கிரிமோயர் இருக்குல்ல அதை காட்டும் போது எனது 4 கிளவர் கிரிமோயரா அப்படின்னு சொல்லி அந்த ஆபீசர்ஸ் அப்புறம் அங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் ஷாக் ஆகுறாங்களா. இரு அடுத்து நான் ஆச்சரியப்படுத்துறேன்னு ஆஸ்தாவும் கொண்டு போய் அவனோட கிரிமோயரை காட்டும் போது அது பயங்கர அழுக்கா இருக்குமா. சோ அது ஒரு 5 கிளவர் கிரிமோயர் அப்படிங்கறத கூட கவனிக்காம எடுத்துட்டு போ இந்த குப்பையை அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருவாங்க. அங்க வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல இருப்பாங்களா. திடீர்னு பார்த்தா ஏதோ சின்ன சின்ன குருவிகள்லாம் அவங்க மேல வந்து சும்மா கொத்திக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு நபருக்கு அவங்களோட மேஜிக்கல் பவர்ஸ் வந்து கம்மியா இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த குருவிகள் அவங்க மேல வந்து கொத்த ஆரம்பிக்குமாமா. ரைட்ரா அப்படின்னு அங்க இருக்கிற எல்லாரும் கொத்து வாங்கிக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம யூனோ இருக்கிறான்ல, அவனை மட்டும் ஒரு பறவை கூட சீண்டவே இல்லையா. இதையெல்லாம் பார்த்து அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகும் போது அப்பதான் ஞாபகம் வருது, அட ஆமான்ல அந்த 4 கிளவர் வச்சிருந்த கிரிமோயர் அது இந்த ஒரு பையன் தானே வச்சிருந்தான் அப்படின்னு பயங்கர ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருப்பாங்களா. டே யூனோ நம்ம 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தாண்டா விசார்ட் கிங் ஆக போறேங்க, கடந்த 6 மாசமா நான் என்ன ட்ரெயின் பண்ண உனக்கு காட்டுறேன்டான்னு நம்ம ஆஸ்தா வீரவசனம்லாம் பேசிட்டு கூடவே அவனை ஏகப்பட்ட அந்த குருவிகள் வந்து கொத்திக்கிட்டு இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம ஆஸ்தாக்கு பெருசா எந்த ஒரு மேஜிக்கல் பவர்ஸும் கிடையாது, இருக்கிறது எல்லாமே அவனை தான் கொத்திக்கிட்டு இருக்கும். இதை கவனிச்சிட்டு இருந்தா மத்தவங்க எல்லாம் இந்த பையன் தான் விசார்ட் கிங் ஆக போறன்னு வேற டயலாக் பேசுறானா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப ஓடி போயிட்டு இருந்தவன் டக்குன்னு யாரு மேலேயே முட்டி விழுக அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்த அந்த பறவைகள் எல்லாமே அப்படியே காணாம போயிரும். என்னன்னு பார்த்தா கொடூர கண்களோட மைக் டைசனோடவுமே கழுத்து பெருசா அந்த இடத்துல ஒருத்தன் பயங்கரமா நின்னுகிட்டு இருப்பான். உண்மையாலுமே இந்த ஆளுக்கு என்னோட வயசாதான் இருக்குமா ஏன. சரி சரி ஒருத்தரோட தோற்றத்தை பார்த்துட்டு அவங்கள நம்ம அசிங்கமா பேசக்கூடாது, என்னன்னாலும் ஒருத்தர்கிட்ட நல்ல விதமா தான் நடந்துக்கணும்னு சொல்லி அப்படியே அவரோட தோல்ல கையா போட்டுட்டு தலைவா வயசாயிருச்சுன்னா இன்னாவா நீ இவ்வளவு தூரம் கடைசி கஷ்டப்பட்டு வந்திருக்கீல அதுக்கு உன்னை பாராட்டணும் சரியாம்பானா. அங்க இருக்கிற எல்லாரும் மயான அமைதியில நின்றுகிட்டு இருக்க. அவன் கையை எடுத்து ஆஸ்தா தலையில வச்சு உன்னை சாகடிக்க போறான்னு காண்டாவானா. அப்ப அந்த இடத்துல ஒரு ஆளு வந்துட்டு ஐயோ ஒரு கேப்டனா இருந்துகிட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்காக வந்த கேண்டிடேட் எல்லாம் சாகடிக்க கூடாதுன்னு சொல்ல அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாரும் என்னது அந்த ஆள் கேப்டனா அப்படின்னு பயங்கரமா ஷாக் ஆகி போகிறாங்களா. சோ எஸ் அவரு பேரு யாமி அப்படின்னு, அவரு இங்க இருக்கிற பிளாக் புல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடோட கேப்டனா இருப்பாரு. அவரோட நிக் நேமே லார்ட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன், அதாவது அழிவின் கடவுள்ங்கிற மாதிரி. இன்னும் சொல்ல போனா அந்த பிளாக் புல்ஸ் ஏதாவது மிஷன் அக்கம்ப்ளிஷ் பண்றாங்க அப்படின்னா அந்த மிஷன்ல அவங்க எந்த அளவுக்கு சக்சஸ் பாக்குறாங்களோ அதை விடவுமே அந்த ஒரு மிஷன்ல அவங்க காஸ் பண்ண டேமேஜஸ் தான் அதிகமா இருக்கும். அதை விடவும் ரொம்ப முக்கியமா டீசன்சினா இன்னானு கூட தெரியாதவங்களை தான் தேர்ந்தெடுத்து அந்த ஒரு ஸ்குவாட்ல சேர்த்து வந்துருப்பானுங்களாமா. அதுவே ஒரு பக்கம் ஆஸ்தா ஆஹா இவன் நசுக்கி என் தலையை வெடிக்க வச்சிருவான் போலயேன்னு சொல்லி அவன் ஸ்ட்ரென்த் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி அவனை தடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவானா. ஆனா அப்ப டக்குன்னு அங்க வான வேடிக்கைகள் எல்லாம் நடக்க செரிமனி ஆரம்பிக்க போகுதுன்னு பொழைச்சு போடான்னு யாமி நம்ம ஹீரோவை மன்னிச்சு அங்கேயே விட்டுட்டு போயிருவானா. அப்ப அந்த இடத்துல சேகே அப்படின்னு ஒரு பையன் வந்துட்டு ஹே உனக்கு உண்மையாலுமே யாமிய ஃபேஸ் பண்ற அளவுக்கு கட்ஸ் இருக்குதா, வா நம்ம 2 பேரும் தோஸ்த் ஆயிக்கலாம் அப்படின்னு நம்ம ஆஸ்தா கிட்ட எவனோ ஒருத்தன் பேசுறான். அதுக்கப்புறம் அங்க ஒவ்வொரு கேப்டனா வர ஆரம்பிப்பாங்க. வெள்ளை கலர் ஹேர் வச்ச நோசல் அப்படின்னு ஒருத்தர் வருவாரு. இவரு பார்த்தா சில்வர் ஈகிள் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடா கேப்டனா இருப்பாரு. அடுத்தது வெர்மிலியான் அப்படிங்கிற ஒருத்தன் கிரிம்சன் லயன் நைட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடோட கேப்டனாவும், அதுக்கப்புறம் ஜாக் த ரிப்பர் அப்படிங்கிற ஒருத்தன் கிரீன் பிரேயிங் மேண்டிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடோட கேப்டனாவும் இருப்பான். அடுத்தது பார்த்தா சார்லட் அப்படிங்கிற ஒரு லேடி ப்ளூ ரோஸ் நைட் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடோட கேப்டனாவும், போய்சாட் அப்படிங்கிற ஒருத்தனும் ப்ளூ ஆர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடோட கேப்டனாவும், டொரோத்தி அப்படிங்கிற ஒரு லேடி கோரல் பீகாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடோட கேப்டனாவும். ஆனா அந்த ஒரு டொரோத்திங்கிற லேடி பார்த்தா லைக் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்களாமா, இருந்தாலும் பயங்கர பவர்ஃபுல்லான ஒருத்தங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ரில் அப்படிங்கிற ஒரு பையன் அக்வா டீர் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடோட கேப்டனாவும் இருப்பான். அந்த பையன் பாக்குறதுக்கே செம்ம சின்ன வயசா இருக்க. அவனுக்கு 19 வயசு தான் ஆச்சு அப்படின்னு செக்கி சொல்லுவானா. 19 வயசு தானா, என்னோட 4 வயசு தான் உனக்கு பெருசு அப்படின்னா சரி விசார்ட் கிங் ஆகணும் அப்படிங்கிற என் எதிர்காலம் பயங்கர பளிச்சுன்னு இருக்குதுமானா. எனது விசார்ட் கிங் ஆக போறியா, விசார்ட் கிங் ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கனவு சரியா. அது மட்டும் இல்லாம அடுத்த விசார்ட் கிங் எனக்கு என்னமோ அந்த ஆள் தான் ஆமா அப்படிங்கும் போது அங்க வில்லியம்ஸ் அப்படின்னு ஒருத்தன் வருவான். அவன் பார்த்தா கோல்டன் டான் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாடோட கேப்டனா இருப்பான். அவனோட ஸ்குவாட்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அந்த வில்லியம் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்குமாமா. அங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஓகே ஃபைன் நாம ஒன்னா அந்த நோசலோட சில்வர் ஈகிள்லயோ இல்ல இந்த
வில்லியமோட கோல்டன் டான்லயும் சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும்லன்னு யோசிக்க கூட இருக்கிற மத்தவங்க எல்லாம் ஏண்டாடே அந்த ரெண்டு ஸ்குவாட்லயுமே ராயல்ஸ் அண்ட் நோபல்ஸால மட்டும்தான் சேர முடியுங்கிறத மறந்துட்டீங்களாடா அப்படின்னு சொல்லுவான். லைக் காசு இருக்கிறவங்களோ இல்லனா புனிதமான ரத்தத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சில பேர் இருப்பானுங்களே, அவங்களால மட்டும்தான் சேர முடியுமானுங்க. அதுக்கப்புறம் கடைசியா ஆப்வியஸ்லி தலைவன் யாமி பிளாக் புல்ஸ் சேர்ந்தவன். இங்க இருக்கிற இந்த 9 கேப்டன்ஸுமே பெரிய முக்கியமான கைகள் அண்ட் இந்த 9 கேப்டன்ஸ்ல இருக்கிற யாரோ ஒருத்தர் தான் அடுத்த ஒரு விசார்ட் கிங்காவும் ஆக போறாங்க. கூடவே இதுல இருக்கிற ஒவ்வொரு கேப்டனுமே 100 மந்திரவாதிகளுக்கு சமமான ஒருத்தங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆனா விசார்ட் கிங் எங்க ஆளையே காணான்னு நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா தேடிட்டு இருக்க. செக்கே என்னடே எக்ஸாம் மாதிரியான விஷயத்துக்குலாம் வருவாங்கன்னு நினைக்கிறாடா அப்படிமானா அந்த வில்லியமுமே வந்துட்டு ஓகே உங்களை காக்க வச்சதுக்கு மன்னிக்கவும் எக்ஸாம் ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி வானத்துல இருந்து பார்த்தா திடீர்னு மேகங்கள்லாம் வர வச்சு அது மூலமா ஏதோ ஒரு மரம் வந்து அந்த மரத்தோட வேர்கள் மூலமா சம்திங் ஒரு ப்ரூம் ஸ்டிக் ஒன்னு வருது, ஒரு தொடப்பம் ஒன்னு வருது ஒவ்வொருத்தருக்கும். பேசிக்கா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பார்த்தா இங்க இருக்கிற 9 ஸ்குவாட் கேப்டன்ஸுமே நடத்த தான் போறாங்க. சோ எந்த ஸ்குவாட் கேப்டனுக்கு யார பிடிக்குதோ அவங்க தன்னோட ஸ்குவாட்ல அந்த ஒரு ஆளை சேர்த்துக்குவாங்க. அப்படி எந்த ஒரு ஸ்குவாட் கேப்டனுமே ஒரு நபரை சூஸ் பண்ணல அப்படின்னா அந்த ஒரு நபர் இந்த இடத்துல இருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்க. ஆகையால் மக்களே உங்களோட முதல் பயிற்சி இல்ல, நீங்க இந்த தொடப்பத்தை வச்சு பறக்க போறீங்க. ஏன்னா மந்திரவாதி ஆக போறோம்னு ஆயாச்சு, இதுக்கப்புறம் தொடப்பத்தை வச்சு கூட பறக்க முடியலனா என்ன அர்த்தம்? கமான் உங்க மேஜிக்கல் பவர்ஸை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும் போது இருக்கிற எல்லாருமே ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் அதுல பெருசா பயிற்சி பெற்றிருந்திருக்க மாட்டாங்க போல, இருந்தாலுமே ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்ச மேஜிக்கல் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சமாவது மேல பறந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற எல்லாருக்கும் மேல அப்படியே தொடப்பத்துல ஏறி நின்னுகிட்டு அந்த இடத்துல ஒருத்தன் டிராவல் பண்ணிட்டு இருப்பான். நம்ம யூனோ பாடுற அந்த 4 கிளவர் கிருமாரி வச்சிருந்திருக்கவன் அவன் தானே அப்படின்னு எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஆஸ்தாக்குறான்ல, அவனால சுத்தமா லைக் ஒண்ணுமே பண்ண முடியாதா. அந்த செகேங்கிற பையன் தான் ஹே கொஞ்சமாவது பாடி ரிலாக்ஸ் பண்ணிட்டு ட்ரை பண்றான் பண்ணிடலாம் அப்படின்னு லைட்டா மோட்டிவேட் பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த நோசல் அப்படின்னு கேப்டன் இருந்தான்ல, அவன் பார்த்தா சில்வா அப்படின்னு அவனோட தங்கச்சி கிட்ட போயிட்டு அவளுமே அந்த ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்காக வந்திருக்கா போல. அவகிட்ட போய் நம்மள மாதிரியான ராயல்ஸ் எல்லாம் சாதாரண பாமர மக்கள் எடுக்கிற இந்த ஒரு எக்ஸாம்ல அட்டன் பண்ணுங்கிற தேவை கிடையாது, நீ எங்க போவியோ அங்க போவ, எந்த ஒரு எக்ஸாமையும் அட்டன் பண்ண வேணாம் அப்படிமா. சோ அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏகப்பட்ட டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்குமா. எல்லாத்துலயுமே சொல்லி வச்ச மாதிரி நம்ம ஆஸ்தா தான் பயங்கரமா மொக்க வாங்கிட்டு இருப்பான். கடைசியா ஒரே ஒரு டெஸ்ட் தான் நடக்க போகுது. அது ஆக்சுவலி சண்டை. 2 பேர் பேரா பிரிஞ்சுக்கிட்டு சண்டை போட்டாகணும். பட் இருந்தாலும் நீங்க அடிபட்டுருவீங்களோ அப்படின்னு கவலைப்படாதீங்க, எங்க கிட்ட இருக்கிற ஹீலர்ஸை யூஸ் பண்ணி கண்டிப்பா உங்க எல்லாருமே நாங்க குணப்படுத்திடுவோம். சோ அதனால உங்களுக்கான பார்ட்னர்ஸை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது எப்ப ஏதாவது வீக்கான எதிராளியை சூஸ் பண்ணி அவனை ஈஸியா தோக்கடிச்சு சேர்ந்துட வேண்டியதான் அப்படின்னு அங்க இருக்கிறவங்க நினைப்பாங்களா. சரி இப்ப நான் யாரை சூஸ் பண்றதுன்னு ஆஸ்தா பயங்கரமா குழப்பத்துல இருக்கேன். அப்ப அந்த செக்கே கமான் தலைவா நான் உன்னை சூஸ் பண்றேன்னு சொல்லுவானா. ஆஸ்தாக்குலாம் பயங்கர ஹாப்பி, என்ன மாதிரி ஒரு மொக்க பீஸ் ஆப்போனண்டா சூஸ் பண்றீங்க ரொம்ப சந்தோஷம் பான்னு. மொத சண்டையே நம்ம ஆஸ்தாக்கும் அந்த செக்கேக்காக தான் இருக்குமா. ஆஸ்தா சொல்லுவான் கமான் நம்ம 2 பேரும் நியாயமா நம்மளோட கனவுக்காக சண்டை போடுவேன்னு சொல்ல, டே டம்மி பீஸ் உன்ன மாதிரி சாதாரண ஆளுக்கெல்லாம் இந்த கனவு ரொம்ப ஜாஸ்தி சரியா, அதனால கூடிய சீக்கிரமா நீ எங்க இருந்து வந்தையோ அதே இடத்துக்கு உன்னை திருப்பி துரத்தி அடிச்சிடுறேன், அங்க போய் பொத்திட்டு உட்காருன்னு சொல்லி ஆஸ்தானால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியாது, அவனை ஈஸியா தோக்கடிச்சிடலாம் அப்படின்னு தெரிஞ்சு வேணும்னே அந்த செக்கே அவனை சூஸ் பண்ணியிருக்கான். அவன் தன்னோட கிரிமாயரை பயன்படுத்தி அந்த இடத்துல ஒரு டிஃபென்சிவ் ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்றானா. சோ இது மூலமா வெளியே இருந்து எந்த ஒரு அட்டாக்கும் என்ன வந்து ரீச் பண்ண முடியாது அப்படிங்கிற கர்வத்தோட அவன் இருக்க. அதுவே ஆஸ்தாவும் நானும் இங்க ஒன்னும் ஜோக் பண்ண வரலன்னு அவனோட கிரிமார்ல இருந்து அவனோட ஸ்வாட எடுத்து அந்த ஒரு டிஃபென்ஸ பிரேக் பண்றான். ஆப்வியஸ்லி ஒரே அடியில அந்த செக்கே காலி. எப்படியும் ஆஸ்தா ஜெயிப்பான் அப்படின்னு தெரிஞ்ச மாதிரி யூனோ சிரிப்பானா. சாரி தலைவா விரல் சூப்பிட்டு கொறதுக்காக இன்னும் இந்த இடத்துக்கு வரல புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லும் போது முடிச்சிடலாமான்னு சொல்லி அவன் தன்னோட பிளேட எடுக்கிறானா. ஆப்வியஸ்லி நம்ம ஆஸ்தாவோட மூவ்மெண்ட் பயங்கர ஸ்பீடா இருக்கிறத கவனிச்சு அந்த வில்லியம் ஏதாவது மேஜிக்கை கீதை யூஸ் பண்றானா வேகமா நகர்றதுக்கு அப்படின்னு நினைக்க. ஆனா யாமிக்கு கிளியரா தெரியுது அவன் பிசிக்கலி பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறான், அதனாலதான் வேகமா மூவ் ஆகுறான்னு. ஆப்வியஸ்லி அவனை ஒரே அடியா அந்த இடத்துல நாக் அவுட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒன்னும் விரல் சூப்பிட்டு போறக்கணும் நான் வரல கண்ணான்னு சொல்ல, கண்டிப்பா ஆஸ்தாவை நான் தான் டிஃபீட் பண்ணுவேன் அப்படின்னு யூனோ ஒரு பக்கம் நினைக்க. அதுவே அங்க இருக்கிற எல்லாருமே இந்த சப்ப பையன் திடீர்னு எங்க இருந்தா அவ்வளவு பெரிய கத்தி உருவனா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா சும்மா முதுகு பின்னாடி பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு நாள் நான் தான் விசிட் கிங் ஆக போறேன் பாரு அப்படின்னு கத்தும் போது ரைட்டு கோமாளி அப்படிங்கிற மாதிரி சொல்லி எல்லாரும் சிரிச்சிருவானுங்க. அப்ப அங்க யாமி கூட இருக்கிறவன் இந்த மாதிரி அந்த ஆஸ்தா பையன் இருந்து என்னால எந்த விதமான மேஜிக்கல் பவர்ஸுமே சென்ஸ் பண்ண முடியலையேன்னு சொல்லும் போது ஆமா ஒன்னும் மேஜிக்லாம் பயன்படுத்தல, ஃபுல் அண்ட் ஃபுல் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் தான் யூஸ் பண்ணா. ஏன்னா நான் அப்படியே அவன் தலை மேல கை வச்சிருந்திருக்கும் போதுமே அவன்கிட்ட இருந்து எந்த ஒரு மேஜிக்கும் என்னால சென்ஸ் பண்ணவே முடியல. சோ சுத்தமா மேஜிக்கல் பவர்ஸே இல்லாத ஒருத்தன் ஒரு விசார்ட் கிங் ஆக போறான் அப்படிங்கறதே ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்குது. இவன் உண்மையாலே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேண்டிடேட் அப்படிங்கறத கவனிக்கிறாரு. அடிப்பட்ட செக்கேவை ஒரு பக்கம் மத்தவங்களா ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேட்டிலுமே நடக்குதா. அதுல பார்த்தா 2 பேரும் ஆப்வியஸ்லி மேஜிக்கல் பவர்ஸ் யூஸ் பண்ணி சண்டை போட்டுக்கிறாங்க. சாண்ட் வாட்டர் அப்படின்னு மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க. இத பார்த்து ஆஸ்தால ஆஹா என்னமா சண்டை போடுறானுங்க அப்படின்னு வாயை பழந்துகிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல எந்த ஒரு பார்ட்னர்ஸும் கிடைக்காம நம்ம யூனோ அமைதியா நின்னுகிட்டு இருப்பானா. அப்போ ஒரு பையன் வந்துட்டு இந்த மாதிரி தலை உங்க கூட
கூட யாரும் சண்டை போட வரலன்னு தெரியுது. சோ அதனால நாம 2 பேரும் அப்படி ஜோடி போட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் பேரு சலீம் அப்படின்னும் அவன் ஏதோ ஒரு நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவன் போல. சோ அதனாலயே அந்த ஒரு கர்வத்திலேயே 1000 தான் நம்மளோட யூனோ கிட்ட அந்த 4 கிளவர் புக் இருந்தாலும் உன்னால அதை வச்சுல என்ன ஜெயிக்க முடியாது, ஒரு நோபல் ஃபேமிலியோட வெல்த் அண்ட் ஸ்டேட்டஸ் உன்னை எப்படி தோக்கடிக்க போகுதுங்கிறத மட்டும் பாடுறா அப்படின்னு பயங்கர ஓவர் கான்பிடன்ஸ்ல இருப்பான். அதுக்கப்புறம் போட்டியும் ஆரம்பிக்க அந்த சலீம் ஓகே ஃபைன், நீ உன்னோட சின்ன ஊருக்கு திருப்பி போக வேண்டியதுக்கான நேரம் வந்துருச்சு, நீங்க நடந்த சில விஷயங்களை நீ சும்மா போய் அங்க கதையா சொல்லு சரியா, பிளஸ் உன்னை நான் தோக்கடிக்கிறதையும் சேர்த்தி போய் சொல்லு அப்படின்னு அவனோட பவர்ஸ் யூஸ் பண்ணுவானா, ஏதோ ஒரு லைட்னிங் பவர் மாதிரி பயன்படுத்துவான். ஃபுல்லா அந்த இடத்துல எனர்ஜி வந்து ஸ்டோர் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆக யூனோல அசர்ற மாதிரியே இல்ல, ஒரு டொர்னேடோ மாதிரி கிரியேட் பண்ணி அது மூலமா அந்த லைட்னிங்கை டிஃப்ளெக்ட் பண்றது மட்டும் இல்லாம அந்த சலீம் பையனையும் ஆகாயத்துல பறக்க விட என்னடா நடக்குதுங்கன்னு ஆஸ்தால ஷாக் ஆயிட்டு இருப்பானா. கூடவே யூனோட சண்டைய பார்த்தவனுங்களா அந்த பையன் கூட ஃப்ரெண்ட் ஆக முடியுமா என்ன அப்படிலாம் பேசிட்டு இருப்பானுங்க. அண்ட் கேப்டன்ஸும் ஓகே இவன் கொஞ்சம் இம்ப்ரெசிவா தான் இருக்கிறான் அப்படிங்கறதையும் நோட் பண்றாங்க. அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி எல்லா எக்ஸாமினேஷனும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ அதனால இங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்த கேண்டிடேட்ஸ்ல ஒவ்வொரு கேண்டிடேட்டா கூப்பிடுவாங்களாமா. அண்ட் அந்த கேண்டிடேட்டை விருப்பப்படுற கேப்டன்ஸ் அவங்களோட ஸ்குவாட்ல சேர்த்திக்குவாங்க. பட் ஒண்ணுக்கும் மேல 2-3 கேப்டன்ஸ் வந்து ஒரே பர்சனுக்கு வந்து ஆஃபர் பண்ணாங்க அப்படின்னா எந்த ஸ்குவாடுக்கு போகலாம் அப்படிங்கறத வந்து அந்த ஒரு கேண்டிடேட்டை டிசைட் பண்ணலாம். ஆனா எந்த ஒரு கேப்டனுமே அந்த ஒரு கேண்டிடேட்டை கூப்பிடணும் அப்படின்னு நினைக்கலன்னா அவங்களுக்கு இங்க வாய்ப்பு வந்து மறுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கன்யூஸ் ஆளுங்களை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. பார்த்தா ஒரு 40 பேருக்கு மேல எடுத்தோடனே முதல்ல ரிஜெக்ட் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆளுங்களை வந்து செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மெஜாரிட்டியா பார்த்தா அந்த இடத்துல நிறைய பேர் ஆக்சுவலி ரிஜெக்ட் ஆக தான் படுறாங்க. அண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது ஆஸ்தாக்கு ஆஹா ரைட்டு, எதிர்பார்த்த அளவுக்கு இதுல ஒண்ணு ஈஸியா சேர்ந்துட முடியாது போலயே அப்படின்னு அவன் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நேரம் கழிச்சு அந்த இடத்துல யூனோவை கூப்பிடுறாங்களா. யூனோ போய் நின்னோடனே இருக்கிற எல்லா 9 கேப்டன்ஸுமே கையை தூக்குறாங்க, முடிஞ்ச எங்க ஸ்குவாட்ல வந்து சேர்ந்துக்கோங்கிற மாதிரி. எல்லாரும் அப்படியே வாயை பொழந்துகிட்டு இருக்க யூனோவோட மைண்ட்லயுமே ஓகே நான் விசிட் கிங் ஆகணும்னா எங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும்னு சொல்லி அந்த வில்லியமோட ஸ்குவாட்ல ஜாயின் பண்றான். அந்த கோல்டன் டான் அப்படிங்கிற அந்த ஸ்குவாட்ல மத்த கேப்டன்ஸ் எல்லாம் வட போச்சு அப்படின்னு தான் பாக்குறானுங்க. சே நம்ம ஸ்குவாடுக்கு வந்திருக்கலாமோன்னு. அடுத்தது ஆப்வியஸ்லி நம்ம ஆஸ்தா வராப்ல. சோ எப்படி யூனோக்கு ஏகப்பட்ட பேர் கை தூக்குறாங்க. அவன் வந்து உண்மையாலுமே என்னோட ரைவல் தான், அவனை எப்படியாவது டிஃபீட் பண்ணி ஆகணுங்கும் போது யாரு எந்த ஸ்குவாட்ல என்ன சேர்த்துக்கிட்டாலும் பரவாயில்ல என்னோட பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவன் பாத்துக்கிட்டே இருக்க. பார்த்தா யாருமே கை தூக்கல, அவனுக்கு ஆஃபர் இல்ல. ஆஸ்தானால இதை சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இல்ல இப்படி எல்லாம் ஆகக்கூடாதுன்னு நினைக்கும் போது டேய் சீக்கிரம் வாடா நாங்கெல்லாம் செலக்ட் ஆக வேணாமா அப்படின்னு மத்த பசங்களா கத்திக்கிட்டு இருக்கானுங்களா. என்ன கடைசி நேரத்துல எல்லாமே சொதப்பிச்சு அப்படின்னு அவன் பயந்துகிட்டு இருக்கும் போது யாமி எந்திரிச்சிட்டு எதிர்பார்த்ததுதான் வேற என்ன குட்டி பையா, உங்ககிட்ட இருக்கிற அந்த ஒரு பவர்ஸ் இதெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு எங்களுக்கு தெரிய வேண்டாமா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சா மட்டும் தான் உன்னை சூஸ் பண்ணவே முடியும். கூடவே இங்க வந்து நீ மேஜிக்கல் நைட் ஆகிறதுக்காக வந்திருக்க, மேஜிக்கல் நைட்னா என்ன, மேஜிக் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு யாமி அவரோட மேஜிக்கல் பவர்ஸ் அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும்போது இருக்கிற எல்லாருமே அந்த ஆறாலேயே அப்படியே பயங்கரமா ஷேக் ஆக ஆரம்பிச்சிடறானுங்க. இதோட ஒரு கேப்டனோட மேஜிக்கல் பவர்ங்கிறது இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு ஆஸ்தாவும் அப்படியே அவனையே பார்த்துட்டு இருக்க. உங்ககிட்ட எந்த ஒரு மேஜிக்கல் பவர்ஸும் இல்ல, அதனாலதான் உன்னை இந்த இடத்துல யாருமே செலக்ட் பண்ணவும் கிடையாது. நீ ஏற்கனவே சொல்லியிருந்தீல நீ என்னமோ விசார்ட் கிங் ஆக போற அப்படின்னு, விசார்ட் கிங் ஆக போற அப்படின்னு நீ இங்க இருக்கிற இந்த 9 கேப்டன்ஸையும் தாண்டி சர்பாஸ் பண்ணி ஆகணும். விச் மீன்ஸ் உன் முன்னாடி இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா நான் நின்னுகிட்டு இருக்கிறேன், என்ன எதிர்க்கிறதுக்கு எந்த ஒரு மேஜிக்கல் பவர்ஸும் இல்லாத உனக்கு துணிச்சல் இருக்குதா அப்படின்னு அவனை சவால் விடும்போது ஓகே எனக்கு புரியுது, நான் இன்னைக்கு வேணா ஒரு மேஜிக்கல் நைட் ஆகிறதுக்காக என்ன நீங்க செலக்ட் பண்ணாம இருக்கலாம், பட் இன்னொரு தடவை நான் கண்டிப்பா ட்ரை பண்ணுவேன், எத்தனை தடவை வேணாலும் விழுந்தாலும் திருப்பி ட்ரை பண்ணிட்டே இருப்பேன், ஒரு நாள் நான் சொன்ன மாதிரியே ஒரு விசார்ட் கிங்காவும் ஆகி காட்டுவேன் அப்படின்னு தைரியமா அவன் மூஞ்சியை பார்த்து சொல்லும்போது யாமி அப்படியே அவனை முறைச்சு பார்த்துட்டு பயங்கரமா அந்த இடத்துல சிரிக்க ஆரம்பிச்சிடாரு. செமையா ஜோக் பண்ற மேன், சரி இருக்கட்டும் நீ என்னோட ஸ்குவாட்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோ, பிளாக் புல்ஸ்ல நான் கொடுத்த ஆப்ஷன் எல்லாம் உன்னால ரிஜெக்ட்லாம் பண்ண முடியாது, நீ வந்து சேர்ந்துதான் ஆகணும், உன்னை அந்த இடத்துல நான் உரின்னு உரிக்க போறேன், இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பார்க்க போற அப்படின்றவாரு. அப்புறம் அந்த எல்லா வேலையும் பார்த்து ஒரு நாள் நீ விசார்ட் கிங்காவும் மாறுவ அப்படின்னு சொல்லும்போது ஆஸ்தா இவ்வளவு வருஷமா அவன் கடின உழைப்பால நிறைய பண்ணிருப்பான்ல, அது எல்லாத்தையும் அப்படியே நினைச்சு பார்த்துட்டு ரைட்டு நம்ம கனவு நோக்கி இன்னொரு ஒரு அடி அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பி ஆகுறான். அதுக்கப்புறம் இந்த ஒரு மேஜிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே முடிஞ்சிச்சு. நிறைய பேர் தோத்து போயிருந்திருப்பாங்க, செலக்ட் ஆகாம இருந்திருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் திருப்பி போகும்போது கண்டிப்பா அடுத்த வருஷம் வாங்க நீங்க செலக்ட் ஆவீங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் உற்சாகப்படுத்தி அனுப்புறாங்களா. அதுக்கப்புறம் ஆஸ்தாவும் யூனோவும் மீட் பண்ணி பேசிக்கும் போது ஓகே ரைட்டு நீ கோல்டன் டான்ல இருக்கிற, நான் பிளாக் புல்ஸ்ல இருக்கிறேன், யாரு கண்டிப்பா ஒரு நாள் விசார்ட் கிங்கா ஆகுவாங்கன்னு பாத்தரலாண்டா அப்படின்னு சொல்லும் போது டக்குனு நம்ம ஆஸ்தாக்கு வயிறு கலக்க ஆரம்பிச்சிடும். ஆஹா தேவையில்லாத பாம்பு ஒருவெல்லாம் சாப்பிட்டு என்னமோ ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லி வேகமா கக்குச நோக்கி ஓட. அப்போ அந்த செக்கி அப்படின்னு ஒரு பையன் இருந்தான்ல, சோ ஓரமா நின்னுகிட்டு அவனும் பார்த்தா செலக்ட் ஆயிருந்திருக்கான் போல. இந்த ஜாக் த ரிப்பர் அப்படின்னு சொல்லி அந்த மேண்டிஸ் அப்படின்னு ஒரு ஸ்குவாட் இருந்துச்சுல, அந்த ஸ்குவாட்ல செலக்ட் ஆயிருந்திருக்கான். நோபல் ஃபேமிலி அப்படிங்கிறங்காட்டி தூக்கி உள்ள போட்டிருக்காங்க போல. பட் ஆஸ்தா மேல அவன் சமகான்ல இருப்பான். சோ ஆஸ்தா தன்னை தோக்கடிச்ச ஒரே காரணத்தால தான் ஒரு லோ ரேங்கான ஒரு ஸ்குவாட்ல என்ன போட்டிருந்திருக்காங்க, உன்னை நான் பழி
பள்ளிக்கு பள்ளி வாங்குவேன்டா. இந்த மாதிரி ஆளுங்களை எப்படா விசார்ட் கிங் ஆகலான்னு தன்னோட மேஜிக்கை பயன்படுத்தி ஒரு பாய்சன் லிசார்ட பார்த்தா கக்குஸ்குள்ள அனுப்பி வைக்கலான்னு பார்க்க ஒரு மேஜிக்கல் கழுகு வந்து அந்த லிசார்ட பிடிக்குது. யாருன்னா யூனோவா தான் இருக்கும். என்ன ராசா பண்றதுக்காக ட்ரை பண்றீங்க? ஆஸ்தா முன்னாடி நிக்கிறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லடா அப்படிங்கும் போது இல்ல நான் ஒண்ணுமே பண்ணலையே, ஆஸ்தாக்கு சும்மா பாய் சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னா அவங்க இருந்து ஓடிடுவானா. அதுக்கப்புறம் வெளியே வந்து ஆஸ்தாவும் எப்பா இப்பதான்டா கண்ணெல்லாம் பளபளன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க யாமிய ரொம்ப நேரமா வெயிட் பண்ண வச்சிருந்திருப்பான் போல. டேய் நான் ஸ்குவாடோட கேப்டன்ரா, ஏன்டா என்னைய வெயிட் பண்ண வைக்கிறீங்கன்னு கேட்க, ஐயோ இயற்கை அழைப்பை பத்தில உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அவன் எழுத்து பேசிட்டு இருப்பான். சரின்னு அந்த யாமி கூட இருக்கிற 2 பேர் ஒரு போர்ட்டல வந்து ஓபன் பண்ணுவாங்க. என்னன்னா ஆப்வியஸ்லி ஆஸ்தா கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் கிடையாது, அவனால பறக்க முடியாது. சோ அதனால கூடிய சீக்கிரம் இந்த மாதிரியான டெலிபோர்டேஷன் பவரை நீ கத்துக்கணும் அப்படிங்கும் போதுதான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, ஆமா இல்ல உன்ட்ட மேஜிக்கே கிடையாது, இது எல்லாம் நீ என்னைக்கு கத்துக்கிட்டுன்னு அவனை தூக்கி அப்படியே அந்த போர்ட்டலுக்குள்ள வீச அந்த இடத்துல காட்டுக்குள்ள தன்னந்தனியே ஒரு பூத் பங்களா மாதிரி ஒண்ணு இருக்கும். அதுதான் பிளாக் புல்ஸோட ஹைட் அவுட்டா இருக்கும். ஏன்னா இடம் அழுக்கா இருக்குதானே யாமி கேட்க, அழுக்கா இருக்கோ சுத்தமா இருக்கோ யாருக்கு கவலை, இனிமேல் அது ஏன் இடம் தான், ஆஸ்தா வந்துட்டே இருக்கிறான் அப்படின்னு போய் கதவை நீக்க திடீர்னு ஏதோ நெருப்பு மாதிரி வந்து தூரமா வந்து விழுவான். யாமி அப்படியே சிரிச்சுக்கிட்டே இங்க இருக்கிற மேஜிக்கல் ஸ்குவாட்ஸ்லயே இருக்கிறதுலயே மோசத்துலயும் மோசமான ஒரு ஸ்குவாட்ல ஜாயின் பண்ணியிருக்கேன், உன்னை நான் வரவேற்கிறேன். யூனோ பையனை எவனோ ஒருத்தன் வழி மறைச்சிட்டு, ஓ இந்த வருஷம் நீ தான் புதுசா செலக்ட் ஆயிருந்திருக்கிய, சரி உன் பேர் என்னன்னு கேட்க யூனோன்னு சொல்லும் போது ரைட் என் பேர் வந்து கிளாஸ். அப்புறம் உன்ன மாதிரி ஏதோ சாதாரண ஆளுங்களெல்லாம் எதுக்கு இந்த மாதிரி ஸ்குவாட்ல செலக்ட் பண்றாங்க அப்படின்னு எனக்கு புரியல. கேப்டன் வில்லியம்ஸ் உன்னை செலக்ட் பண்றதுக்கு என்ன நினைச்சாரு அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனா இருக்கிற எல்லா கேப்டன்ஸுமே அவங்களோட ஸ்குவாட்ல உன்னை செலக்ட் பண்றதுக்காக கையை தூக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஓவரா திமிர எடுத்து ஆடக்கூடாது. கேப்டன் வில்லியம்ஸ் இந்த ஸ்குவாட்ல உன்னை சேர்த்திருக்காரு அப்படின்னா அது ஒன்னும் சாதாரண விஷயம் கிடையாதுன்னு சொல்லும் போது, அப்படின்னா கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் நான் பிடிக்கிற மாதிரி நான் நடந்துக்கிறேன், ஓர வாய் பேசாதான்னு கூட்டிட்டு போக. இன்னொரு பக்கம் ஆஸ்தாவை பறக்கட்டு இருந்திருப்பாங்கல்ல, அந்த இடத்துல ஒரே நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா, எவ்வளவு தடங்களை வந்தாலும் சரி எனக்கான இடத்துக்குள்ள நான் போய் ஆகுவேன் அப்படின்னு திருப்பி அவன் ஓடி போகும்போது மறுபடியும் ஒரு பிளாஸ்ட் ஏற்படும். என்னன்னு பார்த்தா அந்த பிளாக் புல்ஸோட ஹைட் அவுட்டுக்குள்ள அங்க ஏற்கனவே அந்த ஸ்குவாட் மெம்பர்ஸா சில பேர் இருப்பானுங்கல்ல, அவனுங்க எல்லாரும் சண்டை போட்டு இருப்பானுங்க. ஐ மீன் ஒரு பக்கம் 2 பேர் என்னன்னா சண்டை போட்டுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஒரு லேடி இருப்பாங்க, அவங்க பயங்கரமா சரக்கடிச்சு மட்டையா இருந்திருப்பாங்க. இன்னொரு ஒரு பொண்ணு இருக்கும், அது பார்த்தா இருக்கிற கேக் எல்லாத்தையும் அதுவா காலி பண்ணிருப்போல மலை மாதிரி அடிக்க வச்சிருந்திருக்கும். அங்க இருக்கிற இன்னொரு பையன், ஏய் என் தங்கச்சி தூங்குதுடா அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லி இருக்கிற எல்லாருக்கிட்டையும் பயங்கரமா வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஒரே ஒருத்த மட்டும் மலை மாதிரி அப்படியே அமைதியா அதே இடத்துல நின்னுகிட்டு இருக்கு. அவனுங்க பண்றது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்து ஆஸ்தாக்கு சரியான ஷாக்கு. பட் இருந்தாலும் ஃபைன் ஓகே, இவனுங்க எல்லாம் பிளாக் புல்ஸ் சேர்ந்தவன் அப்படின்னா நானும் பிளாக் புல்ஸ் சேர்ந்தவன் தான், இவனுங்க கூட ஐக்கியமாக்குறது என்னோட ஒரே ஒரு வேலை அப்படின்னு அங்க போய் நின்னுகிட்டு, என் பேரு தான் ஆஸ்தா, நான் இந்த மாதிரி ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்திருக்கேன், ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் கண்டிப்பா ஒரு விசார்ட் கிங்கா ஆகுவேன் அப்படின்னு கத்தி சொல்லும் போது ஒருத்தனமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. அவன் பாட்டுக்கு அவனுங்க அவன் வேலையை பார்த்துட்டு இருக்கிறானுங்க. என்னடா அது ஊருக்குள்ளே நான் தான் சவுண்டான பார்ட்டி நினைச்சிட்டு இருந்தேன், நான் கூப்பிட்டா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்கன்னு இன்னும் கண்டுக்கே சட்டை கூட பண்ண மாட்டானுங்க அப்படின்னு அவன் பயங்கர ஷாக் ஆயிருந்திருப்பானா. ஆனா அதே நேரத்துல உள்ள சண்டை போட்டு இருந்தவனுங்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இருக்கிற எல்லா பொருளையும் போட்டு உடைக்க ஆரம்பிக்க, கொஞ்சம் பொருள் உடைக்காம அமைதியா இருங்கடா அப்படின்னு சொல்லி நம்ம யாமி அங்க இருக்கிற ஒரு பெரிய சவுத்தை உடைச்சு விட்டுருவாரு. அண்ட் யாமி வந்ததை பார்த்தோன்னு எல்லாருமே அப்படியே வேகமா யாமியை கட்டி பிடிச்சு கொஞ்சறக்காக கிட்ட வர, ஓகே மக்களே உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்குவாட் கேப்டனா அவ்வளவு பிடிக்குமா என்ன, கேட்கவே ரொம்ப ஆனந்தமா இருக்குது, ஆனா என்ன இதுக்குடா அப்ப நீங்க இவ்வளவு கத்திக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்ல எல்லாரும் முட்டிங்கால் போட்டு அமைதியா கொண்டுருவானுங்க. அதுக்கப்புறம் இந்த குள்ளக்கா பையன் இருக்கிறான்ல, இவன் பேரு தான் ஆஸ்தா, இவன் தான் அந்த ஸ்குவாடோட புது மெம்பர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருக்கும் நம்ம ஆஸ்தாவை முதல்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிடறாங்களா. அதுக்கப்புறம் அந்த ஸ்குவாட்ல இருக்கிற மத்த மெம்பர்ஸ் ஆஸ்தாக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. அந்த மூஞ்சில பவுடர் அடிச்ச மாதிரி ஒருத்தர் இருக்கிறான்ல, அவன் பேரு கார்டன் அப்படின்னு. அதே நேரத்துல அங்க லேடி ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க பேரு வெனேசா, சரியான தண்ணி பார்ட்டியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல வால்டியா அப்படின்னு ஒரு பையன் இருப்பான், சரியான சண்டை பிடிச்சவன், வாங்கல சிங்கிள்ஸ் போட்டு பாத்துக்கலாம் பயங்கர ஃபன்னா இருக்கும் அப்படின்னு கேக்குற மாதிரி ஆளு. அப்ப அதுல ஒருத்தன் அவனோட தங்கச்சி போட்டோவை காமிச்சுட்டு, இங்க பாரு இவதான் என்னோட தங்கச்சி, இவன் மேல கைய வச்சு நீ செத்துருவ அப்படின்னு மிரட்டுவான். ஆனா அவன் பேரு பார்த்தா கோச்சி, அவனுக்கு தங்கச்சி அப்படின்னா பயங்கர உயிர். அடுத்தது சார்மி அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஒருத்தி இருப்பா, பயங்கரமா சாப்பிடுற ஒருத்தி. அதுக்கப்புறம் பயங்கர பெருசா பார்த்தா கிரே அப்படின்னு அங்க ஒரு ஆள் இருப்பான். சோ அவன் என்ன இளவனே தெரியல, ஏதோ டீம்ல இருக்கிறான். அதுக்கப்புறம் மேக்னா அப்படிங்கிற ஒருத்தர் இருப்பான், லைக் இவன் இந்த மாதிரி ஃபயர் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவான், எப்பவுமே சூடாவே இருக்கிற ஒரு ஆளு. அதுக்கப்புறம் கடைசியா இவங்க எல்லாரையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிட்டு இருந்தவன், அவனோட பேர் பார்த்தா ஃபின்ரால் அப்படின்னு. பிளஸ் இந்த பிளாக் புல்ஸோட ஸ்குவாட் லீடர் நம்ம யாமி தான். இவங்க மட்டும் தான் பிளாக் புல்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னு கிடையாது, சில மிஷன்ஸ்க்காக நிறைய பேர் வெளியே போயிருக்காங்க, இல்லைன்னா லீவ் எடுத்திருப்பானுங்க, இல்ல எங்கேயாவது போயிருப்பானுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. என்னவா இருந்தாலும் சரி உங்க கூட கண்டிப்பா ஒர்க் பண்ண போறது நினைச்சு எனக்கு பயங்கர ஹாப்பியா இருக்குன்னு கத்துவானா, சும்மா இருறான்னு சொல்லிட்டு, நண்பர்களே நம்ம டீம்ல புதுசா ஒருத்தன் வந்திருக்கான், சோ இவனை சாகடிக்காத அளவுக்கு ஏதோ ஒரு ஒர்க் அவுட் இருந்துச்சுன்னா கொடுங்க அப்படிங்கும் போது உடனே அந்த மேக்னா எந்திரிச்சிட்டு, ரைட்டு தலை நான் பாத்துக்கிறேன், நீங்க தம்பிய பொத்தனாப்ல என்கிட்ட அனுப்பிச்சு விட்டுருங்க, ஊர் உலகமே தெரியாத ஏதோ ஒரு கடைகோட்ட இடத்துல இருந்து வந்துட்டு இங்க என்னன்னா பிளாக் புல்ஸ்ல சேர முடியும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கிறான். சர்ராடே இந்த மாதிரி பார் பிளாக் புல்ஸோட ரோப் தெரியுதா, நான் போட்டிருக்க ட்ரெஸ் தெரியுதா, இதே மாதிரியான ட்ரெஸ் உனக்கும் வேணுமான்னு கேட்க, ஆஸ்தா ஆஹா என்ன இவ்வளவு சூப்பரா இருக்குது,
எனக்கு கண்டிப்பா வேணும், என்ன வேணா பண்றதுக்கு தயாருங்கும் போது அதுதான் எனக்கும் வேணும். பிளாக் புல்ஸ்ல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு மெம்பர் மனசு வச்சா மட்டும்தான் உன்னால இந்த ஒரு ட்ரெஸ் போட முடியும். அந்த ஒரு ஆள் வேற யாரு, நான் தான். அடுத்த சீன்லயே டேமேஜ் ஆன செவரை சரி பண்ணிட்டு யாமில இருந்து அந்த ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாருமே வெளியே தான் இருக்கிறாங்க. ஏன்னா மேக்னா அந்த ஒரு சொக்காவை நம்ம ஆஸ்தாக்கு கொடுக்கறதுக்காக இப்ப டெஸ்ட் பண்ண போறான். முதல்ல அவனோட பிசிக்கல் ஃபிட்னஸ் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்க்கலாம்னு சொல்லி ஒரு 5000 கிரன்ச்சஸ் இருக்கு சொல்லுவானா, அதையும் அவன் எடுத்து முடிக்க 5000 புஷ்அப்புங்கும் போது அதையும் அவன் எடுத்து முடிக்க சம்பந்தமே இல்லாம அங்க இருக்கிற ஒரு பெரிய பாறையை தூக்க சொல்லுவான். அந்த பாறையை தலையால முட்ட சொல்லுவான். சோ இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது ரைட்டு, ஒரு பாறையை தலையில முட்டால உனக்கு கட்ஸ் இருக்குதா, சரி உனக்கு கட்ஸ் எல்லாம் இருந்துட்டு போகட்டுங்கும் போது இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த வால்டியாங்கிற பையன் மேஜிக் தான் எல்லாம் அப்படிங்கிற உலகத்துல தேவையில்லாம பிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கு என்னடா வேலை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதான் நான் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிட்டல, சீக்கிரம் சொக்கா கொடுங்க அப்படின்னு ஆஸ்தா கேட்கும் போது இர்ரா கண்ணா, முக்கியமான டெஸ்ட்டை இனிமேல் தான் கண்டக்ட் பண்ண போகுது, அதுக்குள்ள என்ன அவசரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபயர் பால் வந்து எடுப்பான். சோ இந்த மாதிரி அந்த மேக்னாவோட ஸ்ட்ரென்த்தே வந்து நெருப்பு பயன்படுத்துறது தான். சோ இந்த நெருப்பை வச்சு நான் அவனை அட்டாக் பண்ண வேணாமா, அதுல இருந்து நீ எஸ்கேப் ஆவியாமா, எஸ்கேப் ஆயிட்டு அப்படின்னா அந்த சொக்கா உனக்கு கொடுத்துறாங்க போது ஆஸ்தா பயங்கர ஆர்வமா இருப்பான். ஆனா மத்தவங்க எல்லாம் லைட்டா போர் அடிக்க ஆரம்பிச்சிடும், கண்டுக்க மாட்டானுங்க. ஆனா ஒன்ஸ் அதுல இருந்து டாஜ் பண்றதுக்காக ஆஸ்தா அவனோட பிளேட் எடுக்கும் போது ரைட்டு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிக்க அந்த மேக்னாவுமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு பேஸ்பால் எடுத்து அந்த நெருப்பை வச்சு பயங்கரமா அட்டாக் பண்றானா. பார்த்தா எல்லாத்துல இருந்துமே ஆஸ்தா எஸ்கேப் ஆயிடுறான். ரைட்டு, இதை நீ நல்லா தான் பண்ணியிருக்க, ஆனா மெயின் பிக்சரை இனிமே தான் கண்டுன்னு சொல்லி அந்த இடத்துல அனல் பருக்க ஒரு ஃபயர் பால் அவன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். சோ இதை வச்சு நீ கண்டிப்பா இன்னைக்கு சாக போறட மகனே அப்படின்னு உண்மையாலுமே ஆஸ்தாவை போட்டு தள்ளுற நினைப்புலதான் அந்த ஃபயர் பால் அவன் லான்ச் பண்ணுவானா. ஆனா அது ஆப்வியஸ்லி ஆஸ்தாவை நெருங்க ஆஸ்தாக்கு கிளியரா தெரியுது அதை நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு. ஏன்னா அது அவ்வளவு வேகமா இருக்குது, அதோட லிமிடேஷன்ஸ் அதிகமா இருக்குது, கண்டிப்பா நம்ம செத்து போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி அவனோட மைண்ட் வந்து கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடுச்சு. அவனோட தாட்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகல. ஆனா அவ்வளவு வருஷமா ஒரு வெல் ட்ரெயின்டு பாடியா இருக்கிற அவனோட பிசிக் ஆஸ்தாவோட உயிரை அவ்வளவு லேஸ்ல போக விடல. சோ சர்வைவல் இன்ஸ்டிங் ட்ரிகர் ஆக அவனோட மொத்த பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்தி ஆஸ்தாவோட கான்சியஸ் இல்லாமலே அந்த இடத்துல பிளேட வச்சு அந்த நெருப்பை வந்து லைக் ரிவீட் அடிச்சு விட்டுருவான். அதை பார்த்துட்டு இருந்தா அந்த ஃபின்ரால்லாம் ரைட்டு முத புதுசா வந்த ஒருத்தனை இன்னைக்குதான் நம்ம மெக்னா கிட்ட இருந்து நம்மளா உள்ள இறங்கி காப்பாத்தாம இருக்கிறோம் அப்படின்னு பாப்பானுங்க. சோ இதுக்கு முன்னாடி சேர்ந்த எல்லாரும் இதே மாதிரி தான் உதவாங்க இருப்பானுங்க போல. அதுவே யாமி அதை கவனிச்சுட்டு பரவாயில்லையே அவன் வச்சிருந்திருக்க அந்த ஒரு ஸ்வாடால மேஜிக்கை கட் பண்ணவும் முடியுது, ஈவன் மேஜிக்கை பவுன்ஸ் கூட பண்ண வைக்க முடியுதுன்னு நினைக்க டக்குன்னு சுயநினைவுக்கு வந்து நம்ம ஆஸ்தாவுமே ரைட்டு இப்ப என்னமோ இங்க நடந்துச்சு, ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, சுயநினைவோட தான் பண்ணமா, சரி என்னமோ ஆனா நம்ம இந்த இடத்துல நல்லா தான் இருக்கிறோம், இந்த ஒரு ஸ்வாட் மாசா இருக்கே அப்படின்னு சொல்லி எக்ஸைட் ஆயிட்டு இருப்பானா. அதுவே அந்த மேக்னா இருப்பான்ல, சோ ஆப்வியஸ்லி அவனோட மேஜிக் திருப்பி அவனுக்கே ரிவீட் ஆயிருந்திருக்கும். என்னடா என் மேஜிக் திருப்பி எம்எல்ஏ அனுப்பிச்சுட்டு அந்த சாகடிக்க பாக்குறியா, உன்னை எல்லாம் விட மாட்டேன்டா அப்படின்னு கிட்ட வந்துட்டு ஹேய் தாறுமாறா பண்ண மேன், நான் கூட நீ என்னமோ என் மேஜிக்கை வந்து சும்மா தடுத்துடுவே, ஏதோ பிளாக் பண்ணிடுவே, இல்ல அதுல இருந்து தப்பிச்சிருவ அப்படின்னு தான் எதிர்பார்த்தேன், ஆனா நீ எனக்கு எதிராவே அதை திருப்பி விடுவா அப்படின்னு நான் சான்ஸே இல்ல தெரியுமா, நான் நினைக்கவே இல்ல, நீ செமையான ஒரு ஆள்ரா அப்படின்னு அவனை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறது மட்டும் இல்லாம நம்ம ஆஸ்தா கூட அவன் செமையா க்ளோஸ் ஆயிரும் அந்த இடத்துல லைக் ஒரே ஒரு மொமெண்ட்லயே. ஆனா அப்ப அங்க இருக்கிற பில்டிங்ல பார்த்தா சில்வா அப்படின்னு ஒரு பொண்ணு ஒருத்தி இருந்தால அந்த நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவ. சோ அவன் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்கிறான். அதுவே பாராட்டு மலையில ரொம்ப நேரமா நனைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஆஸ்தா அவனை பார்த்து சாரி தலைவா, என்கிட்ட கம்மியான மேஜிக்லாம் இல்ல, என்கிட்ட மேஜிக்கே சுத்தமா இல்லன்னு சொல்லும் போது என்னது உங்ககிட்ட மேஜிக்கே இல்லையா அப்படின்னா வெறும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டுமா பயன்படுத்தின, டேய் நீ ஒரு ஆம்பளடா அப்படிங்கும் போது அங்க இருக்கிற எல்லாருமே அவனை பாராட்டுறதுக்காக வந்துடுறாங்களா. அந்த வால்ட்டியா இருக்கிறான்ல அவன்லாம் தலைவா சூப்பரா சண்டை போட்டா வா நாமளும் ஒரு சிங்கிள்ஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு அவன் கூப்பிட்டு இருக்கும் போது லிட்டரலா அந்த ஸ்குவாட்ல இருக்கிற எல்லாருக்குமே நம்ம ஆஸ்தாவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. சோ ஃபைனலி வாக்கு கொடுத்த மாதிரி அந்த இடத்துல மேக்னா சொன்ன மாதிரியே நம்ம ஆஸ்தாக்கு ஒரு ரோபோ கொடுக்கும் போது அதை பார்க்க நம்ம ஆஸ்தாக்கே பயங்கர ஒரு மாதிரி இருக்கும். ஆஹா என்ன வந்து உங்க கூட சேர்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் போட்டு அப்படியே நம்ம யாமி கிட்ட காட்டும் போது கலர் மட்டும் தான் லைட்டா டல்லா இருக்குது அப்படின்னு கமெண்ட் அடிப்பாரு. இருந்தாலும் உங்க கூட சேர்ந்து நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குது, கண்டிப்பா நம்ம எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற சொல்லி மறுபடியும் கத்திக்கிட்டு இருக்க, சும்மா இருற அப்படின்னு யாமி சொல்லுவாரு. அதுவே அந்த சில்வா அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணு இருந்தால சோ அவளுமே பிளாக் புல்ஸ்ல தான் இருக்கிறா போல. புது பையன் காதுகிலே கத்துறானே அப்படின்னு நினைக்கும் போது மேக்னா ஆஸ்தாக்கான ரூம் வந்து ஒதுக்கிட்டு இருப்பாங்களா, அங்க கூட்டிட்டு போய் காட்டும் போது ஓகே ரூம் அழுக்கா இருக்குதுலாம் எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் என் ரூம் இதை விட ரொம்ப பெருசா இருக்கும் தெரியுமா அப்படின்னு மேக்னா சொல்லிட்டு இருப்பானா. ஆனா அதுவே நம்ம ஆஸ்தா ஆஹா எனக்காக தனியா ஒரு ரூம் கிடைச்சிருக்கே அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா இருப்பான். ஏன்னா சர்ச்ல அதுவே ஒரு குட்டி சர்ச் தான், சோ எல்லாரும் தங்கறதுக்காக ஒரு ஷேர்டு ரூம் ஒரே ஒரு இடம் தான் இருக்கும். சோ இப்ப தனியா ஒரு ரூம் இருக்குதுங்கும் போது இந்த குப்பை எல்லாத்தையும் நான் கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லி உடனே உள்ள இறங்கி எல்லாத்தையும் தொடச்சுக்கிட்டு இருப்பானா, பல ஆக்குறேன்னு. சரி அடுத்த மிஷின் வரைக்கும் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், சோ அது வரைக்கும் நீ நல்லா தேய்ச்சி தொடச்சு வச்சிடலாம். பிளஸ் ஆஸ்தா லெட்டர் எழுத மறந்துடாத, ஏன்னா அந்த சர்ச் அப்படின்னு சொன்னீங்கல்ல அவனோட ஃபேமிலி அங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலி என்னைக்கு உன்னை நினைச்சு வருத்தப்படக்கூடாது, அவங்க வருத்தப்படுற மாதிரி நீயும் நடந்தக்கூடாது, அதுதான்
ஒரு ஆண் மகனுக்கு அழகுங்கும் போது சரி சார் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிற ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கேன், இந்த இடத்துல நான் கண்டிப்பா ஒரு விசிட் கிங்கா மாறுறதுக்காக எல்லாத்தையும் பண்ணுவேன் அப்படின்னு அந்த லெட்டர்ல எழுதிட்டு அப்படியே யூனோ பத்தியும் நினைக்க, அதுவே இன்னொரு பக்கம் அந்த கிளாஸ்ங்கிறவன் நம்ம யூனோக்கான ஒரு ரூமை வந்து அலாட் பண்ணுவானா, இந்த ஒரு ரூம் உன்னோட தகுதிக்கெல்லாம் ரொம்ப அதிகமானது, என்ன பண்ணி தொலைறது, உனக்கு இதை கொடுத்தாகணும், அது மட்டும் இல்லாம நாளைக்கு ரெடியா இரு, மேஜிக்கல் நைட்ஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் உனக்கு நான் சொல்லி தர வேண்டியதா இருக்குது, உனக்கெல்லாம் சொல்லி தரணும் இருக்கு பாத்தியா, எனக்கெல்லாம் உனக்கு சொல்லி தர விருப்பமே கிடையாது, ஆனா வில்லியம் ஆர்டர் கொடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் பண்றேன், புரிஞ்சதா பையான்னு சொல்ல, நான் ஒன்னும் பையா கிடையாது, என் பேரு யூனோ, புரிஞ்சதா கிளாஸ்னு சொல்ல, நீயும் என்ன கிளாஸ் கூட கூடாது சார்னு சொல்லுன்னு சொல்லிட்டு போவான். இவனுங்கெல்லாம் நோபல்ஸ் சேர்ந்தவனுங்க, நம்ம யூனோ மாதிரியான ஆளுங்களை எல்லாம் இவங்க மதிக்கிறதாவே தெரியல. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில கட்டுறாங்க, சர்ச்ல இருக்கிற அந்த சிஸ்டர் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு லெட்டர்ஸ் வருமா, என்னென்ன படிச்சு பார்க்கும்போது முதல்ல யூனோ பாஸ் ஆயிட்டான் அப்படின்னு போட்டிருந்திருக்கும். எப்படியோ யூனோ பாஸ் ஆயிட்டான் மாசுடா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பயங்கர ஹாப்பி ஆகுறாங்களா. ஈவன் நம்ம ஆஸ்தாவுமே லெட்டர் அனுப்பியிருந்திருக்கான் அப்படின்னு சொல்ல, எனது ஆஸ்தாவா, சரி எப்ப வரான்னு போட்டிருந்திருக்கான், இல்ல அவன் வர மாட்டான், அவனுமே பாஸ் ஆயிருந்திருக்கான் அப்படிங்கும் போது இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு, என்னது அவன் பாஸ் ஆயிட்டானா, ஐயோ பாஸ் ஆயிட்டா அப்படின்னா திருப்பி வரமாட்டானே அப்படின்னு ஃபாதருக்கு ஒரு பக்கம் சோகமா இருந்தாலும், சரி ரெண்டு பேரும் பாஸ் ஆயிட்டாங்க, உடனே இந்த ஒரு விஷயத்த ஊர் மக்கள்கிட்ட எல்லாம் சொல்றேன்னு ஃபாதர் அங்க இருந்து போயிருவாரா. அதுவே அந்த நேஷுங்கிற பையனும் என்னது ஆஸ்தா போயிட்டானா அப்படின்னு சொல்லி அவனும் பயங்கர ஹாப்பி ஆகுறானா. கட் பண்ண அடுத்த நாள் காலையில நம்ம ஆஸ்தா தூங்கி எந்திரிக்கும் போது சைட்ல இருக்கிற அவனோட ரோப பார்த்துட்டு, எப்போடா நேத்து நடந்தது எதுவுமே கனவு கிடையாது, உண்மைதான் அப்படின்னு சொல்லி வேகமா வெளியே வருவானா. பார்த்தா அங்க செவுத்துல இடிச்சுக்குவான், நேத்து இது இருந்த மாதிரி இல்லையேன்னு யோசிக்க, கரெக்டா மேக்னா அந்த இடத்துக்கு வர, தலை இந்த மாதிரி நேத்து இந்த செவர் இருந்த மாதிரி ஞாபகம் இல்லையேன்னு சொல்ல, அதுவா இந்த இடம் வந்து அப்படியே லைக் மாறிக்கிட்டே இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது, என்னையா சொல்ல வரேன் அவனுக்கு ஒண்ணுமே புரியாம இருக்க, அதெல்லாம் அப்படிதான் போக போக உனக்கு புரிய வந்துடும், சரி விடு, சரி வா இந்த செம சூப்பரா இருக்கிற இந்த பிளாக் புல்ஸோட ஹைடோட உனக்கு சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவானா. முதல்ல பார்த்தா டைனிங் ஹாலை காட்டுவான், பயங்கர பெருசா இருக்கும், ஆனா யாருமே இல்லாத அவ்வளவு பெரிய டைனிங் ஹால்ல அந்த சார்மி மட்டும் வந்து பயங்கரமா சாப்பிட்டு இருப்பாள். அடுத்து கம்யூனல் பாத்ரூம் இருக்கும், சோ அந்த இடத்துல சுடுதண்ணில ரெண்டு பேரும் ஒரு குழியில போட்டுக்கிட்டு இருக்க, ஆஸ்தானால ஆஹா சூடு தாங்க முடியலங்கும் போது பிளாக் புல்ஸ் சேர்ந்தவங்க எல்லாம் சூடு தாங்க படுறா, இப்போ சூடாவே இருக்கணும்னு சொல்லி அடுத்து பிளாக் புல்ஸோட கக்குச கூட்டிட்டு போய் காட்டலான்னு பார்க்க, அந்த இடத்துல நம்ம யாமிக்கு வந்துட்டு இருப்பாரு, அங்கிருந்து தெரிச்சு வந்துட்டு அந்த இடத்துல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்குமா. சோ இதெல்லாம் பார்த்தா நம்ம யாமியோட ஒரு ஹாபியாமா. சரி ஆஸ்தா உனக்கு நான் ஒரு முக்கியமான பொறுப்பை தரேன், இது எல்லாத்தையும் இனிமேல் நீ தான் பாத்துக்கிட்டாகணும், காலையிலயும் சரி சாயந்தரம் சரி இதுக்கு நீ தான் சாப்பாடு கொடுத்தாகணும் போது சரின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு கறி துண்டை எடுத்துக்கிட்டு போய் ஒரு குச்சியை வச்சு கொடுக்கலான்னு பார்க்க, அது டப்புன்னு தலையை வெளியே விட்டு நம்ம ஆஸ்தா கடிக்க பார்க்குமா, வேகமாக இருந்து எஸ்கேப் ஆயிருவானுங்க. அதுக்கப்புறமே ஒவ்வொரு இடத்தையா சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப டக்குன்னு அந்த மேக்னா நின்றுவானா. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல அந்த சில்வாங்கிற பொண்ணு இருக்கிறாள், அவ வரும்போது இங்க பாரு ஆஸ்தா, இந்த பொண்ணு புது பொண்ணு இப்பதான் அவங்க கூட தான் சேர்ந்து இருக்குதுன்னு சொல்லும் போது, அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தா அந்த பொண்ணு கை கொடுக்கலான்னு போக, அவ ஆஸ்தாவோட கையை தட்டி விட்டுட்டு, உன்ன மாதிரியான சாதாரண ஆளுங்க என்ன மாதிரியான ராயல்ஸ் எவ்வளவு தைரியம் இருந்தா தொட நினைப்பீங்கன்னு சொல்ல, என்னது ராயல் ஃபேமிலியா அப்படின்னு ஷாக் ஆவானா. அப்படியா சாமி என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆஸ்தாங்க உட்காந்து பயங்கரமா மன்னிப்பு கேட்டுட்டு, ஆனா அதுக்கப்புறம் சரி நீ ராயல் ஃபேமிலி எல்லாம் இருந்துட்டு போகட்டும், ஆனா அதுக்காக நீ அசிங்கம் பேசுறதுனால ஏத்துக்க முடியாது அப்படின்னு அவன் மிரட்டிக்கிட்டு இருக்க, நான் உன்னை பேசினது சரிதான், ஏன்னா உன்ன மாதிரியான சாதாரண ஆளுங்கனால எல்லாம் நான் என்ன பேசுறேங்கிறத புரிஞ்சுக்க முடியாது, நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற பவர் டிஃபரன்ஸ் அது என்னங்கறத காட்டுன்னு சொல்லி அந்த இடத்துல ஏதோ வாட்டர் மாதிரியான பவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அப்படியே அட்டாக் பண்ண பார்க்க, ஆஸ்தானால எஸ்கேப் ஆக முடியாதுன்னு நினைப்பாங்க. அந்த அட்டாக் டைரக்டா போய் நம்ம மேக்னாவை அட்டாக் பண்ணிருமா. பவர் இருந்தாலும் அந்த சில்வானால அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது போல. ஏ பொண்ணு என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நான் உன்னோட சீனியர்னு சொல்ல, உன்ன யாரையும் அங்க நிக்க சொன்னது, ஏ நான் உன் சீனியர்மா, ஏ நான் ராயல் ஃபேமிலிமா, ராயல் ஃபேமிலியா இருந்தா இருந்துக்கோ, ஆனா இந்த இடத்துல நீ என்னோட ஜூனியர் தான், உன்ன மாதிரியான அரகண்டான பொண்ணை எல்லாம் எதுக்கு யாமி இந்த ஸ்குவாட்ல சேர்த்தாருன்னே தெரியல, இனிவே சேர்த்திட்டாருல அதுக்கு கொஞ்சமாவது கடமைப்பட வேண்டாம், போனா போட்டும் பொண்ணா போச்சு பொழைச்சு போட்டுன்னு விட்டா நீ ரொம்ப பண்ணிட்டு இருக்கிற, சரி வா உனக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாதான் சரியாகும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அவ பார்த்தா டக்குனு அந்த ரோப கழட்டி தூக்கி போட்டுட்டு, இந்த மாதிரியான அசிங்கம் பிடிச்ச ஸ்குவாட்ல இருக்கிறதுக்கு நான் இல்லாமலே இருப்பேன், இருக்கிறதுல என்ன மாதிரியான ராயல் ஃபேமிலி சேர்ந்தவங்களுக்குலாம் இந்த இடம்லாம் தகுதியே இல்லைன்னு சொல்லி அவன் அங்கிருந்து போக, மேக்னா கத்திக்கிட்டு இருப்பான், ஹே மரியாதையா வந்து யாமி கிட்ட மன்னிப்பு கேளு, கூடவே இந்த ரோபை எடுத்துட்டு போ அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கவே, நான் அவ்வளவு கஷ்டப்பட்டுல அந்த துணியை வாங்கினேன், இவன் என்ன தூக்கி வீசிட்டு போறா அப்படின்னு ஆஸ்தா பாத்துட்டு இருப்பானா. அடுத்த சீன்ல ஆஸ்தா அந்த கேசல் விட்டு வெளியே வரும்போது டக்குனு ஏதோ ஒரு தண்ணி அவனை வந்து அட்டாக் பண்ண பாக்குமா, என்னடான்னு சொல்லி ஒளிஞ்சிருந்து பார்த்தா அது அந்த சில்வாங்கிற பொண்ணாதான் இருக்கும். சோ வந்து ஒரு மரத்துல டார்கெட்டை வரைஞ்சு வச்சுட்டு அதை முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பா, ஏகப்பட்ட அட்டெம்ட் பண்ணிட்டா, பட் எதுவுமே வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. ஆஸ்தாவும் அதை ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்க, அது தெரியாம அவ அப்படியே நினைச்சு பாப்பா, ஏன்னா அவளோட மேஜிக்கை அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு விஷயம் அவ ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்க போது அங்க இருக்கிற எல்லாரும் ஒரு மாதிரி அவளை அசிங்கமா பேச ஆரம்பிச்சிருப்பாங்க, மேஜிக்கை கூட கண்ட்ரோல் பண்ண தெரியல, உண்மையாலுமே நீ ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவளா என்ன, உன்னை பார்த்தாலே பயங்கர பரிதாபமா இருக்குது அப்படிங்கறதோடவுமே சில்வாவோட அண்ணா அந்த நோசல் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பான்ல, அவன்லாம் ஆமா தேவையில்லாம எதுக்கு நீ உயிரோட இருந்துகிட்டு அம்மா இறந்து போனாங்கன்னு தெரியல, கம்மனு அம்மாக்கு பதிலா நீயே இறந்து போயிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை விட்டு இருந்திருப்பான். சோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பாரங்களை மைண்ட்ல சுமந்துகிட்டே தான் பார்த்தா அவன் அந்த இடத்துல அந்த ட்ரெயினை கன்டினியூ பண்ணிட்டு இருக்கிறாளா. அப்ப அந்த இடத்துல ஆஸ்தா எந்திரிச்சு நின்னுகிட்டு,
ஹாய் வணக்கம் அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு ஆஸ்தா பார்த்தோன்னே ஷாக் ஆயிரும். கூடவே இவன் என்ன நம்மள கலாய்க்கிறதுக்காக இங்க வந்திருக்கானா, மத்தவங்க மாதிரி இவனும் என்ன அசிங்கமா தான் பேச போறான்னு சொல்லி அவளோட பவர்ஸ் வந்து பயன்படுத்த அவளுக்கு தான் கண்ட்ரோலே இருக்காது. டக்குன்னு பார்த்தா அந்த தண்ணி பயங்கர பெருசா மாறிட்டு அவளையே அதுக்குள்ள முழுங்கிருமா. ஹைடோட்டுக்குள்ள இருக்கிற மத்தவங்களுமே ஏதோ தப்பா இருக்குதே அப்படின்னு சென்ஸ் பண்ணுவீங்க. வெளியே எட்டி பார்த்தா சம்திங் பெரிய பபிள் மாதிரி அந்த ஒரு வாட்டர் வந்து மாறி இருந்திருக்குதா. அந்த வாட்டருக்குள்ள சில்வா டிராப் ஆயிருந்திருக்கு. அது நம்ம ஆஸ்தாவையும் விழுங்க பார்க்கும். பட் அவன் அங்கிருந்து ஓடிக்கிட்டு இருப்பானா. இப்ப என்ன பண்றதுன்னு மத்தவங்களுக்கு எல்லாம் புரியாதா. ஆனா அதுவே யாமி சரி இப்ப என்ன பண்றது, டே ஃபின்ரால் உன்னோட டெலிபோர்டேஷன் பவருக்கு இது பயன்படுத்துறான்னு சொல்ல, ஐயோ அது அவ்வளவு பெருசா இருக்கு என்னால பண்ண முடியாதுமானா, வேற யாராவது இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்க எங்கேயோ இருந்து ஆஸ்தா அப்படியே தெரிச்சு வருவானா. அவனோட காலரை புடிச்சுக்கிட்டு டே சாம்பம் அவனே போய் அதை கேன்சல் பண்ணி விடுன்னு சொல்ல, அதுகிட்ட எல்லாம் போக முடியாது என்கிட்ட பறக்கிறதுக்கு ரெக்கையா இருக்குது, பறக்கிறதுக்கு ரெக்கையெல்லாம் தேவையில்லைன்னு யாமி அவனை பிடிச்சி தூக்கி வீசுவாரா. அண்ட் போனவனும் அவனோட ஸ்வாட் தான் மேஜிக்கை கட் பண்ணும்ல. சோ எடுத்து அந்த ஒரு வாட்டரை கம்ப்ளீட்டா கட் பண்ணி விடுறான். ஆஸ்தா தான் காப்பாத்தனா அப்படிங்கறத அந்த பொண்ணுமே கவனிக்கிறா. ரெண்டு பேரும் தரையில விழுக போற மாதிரி இருக்க ஃபின்ரால் அவனோட டெலிபோர்டேஷன் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிடுறானா. யாமி எல்லாம் பாராட்டுறாரு ஆஸ்தாவை, சூப்பர்ரா வேற லெவல்ல பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹே பொண்ணு சும்மா படுத்துட்டு இருக்காத எந்திரி அப்படின்னு ஆஸ்தாலைக்கு ரொம்ப நார்மலா ரியாக்ட் பண்ணும்போது எல்லாரும் என்ன கலாய்க்க போறாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிப்பால. ஆனா அப்ப ஆஸ்தா கிட்ட வந்துட்டு ஹே உங்ககிட்ட இருக்கிற மேஜிக்கல் பவர்ஸ் எப்பா என்னமா பவர்ஸ் வச்சிருந்திருக்க, பார்த்தால எனக்கு செம்ம பொறாமையா இருக்கு தெரியுமா. அதை மட்டும் கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணி கண்ட்ரோல் பண்ண கத்துக்கிட்டேன்னு வையன், அவ்வளவுதான் உன் முன்னாடி யாருனாலே நிக்கவே முடியாதுன்னு சொல்லி ஆஸ்தா அப்படியே புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கும் போது அவளுக்கு இது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கும். என்னடா இது நம்ம கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறானே அப்படின்னு அவன் நினைக்க, கூடவே நம்ம மேக்னாவுமே ஓகே உன்னால மேஜிக்கா கண்ட்ரோல் பண்ண முடியாதா அப்படின்னா என்ன உன்ன ஒரு ராயல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. கமான் பிளாக் புல்ஸ்ல இருக்கிற எல்லாருமே ஃபெயிலியர் தான் ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல. நீ ஒரு விஷயத்துல மொக்கையா இருக்கலாம், இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள கூட நீ மொக்கையா இருந்துக்கோ, ஆனா அதை எல்லாத்தையுமே சரிப்படுத்த முடியும். ஏன்னா இந்த இடத்துல நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டிவா அவளுக்கு பேசும்போது ஈவன் நம்ம ஆஸ்தாவும் கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நிறைய விஷயங்களை பங்கமா செய்யலாம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு கை கொடுக்க அவளுமே அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்போது ஆஸ்தா அங்க பிளாக் புல்ஸ்ல இருக்கிற எல்லா இடத்தையுமே பயங்கரமா கிளீன் பண்ணிக்கிட்டு இருப்பானா. ஃப்ளோர் லைப்ரரி அப்படின்னு சொல்லி ஈவன் துணி துவைக்கிறது முத கொண்டு எல்லாத்தையுமே பயங்கர மும்முரமா செஞ்சு முடிக்க அந்த இடத்துல இருக்கிற பீச் ரூம்ல அவங்க மான்ஸ்டர்ஸ்க்கு கறி போடுறதுக்காக போவானா. இந்த தடவை ஏதோ கண்ட்ரோல் பண்ணியாச்சு நினைக்கும் போது திருப்பி அவனை முழுங்கிடும். அடுத்தது கேப்டன் யாமிய காலையில எழுப்பறதுக்காக போய் கதவை தட்டிக்கிட்டு இருப்பானா. இன்னொரு தடவை கதவை தட்டினா கொலை பண்ணிடும்டா அப்படின்னு உள்ள இருந்து மிரட்ட, யோ நீதான் ஏன் டெய்லி எழுப்ப சொன்ன அப்ப என்ன கொலை பண்றேன்னு மிரட்டுறேன்னு சொல்லி அங்க இருந்து கத்திட்டு வந்துருவான். அப்படியே துவைச்ச துணி எல்லாத்தையும் காய போட்டுக்கிட்டு என்ன இது காலையில எந்திரிச்சிருந்தா நிறைய வேலை செய்யற மாதிரி இருக்குது. சரி சரி இந்த மாதிரி எல்லாம் யோசிக்க கூடாது, நம்ம சர்ச்சில் இருக்கும் போதுமே நிறைய வேலையை பார்த்துட்டு தான் இருந்தோம், இதை விட்டா பண்றதுக்கும் வேற வேலை இல்ல, அதனால இதுதான் பண்ணியாகணும் அப்படின்னு கத்திட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டைனிங் ஹால்ல எல்லாருக்கும் வந்து சாப்பிட்டு இருக்கும் போது சில்வாவும் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்க என்ன 3 வேலையும் இவனுங்க மீட்டா போடுறானுங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஆஸ்தா ஹே சில்வா நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், நீ எந்த ஒரு கிளீனிங் வேலையும் பண்ற மாதிரியே தெரியலன்னு சொல்ல, ஹே நான் ஒரு ராயல் ஃபேமிலிப்பா நான் அப்படி பண்ணுவேன், ராயல் ஃபேமிலினா இது கூட பண்ண மாட்டியா என்ன, என் வாழ்க்கையிலேயே தொடப்பத்தையோ சோப்பையோ நான் கையிலேயே எடுத்தது இல்லங்கும் போது அவனுக்கு எல்லாம் செம்மையா டென்ஷன் ஆகுமா. அந்த இடத்துல பயங்கரமா ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்டுக்கு மேல ஆஸ்தா மெக்னா கிட்ட ஹே இந்த மாதிரி ஒரு மேஜிக் நைட்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்கும் போது அவன் எந்திரிச்சு வந்து டெரர் அப்படியே சட்டையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்களா, ஊரை காப்பாத்துவாங்கடா, இந்த இடத்தையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, இதுதான் இருக்கலே தைரியமான ஒரு செயல் இந்த உலகத்திலேயே, அப்பேற்பட்ட மேஜிக் நைட்ஸை பத்தி தெரியாமலே இதுல ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி அவன் டென்ஷன் ஆகிட்டு இருக்க. சாரி தல விசார்ட் கிங் ஆக முடியும்னு கேள்விப்பட்டு அதனாலதான் வந்தம்மானா பெருசா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம நம்ம மேக்னா ஆஸ்தாவை போட்டு குடுக்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேக்னா ஏ குடியாரு இவனுக்கு மேஜிக் நைட்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுன்னு சொல்லும் போது அவளு அப்படியே ஒரு பெக் அடிச்சுட்டு வேற என்னப்பா ஊர் மக்களை காப்பாத்தே ஆகணும் அந்த மாதிரியான ஒரு வேலை தான் சொல்லுவாளா. ஈவன் நம்ம வால்டியாவுமே ஆமா அந்த மாதிரியான சண்டைக்கு போகும்போது நமக்கு நிறைய எதிரிகள் கிடைப்பாங்க, அவங்கள எவ்வளவு நேரம் வேணா வச்சு சண்டை செய்யலாம் அப்படின்னு பயங்கர ஆர்வமா இருப்பான். அதுவே அந்த கோச்சி இருக்கிறான் தன்னோட தங்கச்சியோட போட்டோ எடுத்து காமிச்சிட்டு இவ இந்த மாதிரியான மேஜிக் நைட்ஸ் வேலையை மதிப்பா, அதனாலதான் நான் சூஸ் பண்ணேன், மறுபடியும் சொல்லிக்கிறேன் என் தங்கச்சி மேல கைய வச்சு நான் உயிர் இருக்காதுடா அப்படின்னு மிரட்டுவானா. ஃபின்ரால் கிட்ட கேட்கும் போது சண்டை செய்ய போனா அந்த இடத்துல ஏகப்பட்ட பெண் குட்டிகளை காப்பாத்தலான்னு சொல்லிட்டு இருப்பானா. அதுவே அந்த கார்டனுங்கிறவன் கேட்டது ஒரு கேள்வி சொல்றது ஒரு பதிலுங்கிற மாதிரி கொண்டுகிட்டு இருக்கேன். சார்மிங்கிற அந்த ஒரு பொண்ணு இது பிரச்சனை இருக்கிற சாப்பாடு எல்லாமே தீந்து போச்சு, என்னோட வயிறு இன்னும் ஃபுல் ஆகலையே, வேற வழி இல்லைன்னு அவரோட கிரிமாரை எடுத்து 3 ஆடுகளை வர வச்சு அது மூலமா சாப்பாடு செஞ்சு அந்த இடத்துல சாப்பிட ஆரம்பிக்கிறான். மேஜிக் நைட்ஸ் அப்படிங்கிறவங்க நிறைய சாப்பிட்டாகணும் பால. அதுவே அந்த கிரே அப்படிங்கிறவங்களும் ஆஸ்தா கிட்ட வந்துட்டு ஆஸ்தா மாதிரியே ஒரு பெர்ஃபெக்ட் க்ளோனை வந்து பண்ணி காட்ட தோடா இது யாரியா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆஸ்தா ஷாக் ஆக, அதுவே நம்ம சில்வாவும் என்னடா இது எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க, நம்ம தான் என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு நினைக்கிறேன், வேணும்னா மீட் சாப்பிடுறீங்களா அப்படின்னு அந்த சார்மி ஒரு பெரிய கறி பீஸ் எடுத்து அப்படியே நம்ம ஆஸ்தாவோட வாய்க்குள்ள நுழைச்சுக்கிட்டு இருக்க கரெக்டா யாமி உள்ள ஒரு வர எல்லாரும் சைலண்ட் ஆயிடுவானுங்க. மேக்னா கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல உடனே எங்கேயா போறேன்னு ஆஸ்தா கேட்கும் போது மிஷின் வந்திருக்குமாடா அப்படின்னா சரி நானும் வரேன்னு சொல்ல, இல்ல இது ரொம்ப முக்கியமானது, சின்ன பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போக முடியாது, நீ இங்கே இரு நாங்க போய் பாத்துக்கிறோம் அப்படின்னு 2 பேரும் அங்க இருந்து போக அங்க இருக்கிற எல்லாருமே
யாமிக்கும் சரி மேக்னாக்கும் வந்து பாய் பாய் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்களா நைட்டு சாப்பிடறதுக்குள்ள வந்துருங்கன்னு. அப்ப இதை பார்த்து இருந்த ஆஸ்தா எதுக்கு இந்த மேக்னாவும் இந்த கேப்டன் யாமியும் இவ்வளவு சீரியஸா இருக்கிறாங்கன்னு ஒரு மாதிரி டவுட் வர அப்ப அப்படியே அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஒரு கடையில காட்டுறாங்க. பார்த்தா அந்த ரெண்டு பேரும் வேற யாரையோ போய் மீட் பண்ணிருக்க அந்த ஒரு ஆள் இதோட மொத்தமா முடிஞ்சிச்சு அப்படின்னு ஒரு மாதிரி டெரரா சொல்றானா. என்னன்னு பார்த்தா ரெண்டு பேரும் அங்க கார்ட்ஸ் ஆடுறதுக்காக போயிருந்திருப்பானுங்க. சோ கேம்பிளிங் பண்ணி இருக்கிற லங்கோடா முதற்கொண்டு எல்லாத்தையுமே அந்த இடத்துல இழந்துருவானுங்களா. அவ்வளவுதான் மொத்தமா முடிஞ்சிச்சு இங்க இருந்து கிளம்புங்கடா அப்படின்னு அந்த ஆப்பரண்ட் தாத்தா ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி இன்னும் கடைசியா ஒரே ஒரு மேட்ச் மட்டும் போட்டுக்கலாம். ஆனா இதுல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா என்கிட்ட இருந்து எடுத்த எல்லாத்தையுமே நீ திருப்பி கொடுத்துறணும். சரி நீ தோத்துட்டேன்னா என்னோட கிரிமாயரை தரேன்னு சொல்லி அவனோட மேஜிக்கல் புக்கை எடுத்து வைப்பானா. சோ அதை பெட் கட்டுறான். யோ மென்டல் மாதிரி பண்ணாதே அப்படின்னு அந்த மேக்னா எவ்வளவுதான் சொன்னாலுமே நம்ம யாமி கேக்குற மாதிரியே தெரியலையா. ஆனா அப்ப அந்த வயசானவர் சரி அந்த புக்கையில வச்சுட்டு நான் எதுவும் பண்ண போறது கிடையாது. இன் சம் கேசஸ் நீ தோத்துட்ட அப்படின்னு எனக்காக நீ ஒரு வேலை மட்டும் செய்யணும். சரின்னு யாமி அதுக்கு ஒத்துக்குவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த இடத்துல மேட்ச் ஆரம்பிக்க பார்த்தா ரொம்ப நேரம் சின்சியர் அப்படியே போயிட்டே இருக்குமா. நம்ம மேக்னால கண்டிப்பா இந்த தடவை விட்டு ஆட்டத்தை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் காட்ட போக இன்னொரு சீன்ல ஆஸ்தா அந்த மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போயிருந்திருப்பானா. ஆனா மறுபடியும் அது நம்ம ஆஸ்தாவை முழுங்கறதுக்காக பார்க்க எப்படி அதுல இருந்து எஸ்கேப் ஆயிரும். பிளஸ் அந்த சில்வா இருக்கிறாள் சோ அவளும் அதே இடத்துல தான் நின்னுகிட்டு எந்த ஒரு வேலையும் செய்யாம சும்மா பாக்கறதுக்காக வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நம்ம மேக்னாவும் யாமியும் வந்துருவாங்க. ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு வந்துகிட்டு இருக்க மறுபடியும் அந்த வயசானவர்கிட்ட தோத்து இருப்பாங்க போல. சோ உண்மையாலுமே அந்த ஆள் பயங்கரமா ஆடுறாருல அப்படின்னு சொல்லி அந்த ஆளை பாராட்டிட்டு தான் வந்துகிட்டு இருப்பானுங்க. கூடவே அந்த இடத்துல நம்ம ஆஸ்தா இருக்கிறதே பார்த்துட்டு ஹே நீ மேஜிக்கல் நைட்டா உனக்கு முதல் மிஷன் அவங்க கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி போத் சில்வான ஆஸ்தா ரெண்டு பேரையும் கூப்பிட்டு வச்சுட்டு ஓகே உங்களுக்கான முதல் மிஷனை நாங்க தர போறோம்னு சொல்ல ஆஸ்தா எக்ஸைட் ஆகுறேன். அதுவே சில்வா ஒரு ராயல் பிளட்டா நான் தனியாவே பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது நீங்க ஒரு பண்ணிய வேட்டையாடுறதுக்காக போக போறீங்கன்னு சொல்ல இது பண்ணியா இது மொக்க மிஷின் ஆச்சு அப்படின்னு சில்வா சொல்ல என்னது மொக்க மிஷினா எவ்வளவு தைரியம் இருக்கு உனக்கு. ஐயோ பண்ணியெல்லாம் நான் என்னோட கையாலேயே பிடிச்சிரும் அப்படின்னு ஆஸ்தா சொல்லும் போது மறுபடியும் மிஷினை நீ ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற. பண்ணிகளை சமாளிக்கிறதுங்கிறது என்ன அவ்வளவு ஈஸி நினைச்சிருக்கிறியா. எப்ப இருந்து அட்டாக் பண்ணனே உனக்கு தெரியாது. எங்கேயாவது வந்து முட்டி தூக்கிடும்ல அவர் கத்திக்கிட்டு இருக்க. அப்ப நம்ம கேப்டன் யாமி இந்த ஊரோட தலைவர்கிட்ட நான் தோத்து போனாங்காட்டி அவர் இந்த ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. என்னது ஒரு கேப்டன் யாமியான நீங்க தோத்து போயிட்டீங்களா அப்படின்னா அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தர். சீட்டு கட்டுல தோத்து போயிட்டாமையா. கூடவே இருக்கிற துணி எல்லாத்தையும் உருவி விட்டுட்டான். பிளஸ் இந்த வருஷத்தோட பாதி சம்பளத்தையும் நாங்க அங்கேயே வந்து லாஸ் பண்ணிட்டோம். அதனால ஒண்ணும் பண்ண முடியாது. கடைசியா வேற வழி இல்லாம அந்த ஆளுக்கு நாங்க ஒரு ப்ராமிஸ மேக் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஒண்ணும் இல்ல இந்த வில்லேஜ் பக்கத்துல நிறைய காட்டு பண்ணிகள்லாம் இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணாலே போதுமானது. அந்த வில்லேஜ் சீஃப்மே பார்த்தா அவங்களோட துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு சரி சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் துணி இல்லாம இருக்க ரொம்ப பாவப்பட்டவர் உங்க ஸ்குவாடோட ரோப வேணா வச்சுக்கோங்கன்னு போனா போதுன்னு தூக்கி போட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் கேட்ட சில்வாவும் ஆஸ்தாவும் ஐயோ தோத்து போனது நீங்க உங்களுக்கு பதிலா நாங்க ஏன் போய் இதெல்லாம் செய்யணும். நம்ம மேக்னா கத்துவா யாமி எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அவரு பண்ண தப்ப அவரு அதை சரிப்படுத்தணுமா இதெல்லாம் நியாயமே கிடையாது. யாமி எதையாவது சொதப்பிட்டாருன்னா அது ஸ்குவாட் மெம்பரா நாம தான் போய் சரிப்படுத்தி ஆகணும். யாமியும் சாந்தமா எந்திரிச்சிட்டு போறீங்களா இல்ல சாகுறீங்களான்னு சொல்லும் போது போகிற மையான்னு ஒத்துக்கிறானுங்க. சரி பண்ணி வேட்டையாடுறதா இருந்தா என்ன கடைசிக்கு இது ஒரு மிஷின் தானே நம்மளோட மொதல் மிஷின் வந்துருச்சு அப்படின்னு ஆஸ்தா பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்க. அதுவே அந்த சில்வாங்கிற பொண்ணு ரைட்டு மிஷின் தான் இருந்தாலும் என்னால என்னோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல நான் போறது சரியா இருக்குமான்னு சொல்ல அதுக்கு மேக்னா நீ எல்லாத்தையுமே சரியா பண்ணாதான் மிஷினுக்கு போவான்னு வையன். மிஷின்ல போய் நீ என்னத்த கத்துக்குவ அதனால மிஷினுக்கு போ நேச்சுரலாவே எல்லா விஷயத்தையும் உன்னால கத்துக்க முடியும். கூடவே நீங்க ரெண்டு பேரும் புதுசா வந்திருக்கீங்க அதனால உங்களுக்கு அசஸ் பண்றதுக்காக நானும் கூட வரேன்னு சொல்ல ஆனா அதுவே சில்வா இதை கேட்டுட்டு நான் ஒரு ராயல் பிளட் போனா போதுன்னு நான் உங்க கூட வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாளா. அதுக்கப்புறம் ஃபின்ரால் கிட்ட போயிட்டு அந்த ஒரு வில்லேஜுக்கு எங்களை டெலிபோர்ட் பண்ண பாக்கலாம்னு சொல்லும் போது யோ என்னோட டெலிபோர்டேஷன் அவ்வளவு தூரம் ஒர்க் ஆகாது சில லிமிடேஷன்ஸ் எல்லாம் இருக்குது நான் ஒரு இடத்துக்கு போகவே இல்லைன்னு ஏன் என்னால அந்த இடத்துக்கு உங்களை டெலிபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு அவன் கையை விரிக்க சரி விடு டெலிபோர்ட் ஆக முடியலன்னா நம்மளோட மந்திர தொடப்பத்தால போகலான்னு சொல்ல ஆஸ்தா தலைவா என்னால பறக்க முடியாது. ஈவன் அந்த சில்வாங்கிற பொண்ணும் என்னாலையும் பறக்க முடியாது ஏன்னா மேஜிக் தான் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு சொல்ல மேக்னாலதான் சில்வாவை எதுவும் பண்ண முடியாதுல்ல சோ அதனால ஆஸ்தாவை புடிச்சுக்கிட்டு சில்வாக்கு கொடுக்க வேண்டிய டோஸ் ஆஸ்தாக்கு இறக்கிக்கிட்டு இருக்கேன். சரி விடுங்க தனித்தனியா போக முடியலன்னா ஒன்னும் பண்ண முடியாது ஆனா எங்கிட்ட இதுக்குன்னே ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லி கிரேசி சைக்ளோன் அப்படின்னு ஒரு வினோதமான தொடப்பத்தை எடுத்துட்டு வருவானா. பயங்கர பெருசா இருக்கும். அதை பார்த்து ஆஸ்தா ஆஹா சூப்பரா இருக்கே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கேன். இல்ல பயங்கர மொக்கையா இருக்குதுன்னு எப்ப போல சில்வா அதையுமே குறை சொல்லிக்கிட்டு இருப்பாளா. நீ என்ன பேசினாலும் நம்ம இதுலதான் போக போறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 3 பேரும் ஏறி அந்த ஒரு மேஜிக்கல் தொடப்பத்தையும் அந்த மேக்னா வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறான். லைக் அதுல வந்து நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்குது ஏதோ பைக் மாதிரி அந்த வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க. டேய் கத்திக்கிட்டு கீழே விழுந்துறாதரா அப்படின்னு ஆஸ்தாவை வான் பண்ண அவன் டக்குன்னு சில்வாவை பிடிப்பானா. யாரடா தொடர அப்படின்னு மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வைக்க அவன் கீழே விழுக போகும்போது கரெக்டா உள்ள வந்து கேட்ச் பிடிச்சிடுறாங்க. ஆனா அவ்வளவு தூரத்துல இருந்து கீழே விழுக போன நினைப்புலயே அவன் அதே இடத்துல மயங்கி போயிடுறான். இப்ப அந்த ஒரு வில்லேஜ்ல தான் காட்டுறாங்க. பார்த்தா காட்டுக்குள்ள டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி ஏதோ 4 ஆளுங்க வந்துட்டு அந்த இடத்துல உடம்பு ஃபுல்லா ஒரு மாதிரி நெருப்பா எரிஞ்சுக்கிட்டு ஏகப்பட்ட பன்னிகள் இருக்குமா. அதுல ஒருத்தன் அவனோட கிரிமாயரை எடுத்து அட்டாக் பண்ண வந்து அந்த எல்லா பன்னிகளையும் அப்படியே ஒரு மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி விட்டுறான். கூடவே இந்த ஒரு வில்லேஜ்ல தான் நம்ம தேடி வந்த மேஜிக்கல் ஸ்டோன் இருக்குமோ அப்படின்னு அவனோட ஆளுங்களை போக சொல்ல ஹீரோஸ் ஒரு காட்டுக்குள்ள லேண்ட் ஆயிருந்திருக்காங்க.
இருக்காங்க. பார்த்தா ஆஸ்தாவை ஒரு பண்ணி பயங்கரமா துரத்திக்கிட்டு இருக்குதா. இது என்னது பண்ணில மேஜிக் யூஸ் பண்ணுது அப்படின்னு ஒரு மாதிரி அவன் கதறிட்டு அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு இருக்கேன். அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு சில்வா கேட்க, மேக்னா அவங்க 2 பேரும் இவ்வளவு தூரம் பறந்து கூட்டு வரைக்கும் எனக்கு அதிகமான மேஜிக் செலவாயிருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பண்ணி நம்ம ஹீரோ முட்டி ஆகாயத்துல பறக்க விடுமா. அவன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவன், அவனை பத்தி கவலை பண்ணுங்கிற தேவையில்லை, ஆனா உனக்கு அந்த அளவுக்கு கவலை இருந்துச்சுன்னா நீயே போய் காப்பாத்துன்னு சொல்லிடுவான். சரின்னு அவளோட கிரிமாரை எடுத்து மேஜிக்கை பர்ஃபார்ம் பண்ண அந்த பண்ணியை விட்டுட்டு ஆஸ்தாவை போய் அட்டாக் பண்ணிடுவா. அந்த மேஜிக்ல அடி வாங்குறது மட்டும் இல்லாம அந்த பண்ணிக்கிட்டையும் அடி வாங்கிக்கிட்டு இருக்க கரெக்டா கிடைச்ச சான்ஸ்ல ஆஸ்தா அவன் கிரிமாரில இருந்து அந்த ஸ்வாடை எடுத்து அந்த பண்ணி அதே இடத்துல பினிஷ் பண்ணிடுறான். மேக்னாவுமே சூப்பரா பண்ண ஆஸ்தா. ஆனா இதோட எல்லாம் முடிஞ்சு போகல, அதோ அங்க சில பேர் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட போய் டீல் பண்ணுங்கும் போது லைனா நிறைய பண்ணிங்க இருக்குதா. அடுத்த சீன்லயே வேட்டையாடின பண்ணிகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேரா அந்த வில்லேஜ் நோக்கி தான் போயிட்டு இருக்கிறாங்களா. கண்டிப்பா இதை நம்ம எடுத்துட்டு போறதுங்கிறது அந்த வில்லேஜோட சீஃபுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கூடவே நல்ல ஒரு போர்க் பார்ட்டி இன்னைக்கு இருக்க போதுன்னு அவர் சொல்ல, ஏன் தலைவா அந்த வில்லேஜோட தலைவர் அப்படிங்கிறவரு உன்னோட ஃப்ரெண்டானு கேட்கும்போது, ஆமா அப்கோர்ஸ் மேக்னாவுமே இந்த வில்லேஜுக்கு பக்கத்துல இருக்கிற வேற ஒரு வில்லேஜை சேர்ந்தவன் போல, தான் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த அளவுக்குலாம் எதுவும் உருப்படியெல்லாம் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லுவானா. சின்ன வயசுல இருக்கும்போதா அப்ப மட்டும் நீ அப்படியே பண்ணி கிழிச்சிட்ட அப்படின்னு தான் 2 பேரும் நினைப்பானுங்க. மேக்னாக்கு முதல்ல கிரிமாரி கிடைச்சோடனே பார்த்தா அந்த பவுசலா வச்சு ஊர் மக்கள் எல்லார்ட்டையும் வம்பு பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா அப்பதான் அந்த ஊர் தலைவருமே அவன்கிட்ட சொல்லி பார்த்துருப்பாரு, ஆனா கேட்கற மாதிரி தெரியலன்னு அவரோட பவர்ஸை பயன்படுத்திட்டு ஸ்வாடு மாதிரி எல்லாம் வர வச்சு அவரை ட்ராப் பண்றது மட்டும் இல்லாம பயங்கரமா அந்த இடத்துல ஊர் மக்கள் மாதிரி அசிங்கப்படுத்தி இருந்திருப்பாரு. ஆனா அப்பயும் நம்ம மேக்னா கேட்கலையே, திருப்பி வந்திருப்பான். அந்த வில்லேஜோட சீஃபுமே ஒவ்வொரு தடவையுமே நம்ம மேக்னாவை போட்டு பயங்கரமா அச்சிருந்திருப்பாரு. இது எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு அதெல்லாம் ஒரு நல்ல காலம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரா. நீங்க சொல்றதுல வச்சு பார்த்தா அந்த ஊர் தலைவர் மேலே ஸ்ட்ராங்கானவரா தான் இருப்பாரோன்னு சில்வா கேட்க, ஆமா அவருமே சின்ன பையனா இருக்கும்போது ஒரு மேஜிக் நைட் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்காராமா. இன்னும் சொல்ல போனா இந்த மேஜிக் நைட் ஆகிறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குதுல்ல, இதை அட்டன் பண்ண சொன்னதே அவரு தான். எப்படின்னு பார்த்தா ஒரு நாள் மேக்னா திருப்பி அவரு கூட சண்டை போடுறதுக்காக வந்திருப்பானா. சோ அப்பதான் அவரு இவ்வளவு பவர் வச்சிருக்காங்க போது நீ கம்முன்னு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போய் அட்டன் பண்ண வேண்டியதானே கேட்டிருந்திருப்பாரு. என்னது அந்த மேஜிக் நைட் ஆகிறதுக்காகவா? ஹே நான் காமனர், உனக்கு எல்லாம் தெரியுமா தெரியாதா, எங்களை மாதிரி ஆளுங்களாம் ஆக முடியாதுன்னு சொல்ல அவர் கத்தி விட்டுருவாரு. சாதாரண ஒரு ஆளா இருந்தா என்ன, எதிர்காலம் அப்படிங்கறது உங்ககிட்ட எவ்வளவு பவர் இருக்குங்கிறத பொறுத்து தானே. என்னால நிறைவேற்ற முடியாத அந்த மேஜிக் நைட் ஆகணுங்கிற கனவு உன்னால பண்ண முடியும் நான் நம்புறேன்னு சொல்லும் போது அவரும் ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. கூடவே அவன் மேஜிக் நைட்டா என்னன்னு கேட்டிருந்திருப்பான். இன்னைக்கு நான் இந்த ஒரு நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு அவரு தான் காரணம். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆனதுக்கு மத்த யாரை விடவுமே ரொம்ப ஹாப்பியா இருந்த ஒருத்தர்னா அது அவரா தான் இருக்கும். அவருக்கு நான் மேலுமே கடமைப்பட்டு இருந்திருக்கேன். ஒரு ஆண் மகனா இருக்கிறதுனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு தான் எனக்கு சொல்லி கொடுத்திருந்திருக்காருலாம் சொல்லுவான். ஏன்னா அந்த மேக்னா அடிக்கடி நம்ம ஆஸ்தாவை பார்த்து இப்படிதான் ஒரு ஆண் மகன் நடந்துக்குவான், இப்படிதான் ஒரு ஆண் மகன் இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பான்ல. சோ அது அந்த சீஃப் கிட்ட இருந்தா இந்த மேக்னாக்கே வந்திருக்கும் இந்த ட்ரைட்டு. இப்படி இவங்க பேசிக்கிட்டே அந்த ஊருக்கு வந்துடுறாங்களா. பார்த்தா அந்த வில்லேஜ் சுத்தி ஏதோ அப்படியே பனிப்படர்ந்த மாதிரி இருக்குது. அதே படுறா வில்லேஜ் சுத்தி மட்டும் ஏதோ ஒரு விதமான வெதர் இருக்குன்னு ஆஸ்தா யோசிக்கும் போது சில்வாடி அது மேஜிக் டா அப்படின்னு சொல்றா. வில்லேஜ் கம்ப்ளீட்டா சூழ்ற மாதிரியான ஒரு மேஜிக்கல் பவர் கண்டிப்பா வில்லேஜ்ல இருக்கிற யாருக்கிட்டையும் இந்த அளவுக்கான மேஜிக் இருக்காது. ஊரோட தலைவர் அவரு இந்த மாதிரியான வேலையும் பண்ற மாதிரியான ஆள் கிடையாது. என்னமோ நடந்திருக்குன்னு புரிய வருது. டக்குன்னு ஆஸ்தா கிட்ட அவனோட சோட எடுத்து இந்த பனி எல்லாத்தையும் வெட்டுன்னு சொல்ல, யோ பனியெல்லாம் வெட்ட முடியுமாயா அப்படின்னு அக்கல் பண்ணுவான ஆஸ்தா. கொஞ்சம் அமுக்கிட்டு சொல்றத மட்டும் கேள்றாங்க போது சரின்னு அவன் சோட எடுத்து அந்த பனியை வந்து வெட்ட ஆரம்பிக்கிறான். ஏற்கனவே பார்த்த மாதிரி அவன் ஸ்வாட் வந்து மேஜிக் எல்லாத்தையும் கட் பண்ணும். அப்படியே தொடர்ந்து பனி எல்லாத்தையும் விலகிக்கிட்டு இருக்க ஒரு பாயிண்ட்ல பார்த்தா அந்த வில்லேஜ் மக்கள் எல்லாருமே ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அவங்களுக்கு மேல ஏதோ ஐஸ் கிறிஸ்டல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. அங்க எவனோ ஒருத்தன் ஆர்டர் கொடுக்கும் போது அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாமே மக்கள் அட்டாக் பண்ண வருதா. உள்ள போந்த மேக்னா அவரோட பவர்ஸை பயன்படுத்தி அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி விடுறாரு. மேஜிக் நைட்ஸ் தான் வந்திருக்காங்கன்னு மக்களுக்கு கொஞ்சம் ஹோப் கிடைக்க மேக்னா அங்க இருக்கிற ஒரு குட்டி பையன்ட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்டுட்டு அப்படியே சைல திரும்பி பார்த்தா அந்த ஊர் தலைவர் இறந்த நிலையில இருக்க மக்கள் எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. அந்த குட்டி பையனுமே நீங்க சொன்ன மாதிரியே மேஜிக் நைட்ஸ் நம்மளை காப்பாத்துறதுக்காக வந்திருக்காங்க, எந்திரிங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்க, என்ன ஒரு ஆளை கொலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு ஆஸ்தாக்கும் ஷாக்கிங்கா இருக்குமா. அங்க சைல இருக்கிற 4 பேரை பார்த்து இது எல்லாத்துக்கும் நீங்க தானடா காரணம்னு மேக்னா கடுப்பாக, சரி நீ வந்தங்காட்டி நான் என்ன பண்ணணும்னு நினைச்சனோ அது ஒரு 10 செகண்ட் டிலே ஆயிருச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி மறுபடியும் ஒரு பெரிய ஐஸை உருவாக்கி அவங்கள போட்டு தரலான்னு ட்ரை பண்ண. ஏற்கனவே மேஜிக்கை நிறைய பயன்படுத்திட்டோம், இதை தடுக்க முடியுமான்னு தெரியலையேன்னு நம்ம மேக்னா நினைக்க உள்ள பூந்த ஆஸ்தா அந்த ஒரு ஐஸ் துண்டை வெட்டி எரிஞ்சிட்டு, யாரா நீங்க ஏன் இதெல்லாம் பண்றீங்கன்னு சொல்லி கத்த அவனுங்க பேசவே மாட்டானுங்களா. அப்ப மேக்னாவோட மைண்ட்ல இவனுங்க பார்த்தா டைமண்ட் கிங்டமோட ஸ்பைஸ் மாதிரியும் தெரியல,
இல்லைன்னா இந்த மாதிரியான கிராமங்கள்ல சூறையாட வந்தவனுங்க மாதிரியும் தெரியல. யாரா இருக்குன்னு அவனுக்கு புரியாம இருக்கும்போது அப்ப அந்த குரூப்ல ஒருத்தன், உங்களை மாதிரியான மேஜிக் நைட்ஸ் எல்லாம் இந்த ஒரு மிஷனுக்கு வர மாதிரி எங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷனும் வரல, மேபி ஏதாவது அன்அபிஷியலான மிஷனுக்காக வந்திருக்கீங்களா என்ன? ஆனா இந்த ஊரை சுத்தி இருக்கிற எங்களோட மேஜிக்கையும் தாண்டி எப்படி நீங்க உள்ள வந்தீங்க? நீங்க பிளாக் புல்ஸ் தானே, இருக்கிற ஸ்குவாட்ஸ்லயே வந்து ஒரு மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருக்கிறேன் அப்படின்னு காட்டிக்கிறவங்க. ஆனா உங்க கூட சண்டை போடுறதுங்கிறதே நேர விரயம்னு நினைக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷத்துல இந்த ஒரு வில்லேஜர்ஸ் எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு எங்களுக்கு தேடி வந்தது நாங்க எடுத்துக்க போறோம்னு சொல்ல, ஆஸ்தா அவங்களை அட்டாக் பண்றதுக்காக போகும்போது அவங்களுமே வந்து மேஜிக்லாம் பயன்படுத்துவாங்களா, ஆனா அதை எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிட்டு இருக்க. ரைட், அந்த குள்ளக்காப்பாய் வச்சிருக்க ஸ்வாட் தான் இந்த மேஜிக் எல்லாத்தையும் நல்லிஃபை பண்ணிக்கிட்டு இருக்குதா. முடிஞ்ச அளவுக்கு அவனை கிட்ட வர வைக்க கூடாதுன்னு அவங்களுக்கு புரிய வர, இந்த ஊர் மக்கள் என்னடா பாவம் பண்ணாங்க, ஏன்டா அவங்க எல்லாம் அப்படி பண்றீங்க அப்படின்னு அவன் கத்தும் போது அப்ப அவன் ஒரு மேட்டர் சொல்றான். இந்த ஒரு ரீஜியன் இருக்குதுல்ல, இந்த கிளவர் கிங்டம் இருக்குல்ல, இது வந்து 3ஆ பிரிச்சிருந்திருக்காங்க. சென்டர்ல வந்து நோபல் ரீலம்னும், அங்க இந்த பணக்காரனுங்க அப்புறம் இந்த ராயல் ஃபேமிலி ராஜவம்சம் அவனுங்களா இருப்பானுங்க. அடுத்தது பார்த்தா காமனர் ரீலம், அங்கதான் நம்ம ஆஸ்தா இவங்களா அந்த மாதிரியான வில்லேஜஸ் இருந்திருப்பாங்க. கடைசியா பார்த்தா ஃபோர்சேக்கன் அப்படிங்கிற ஒரு ரீலம் இருக்கும், கடைசி லேயர் கைவிடப்பட்ட பகுதிகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. சோ அந்த மாதிரியான ஒரு பகுதியில தான் இந்த ஒரு வில்லேஜ் இருக்குது. அதனாலதான் இந்த மாதிரியான வில்லேஜ்ல இருக்கிறவங்கனால அதிக லெவல்ல மேஜிக்ஸ் வந்து பயன்படுத்த முடியாது. அவங்க எல்லாம் இருக்கிறதே வந்து தேவையில்லாததான். அதனால இந்த மாதிரி தேவையில்லாத ஆணிகள் எல்லாத்தையும் நான் புடுங்குறேன் அப்படிமானா, அப்பதான் ஆஸ்தாக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அவன் சின்ன பையனா இருக்கும்போது எல்லாரும் கூட ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த மாதிரி காய்கறி எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்களா. அப்ப அங்க 2 பேர் உட்காந்துக்கிட்டு மத்தவங்க எல்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, நம்மளாலதான் எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சும்மா புலம்பிட்டு இருப்பாங்களா. இதை கேட்ட ஆஸ்தா அந்த சிஸ்டர் கிட்ட, அவங்களுக்கு அவ்வளவு பொறாமையா இருக்குதுன்னா அவனுங்களை போய் வேலை செய்ய சொல்லுங்க, ஊருக்குள்ள போய் ஏதாவது உருப்படியா பண்ணாதானே அவங்களால வந்து மத்ததெல்லாம் எடுக்க முடியும் அப்படிங்கும் போது, அப்பதான் சிஸ்டர் இல்ல அது அப்படி கிடையாது, இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரால எந்த அளவுக்கு மேஜிக்கை யூஸ் பண்ண முடியுமோ அதை வச்சுதான் மரியாதை. சோ அவங்க இருக்கிற இந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போனாங்கன்னா அந்த இடத்துல இன்னும் அதிகமா மேஜிக்கை பயன்படுத்துறவங்க கம்மியா மேஜிக் பயன்படுத்துற இவங்களை வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுவாங்க, தாழ்வா பார்ப்பாங்க. அப்படின்னா சரி, கண்டிப்பா ஒரு நாள் நான் ஒரு மேஜிக் நைட்டா மாதிரி ஒரு விசார்ட் கிங்காவும் ஆகுவேன். அப்ப இந்த டிஸ்கிரிமினேஷன், இந்த ஏற்றத்தாழ்வு எல்லாத்தையும் நான் நீக்குவேன், எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துவேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க இருக்கிற பசங்க எல்லாம், உன்னாலேயே பண்ண முடியும்னு ஏன், அவனுங்களா ஏற்கனவே பண்ணியிருந்திருப்பானுங்க, ஏற்கனவே பண்ண முடியலன்னா என்ன அர்த்தம், யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு ஆஸ்தா கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. மோர் ஆர் லெஸ் நம்ம இந்தியாவில் இருக்கிற இந்த ஜாதி அமைப்புகள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ டீப்லி ரூட்டட். கட் பண்ணா பிரசன்ட்ல ஆஸ்தா என்ன வேணா பண்ணிக்கோ, கண்டிப்பா அவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்ல, ஓ ப்ரொடெக்ட் பண்ணவே அப்படின்னா பண்ணிக்கன்னு சொல்லி உடனே கிறிஸ்டல்ஸ் எல்லாம் வர வச்சு அந்த மக்களை அட்டாக் பண்ண பார்க்கும்போது ஆஸ்தா உள்ள வந்து தடுக்கிறதுக்காக ட்ரை பண்றானா. ஆனா அவன் தடுக்கிற அந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் திருப்பி அவனுங்களே போய் அட்டாக் பண்ண பார்க்க, ரைட்டு ஸ்வாட் வெறும் மேஜிக் நல்லிஃபை மட்டும் பண்ணல போல, அது ரிஃப்ளெக்டும் பண்ணுது. அவனுங்க மறுபடியும் அட்டாக் பண்றாங்க, ஆஸ்தாவும் டிஃபெண்ட் பண்றான். ஈவன் மெக்னா கூட அவன பவர்ஸ் வந்து பயன்படுத்திட்டு இருக்கிறானா. மெக்னாவோட மைண்ட்ல என்னால இதை தடுத்து நிறுத்த முடியுமான்னு தெரியல, அவனுங்க இன்னும் எந்த அளவுக்கு பவர்ஸ் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனா இதெல்லாம் ஒரு காரணமா வச்சுட்டு விட்டு கொடுக்க முடியாது, ஏன்னாலும் இவங்களை நான் காப்பாத்துவேன்னு சொல்லி திருப்பி அவனும் சண்டை போட வரான். ஈவன் சில்வானாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியலனால அவரோட மேஜிக் ஏதோ பயன்படுத்துறதுக்காக ட்ரை பண்றாளா. பட் இருந்தாலும் வேலைக்கு ஆகலன்னு தெரியுது, மக்கள் எல்லாரும் அடிப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நான் ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன், நான் இது இங்க இறந்து போயிட்டுனா அது கரெக்டா இருக்காது, அதனால எஸ்கேப் ஆயிரலான்னு பாப்பாளா. ஆனா அப்போ ஒரு சின்ன குழந்தை பார்த்தா துணியை பிடிச்சிட்டு என்ன காப்பாத்துங்கன்னு சொல்ல, அவளுக்கு ஒண்ணுமே புரியாது. ஒரு குழந்தை என்ன காப்பாத்தணும்னு சொல்லுது, நான் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன், ஆனா நான் என்னால என்ன பண்ண முடியும்னு அவ யோசிக்கும் போது அவளோட கிரிமாயர்ல பார்த்தா புதுசா ஒரு மேஜிக் ஒன்று வருமா. அந்த ஒரு மேஜிக் அவளும் பயன்படுத்த பார்த்தா அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் சுத்தியும் லைக் வாட்டரால ஏதோ ஒரு ஷீல்டு மாதிரி கிரியேட் ஆக, கண்டிப்பா என்னால இவங்களை இப்போ ப்ரொடெக்ட் பண்ண முடியும், ஏன்னா நான் ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவன், நான் பிளாக் புல்ஸை சேர்ந்தவன் சொல்ல, சில்வாவோட மேஜிக்கை பயன்படுத்தி வாட்டர் மூலமா அந்த மக்களை சுத்தி ஒரு டூம் கிரியேட் பண்ணி இருப்பாளா. அவனுங்கனால அதை தாண்டி பெனிட்ரேட் பண்ணி அட்டாக் பண்ண முடியாது. ஈவன் நம்ம மெக்னாமே ஹே சூப்பரா பண்ற பாத்தியா, உன்னால முயற்சி பண்ண முடியுதுன்னு சில்வாவை அப்ரிஷியேட் பண்ண, என்னடா மேஜிக் பவர்துன்னு அவனும் ஷாக் ஆகுறானா. ஒரு பக்கம் நம்ம ஆஸ்தா பார்த்தா கரெக்டான கேப்புக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, சான்ஸ் கிடைக்கும் போது பயங்கர வேகமா அவனோட ஸ்வாடை எடுத்துட்டு நேரா வந்து அவனை அட்டாக் பண்ண பார்க்க, அவன் ஏற்கனவே ஆஸ்தா பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருந்திருப்பான், அவனுக்கு ஒரு மேஜிகேட் ஆகிற அளவுக்கான மேஜிக்கல் பவர்ஸ் இருக்குதான்னு. அப்படி ஒரு கூந்தலும் என்கிட்ட கிடையாது, ஆனா அவனை போட்டு தள்ளுறதுக்கு இந்த ஸ்வாடே போதுன்னு சொல்லி அவனை செஸ்ட்ல அட்டாக் பண்ணிடுறான். முடிச்சிட்டானா அப்படின்னு எல்லாரும் பார்க்கும்போது, ஆனா அப்போ அடி வாங்கினவன் சிரிக்கிறான். அவன் பேரு ஹீத்னு வச்சுக்கலாம். அப்பதான் ஆஸ்தாவும் கவனிக்கிறான், அவனோட கால் பார்த்தா கீழே இருக்கிற ஒரு ஐஸ்ல மாட்டி இருக்குது. சோ அதனால அந்த ஹீட்டை ஃபுல்லா ஸ்டாப் பண்றதுக்கான அந்த மொமெண்டம் அவனால கிரியேட் பண்ண முடியல. உன்னோட ஸ்வாட வேணா மேஜிக் நல்லிஃபை பண்ணலாம், ஆனா நீ சாதாரண ஒரு ஹியூமன் தான், இப்போ என்னோட டர்ன் ஐஸ் வர வச்சு அதே இடத்துல ஆஸ்தாவை அட்டாக் பண்ணி படுக்க போட்டுறான், அங்கேயே கடன்னு. அடுத்து மத்தவங்கள போட்டு தள்ளுறதுக்காக வரான். ரைட், இந்த வாட்டர் ஸ்பெல் இதுல நிறைய மேஜிக் இருக்குதுதான், ஆனா ஒரு 25 செகண்ட் போதும்னு நினைக்கிறேன் எனக்கு இது முடிக்கிறதுக்கு. என் நேரத்தை வீணடிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஆனா அதுக்கு நீங்க அனுபவிக்க வேணாமா அப்படின்னு அவன் கடுப்பாக. நம்ம மெக்னாவும் சண்டை போடணும் அப்படின்னு தான் நினைக்கிறான், இருந்தாலும் அவன்கிட்ட மேஜிக்கல் பவர்ஸ் கம்மியா தான் இருக்குது. ஃபண்டமெண்டலா நெருப்புக்கு பவர் ஜாஸ்தி,
ஐஸுக்கு பவர் ஜாஸ்தியானா நெருப்பு தான், எனக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஆனா அவனுக்கும் எனக்கும் உள்ள அந்த ஒரு பவர் லெவல் டிஃபரன்ஸ், கண்டிப்பா அவன் என்ன முடிச்சிருவான்னு நினைக்கிறேன். கேப்டன் யாமி நான் தேவையில்லாம சீண்ட கூடாத ஒருத்தனை சீண்டிட்ட போலயே அப்படின்னு அவன் நினைக்கும் போது உள்ள போந்து ஆஸ்தா அட்டாக் பண்ண பார்க்க பத்தாதுடான்னு அவன் தூக்கி எறிஞ்சிருவான். பரவாயில்ல, அவ்வளோ அடிவானதுக்கு அப்புறம் உயிரோட இருக்கிறங்கிறதே ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனா அவனால அவன் சோடை எடுத்து சுத்த முடியுமா என்ன? முடியுண்டான்னு அட்டாக் பண்ண வர திருப்பி தூக்கி வீசிடுவான். மறுபடியும் சோடை எடுத்து அவன் எந்திரிச்சு நிக்க இவ்வளவு பிடிவாதமான நேரம் விரயமாகிறதுங்கிற உனக்கு தெரியல. அதை பார்க்கும்போது மெக்னா ஒரு விஷயம் யோசிச்சு பாக்குறான். அவன் மேஜிக் நைட் ஆனதுக்கு அப்புறம் அவனோட ஊர் மக்கள் எல்லாரும் அவனை பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. பாடுறா நம்மள இருந்த ஒருத்தன் அவ்வளவு தூரம் போயிருக்கான்னு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு வில்லேஜோட சீஃபுமே எப்படியோ இனிமேல் உன்னை எவனும் பொறுக்கி பையனும் சொல்ல மாட்டானுங்க, உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவனோட கிரிமாயர் வைக்கிறதுக்காக ஒரு பேகுமே கொடுத்துருப்பாரா. ஆனா உப்பா அந்த ஒரு நபரை கொலை பண்ணிருக்காங்க. சோ அவ்வளவு ஈஸியா இன்னும் எதையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. சில்வா இதுல இருந்து வெளியே போறது ஈஸி தானே அவட்ட அவரோட கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு அந்த தண்ணியை விட்டு வெளியே வர அங்க அந்த ஹீத் நம்ம ஆஸ்தாவை பார்த்து ஏன் ராசா இவ்வளவு உதவாங்கினதுக்கு அப்புறம் கிவ் அப் பண்ண மாட்டேங்கிறேன்னு கேட்க, நான் கிவ் அப் பண்ணிட்டேன்னா இந்த மக்களை யாரு ப்ரொடெக்ட் பண்ணுவா? நான் ஒரு விசார்ட் கிங் ஆகணும். என்னோட வார்த்தைகள் இருந்து நான் என்னைக்கும் பின் வாங்க மாட்டேன். மக்களை காப்பாத்துறதுல இருந்தும் தான். விசார்ட் கிங் ஆக போறியா? நைஸ் ஜோக். ஆனா இன்னும் ஒரு நிமிஷத்துல நீ சாவ போறியே. இருங்க பாய்னு நம்ம மேக்னா ஒரு மாதிரி தீயா எரிஞ்சுக்கிட்டு அந்த ஹீத் எதிர்க்கிறதுக்காக வராரு. அந்த பையனோட சீனியர் நான் தான். முதல்ல என் மேல கை வச்சுட்டு போய் அவன் மேல கை வை ஆஸ்தா, அப்புறம் நீ உண்மையிலே ஆம்பளை தாண்டா அப்படின்னு பாராட்ட. சாகருக்கே வரீங்கல்ல, ஒரு 30 செகண்ட் தான் உன்னையும் முடிச்சிடலாம் அப்படின்னு அவன் நினைக்க, அதையும் பாத்துரலாம். டே ஆஸ்தா உனக்கு ட்ரைனிங் எடுத்தது ஞாபகம் இருக்குதாடா அப்படின்னு சொல்லி மேக்னா அவன் இருக்கிற மொத்த பவரையும் திரட்டி ஒரு ஃபயர் பால் மாதிரி கிரியேட் பண்ணி யூஸ் பண்ண அது ரொம்ப ஈஸியாவே அந்த ஹீத் அவனோட ஆளுங்க டிஃப்ளெக்ட் பண்ணிடுறானுங்க. அதுதான் அவன் இருந்த கடைசி பவர். சோ அவனை முடிச்சிடலாம் அப்படின்னு ஐசியும் கிரியேட் பண்ண, அதுவே அந்த ஹீத்துக்கு பின்னாடி நம்ம ஆஸ்தா அந்த மெக்னாவோட பவர்ஸ பிளாக் புல்ஸோட அந்த ரோபோ வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு பிராக்டிஸ் மாதிரி பண்ணிருப்பான்ல. சோ அதே மாதிரி ஸ்வாட வச்சு அவன் ரிஃப்ளெக்ட் பண்ணி விட அவங்க எல்லார் மேலேயும் போய் விழுந்து அது பயங்கர டேமேஜ் கிரியேட் ஆகுது. அதே மெக்னாவும் கண் விழிச்சா இன்னும் எந்த அடியும் பண்ணலன்னு பார்த்தா பின்னாடி இருந்து சில்வா தான் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பா. அடி வாங்கினா ஹீத்துமே எந்திரிச்சிட்டு எல்லா பக்கம் நெருப்பு, உடனே இது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணணும்னு நினைக்க உப்ப இல்லடான்னு சொல்லி உள்ள பூந்த ஆஸ்தா கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்காம அவனோட ஷோல்டர்ல வச்சு ஒரு அடி அடிக்க அந்த ஹீத்தால நம்பவே முடியாது, இந்த சின்ன பையன் கிட்ட தான் நான் தோத்து போறேனா. ஆனா கடைசிக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நான் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கலாம்ல மாஸ்டர் அப்படின்னு யாரையும் நினைக்க அந்த ஹீத் அதோட முடிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பயங்கர ஹாப்பி, எப்படா எல்லாரும் சேஃப்னு. அந்த ஹீத்தோட பாடியில இருந்த நெருப்பெல்லாம் பார்த்தா ஒரு கயிறு மாதிரி அவங்க உடம்ப சுத்திக்க இது மெக்னா பண்ணாதான் இருக்கும். சோ அவங்கள ட்ராப் பண்ண ட்ரை பண்ணுவானா. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த 4 பேர்ல ஒருத்தர் மட்டும் அப்படியே தண்ணியா மாதிரி அங்கிருந்து எஸ்கேப் ஆக, என்னடா உன் பவர் அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி நம்ம சில்வா பயங்கரமா மேக்னாவை கலாய்ச்சிட்டு இருக்கும் போது திடீர்னு சில்வாவோட மேஜிக்கும் ஆஃப் ஆகி போக இருக்கிற எல்லாரும் மேலே தண்ணியா வந்து விழுக்கும் போது அவளுக்கு அசிங்கமா போச்சு, கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு. ஆனா அந்த ஹீத் மட்டும் இன்னும் அதே இடத்துல தான் இருக்கிறானா. நம்ம ஆஸ்தாவும் நான் ஒரு காமனர் தான்டா, ஆனா உன்னையே டிஃபீட் பண்ண பாத்தியா அப்படின்னு கத்திக்கிட்டு அதே இடத்துல படுத்துறேன். சில்வா யோசிப்பான், இவன் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறான், ஒரு சாதாரண ஒரு ஆள் தான், பட் இருந்தாலும் சூப்பரா பண்ணான்ல அப்படின்னு நினைக்க, மக்களும் இந்த ஒரு குட்டி பையனும் நம்மள மாதிரியான ஒரு ஆள் தானா, ஆனா எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே நம்ம மேக்னாவையும் பாராட்டுவாங்களா, காப்பாந்துக்கு நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நம்ம ஆஸ்தாவோட உடம்புல இருந்து பார்த்தா ஒரு பறவை ஒண்ணு பறக்கும். சோ இந்த யாருக்கிட்ட எல்லாம் மேஜிக் இல்லையோ சோ அவங்கள ஒரு விதமான பறவை அட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பறவை தான் இது, ஆன்டி பேர்ட்னு சொல்லுவாங்க. அப்படியே பறந்து போயிட்டு அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பில்டிங்ல சம்திங் எதையோ போய் அது பார்க்க, ஆனா அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஹீத் அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் மட்டும் புடிச்சு சேர்ந்துருப்பாங்களாங்க. கொஞ்சம் இருங்கடாடே, என்னோட மேஜிக் பவர் மட்டும் திருப்பி வரட்டும், என்னோட கிரேசி சைக்ளோன்ல வச்சு உங்க 3 பேரையும் என் இடத்துக்கு நான் கூட்டிட்டு போறேன். கூட்டிட்டு போயிட்டு இந்த ஊர் மக்களுக்கு நீங்க பண்ணது எல்லாத்துக்கும் நீங்க அனுபவிக்க வேண்டாமா, உங்ககிட்ட இருக்கிற மொத்த மேஜிக்கல் பவரே உருவி விட்டுறோம். முதல்ல யாரா நீங்க, எதுக்குடா இங்களா வந்தீங்க அப்படின்னு சொல்லி மெக்னா பயங்கர கடுப்புல கத்திக்கிட்டு இருக்கேன். அந்த ஹீத் பார்த்தா ரொம்ப காமா, அதுக்கெல்லாம் தேவை இருக்காது, ஏன்னா நேரம் ஏற்கனவே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லும் போது அவன் பாடியில இருந்து ஏதோ மேஜிக் வெளியாகுது. அவனோட மேஜிக் மொத்தத்தையும் பிளாக் பண்ணிருக்காங்க, ஸ்டில் வெளியாகுது. ஏன்னா அவனோட உடம்புல ஏதாவது மேஜிக் ஐட்டம் கீது வச்சிருக்கானா அப்படின்னு நம்ம மேக்னா நினைக்க, ஐஸ் பரியல் அப்படின்னு சொல்லி 3 பேரும் ஐஸா மாதிரி அதே இடத்துல கம்ப்ளீட்டா பீஸ் பீஸா போயிடுறாங்க. அவங்களோட கிரிமாயர் கூட போயிருது. அது ஆக்சுவலி ஒரு சூசைட். சோ கண்டிப்பா இவங்க யாருக்கு கீழேயோ வேலை செய்யறாங்க. அந்த வேலை செய்யற நபருக்கு இவங்க பயங்கர விசுவாசமா இருக்கிறாங்க. அந்த விசுவாசத்துக்காக தன்னோட உயிரை கூட எடுக்கிறதுக்கு அவங்க தயங்கவே இல்ல. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போறாங்கன்னா அவங்க என்னதான் பண்ண காத்திருக்காங்க அப்படின்னு அவனுக்கு புரியாம இருக்க. ஆனா அதுவே ஒரு பக்கம் ஆஸ்தாக்கு செம்மையா கடுப்பாகும். அவன் உயிர் வாழ்றதுக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்னன்னா அசால்ட்டா இவ்வளவு ஈஸியா வாழ்க்கையை முடிச்சுக்கிறானுங்க. என்னால இதை ஏத்துக்கவே முடியாதுன்னு நினைக்க, அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங்கே ஆயிரும். அந்த ஊர் தலைவரை ஒரு இடத்துல பவுச்சிருந்து இருப்பாங்களா. ஆனா அந்த ஊர் தலைவரோட பேரை நிக் அப்படிங்கிறவன் அதே இடத்துல சோகமா நின்னுகிட்டு இருக்கேன். அந்த இடத்துக்கு வந்தா நம்ம மேக்னாவுமே, ஓகே உன்னோட தாத்தா தான் ரொம்ப தைரியமா அந்த ஆளுங்களை தனியா எடுத்து நின்னாருன்னு கேள்விப்பட்டேன். அவரு தன்னோட இறுதி மூச்சு வரைக்கும் கடைசி வரைக்கும் அந்த இடத்துல சண்டை போட்டு நின்னாரு. உண்மையாலுமே உன்னோட தாத்தா ஒரு ஆம்பளடா அப்படின்னு சொல்லும் போது அந்த நிக்குங்கிற பையனுமே தாத்தா சொல்லியிருந்திருக்காரு, அவரு இந்த மாதிரி கேபிட்டலுக்கு வந்துட்டு உங்க கூட கேம்பிளிங் ஆடி உங்களை எல்லாம் தோக்கடிக்க கடைசியில சீட்டு கட்டலையாது என்னால மேஜிக் நைட்ஸா
தோக்கடிக்க முடியுதுன்னு ஹாப்பியா இருந்தாரு. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி மேஜிக் ஐட்டா ஆயிருந்திருக்கலாம் அப்படின்னு கூட கொஞ்ச நாள் வருத்தப்பட்டு இருந்தாரு. ஆனா எப்போ நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மேஜிக் ஐட்டா மாறினையும் அதை நினைச்சு தாத்தா எப்பவுமே ரொம்ப பெருமைப்பட்டாருன்னு சொல்ல மேக்னாக்ல கண்ணே கலங்கிருமா. அப்படின்னா என்னாலயும் ஒரு மேஜிக் நைட் ஆக முடியுமா நிக்க கேட்கும் போது கண்டிப்பா உன்னாலேயும் முடியாது அப்படிங்கறது இங்க எதுவுமே கிடையாது. ஏன்னா உன் எதிர்காலம் அப்படிங்கறது உன் கையில தான் இருக்குது. ஈவன் நம்ம ஆஸ்தாவும் இங்க பாரு நானும் சாதாரண ஒரு ஆள் தான், மேஜிக்கே கிடையாது, நான் இல்ல, என்ன முயற்சி பண்ணணும் அவ்வளவுதான். அப்புறம் தம்பி நீ ஒரு மேஜிக் நைட் ஆகும்போது நான் இன்னும் ரொம்ப முயற்சி பண்ணி ஒரு விசார்ட் கிங் ஆகறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். மேக்னா ஆரம்பிச்சிட்டான்டா எப்பவும் போல நடக்காத விஷயத்த பேசிக்கிட்டு. சரி விடு, பெருசா கனவு காண்றதுமே ஒரு ஆண்மகன் செய்யற செயல் தானே, கண்டிப்பா உன்னால முடியும்டா அப்படின்னு ஆஸ்தாவும் அந்த பையன்ட்ட போய் சொல்ல அப்ப அந்த ஒரு ஆன்டிபோர்டு இருக்குதுல்ல அது வந்துட்டு ஆஸ்தாவோட தலையை பிடிச்சி கொத்திக்கிட்டு இருக்குமா. நானும் முதல்ல இருந்தே பாத்துட்டு இருக்கிறேன், நீ எப்ப பார்த்தாலும் எங்கிட்டே வம்பு பண்ணிட்டு இருக்கிறேன்னு ஆஸ்தா அதுக்கிட்ட சண்டை போட்டு இருப்பானே. அப்பதான் அதோட அழகுல ஒரு லைக் சாம் ஒன்று இருக்கிறத கவனிக்கிறான். அதை பார்த்து அந்த நிக்குமே ஹே அந்த ஒரு கல்லு அது தாத்தா தான் வச்சிருந்தாரு, பட் இருந்தாலும் பரவாயில்ல அந்த பறவைக்கு அவ்வளவு பிடிச்சிருக்குன்னா அதுவே வச்சுக்கிட்டோம்னு சொல்லும் போது எல்லாரும் அந்த பறவை அழகா இருக்குதுன்னு கவனிப்பாங்களா. ஆனா அந்த பறவை நம்ம ஆஸ்தாவோட தலையில வந்துட்டு கொட்டுன்னு கொத்தி அவனை வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கும். அப்ப அப்படியே சீன் கட் பண்ணி இன்னொரு ஒரு இடத்துல காட்டுறாங்க. பார்த்தா அங்க இருந்து எஸ்கேப் ஆகி போன ஒருத்தர் இருப்பான்ல, சோ அவன் போயிட்டு வேற யாரையும் மீட் பண்ணி ஹீத்துக்கு என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லும் போது ரைட்டு இப்ப அந்த ஒரு கல்லு பிளாக் புல்ஸ் கிட்ட தான் இருக்குதா. பிளாக் புல்ஸ் சாதாரண ஆளுங்க தான், அவனுங்க கூட எல்லாம் நம்ம அப்புறமா டீல் பண்ணிக்குவோம். அந்த ஒரு கல்லு அது அவனுங்க கூட இருந்துட்டு போகட்டும், நேரம் வரட்டும், கூடிய சீக்கிரம் உயிர்த்தலை வைக்க தான் போறோம் அப்படின்னு ஏதோ ஒரு டேப்லெட் மாதிரி காட்டுறாங்க. அதுல சில ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது. கூடவே அந்த ஹூடி போட்ட ஆளோட செஸ்ட்ல ஏதோ ஒரு சூரியன் இருக்கிற மாதிரி லோகோ எல்லாம் காமிச்சு அங்க யாமி பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு ஓ அந்த வில்லேஜோட சீஃப் இறந்து போயிட்டாரா, இருந்தாலும் அந்த இடத்துல நீங்க நிறைய வேலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப நம்ம ஆஸ்தா தலைவா ஒருத்தர் இறந்து போயிருந்திருக்காரு, இது சிரிக்கிறதுக்கான நேரம் கிடையாதுன்னு சொல்ல சிரிக்காம வாய உம்முன்னு வச்சுட்டா மட்டும் அவர் என்ன திருப்பி எந்திரிச்சு வந்துட போறாரு. இல்ல ஏன்னா மேக்னா நான் சொல்றது கரெக்ட் தானங்கும் போது மேக்னாவுமே ஆமா தலைவா நீ சொல்றதா ரைட்டு, ஏன் அந்த வில்லேஜோட சீஃபுக்கு எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கிறதா பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மேக்னாவும் சிரிக்க யாமி அவங்க எல்லாம் மறைக்கிறத பார்த்துட்டு நம்ம ஆஸ்தாவும் யூனோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு. சரி சிரிச்சது போதும், ஊரை காப்பாற்ற முடியாம இறந்து போனதுங்கிறது அது அந்த சீஃபுக்கு தான் அசிங்கம். ஆனா எனிவேஸ் நீங்க காப்பாத்திட்டீங்கல்ல அதனால நீங்க தலை நிமிர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவரு சிரிக்க கண்டிப்பா தலைவான மேக்னா பார்த்தா ஒரு மாதிரி கையை வச்சிருந்திருப்பானா. என்னன்னு கேட்டா அந்த கை விரல்ல 3 மட்டும் ஒரு மாதிரி வச்சிருந்திருக்கான்ல, சோ அது வந்து இந்த கிளவரை குறிக்குமாமா. அப்ப ஃபின்ராலும் வெனேஸாவும் அங்க வந்துட்டு ஓகே ஊருக்கு போனோம் நீங்களும் திருப்பி வந்துட்டீங்களா, சரி கேப்டன் யாமி மேஜிக் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்க போயிட்டு வந்தோம், சரி ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா. அப்ப நம்ம மேக்னா பார்த்தா பயங்கரமா கடுப்பாகிறான். அதுல ஒரே ஒருத்த மட்டும் எஸ்கேப் ஆகி போனான்ல, அவன் யாருன்னு மட்டும் சொல்லுங்க, அவன் எங்க இருக்கிறான்னு சொல்லுங்க, அவனை போய் பொழந்தர்றான்னு கத்திக்கிட்டு இருக்கேன். வெனேஸா நாங்க போனது உண்மைதான் ஆனா ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்ல அந்த இன்வெஸ்டிகேட்டர்ஸ் என்னதான் பிடிக்கிட்டு இருக்கிறானுங்கன்னு சொல்லி நம்ம மேக்னா உடனே செவுத்த உடைச்சிருவானா. எதையும் உடைக்காம இருங்கடான்னு கடுப்பான யாமி திருப்பி அங்க இருக்கிற ஒரு பெரிய செவரை உடைச்சு விட அப்ப அந்த ஹீத்து கிட்ட தான் ஒரு விதமான பாக்கெட் வாட்ச் இருந்திருக்கும்ல, சோ அவன்கிட்ட ஒரு பாக்கெட் வாட்ச் இருந்திருக்குது. அவன் பேசின விதங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி அவன் வந்து ஒரு ஹையர் லெவலான ஒரு ஆளா இருக்கணும். அப்படின்னா என்ன அவனும் ஒரு நோபலா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குதானே நம்ம மேக்னா சீரியஸ் ஆக ஆஸ்தாவோட தலையில இருந்து அந்த ஆன்டிபாடி எட்டி பாக்குமா. இன்னும் நீ என் தலையில தான் வந்து இருக்கிற இரு உன ஃப்ரை பண்ணிடுறேன்னு அதை அட்டாக் பண்ண போக அழகா இருக்கிற பறவையில அட்டாக் பண்ணக்கூடாதுன்னு சில்வாவும் நம்ம ஆஸ்தாவும் அங்க சண்டை போட்டுட்டு இருப்பாங்களா. மறுபடியும் யாமி அங்க இருக்கிற இன்னொரு சோரியை உடைச்சிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடான்னு சொல்லி எனிவேஸ் நீங்க அச்சு போட்ட ஆளுங்க ராயல் ஃபேமிலியோ நோபல் ஃபேமிலியோ எவன் என்னதான் இருந்தாலும் நமக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அதான் மேஜிக் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி தனியா அவனை ஆரம்பிச்சு வச்சிருந்திருக்கானுங்களே, அவனுங்களே எல்லாத்தையும் விசாரிச்சுக்குவானுங்க. நம்ம அதில் மூக்கு நினைக்கணும்னு தேவையில்லை, ரிப்போர்ட் வர வரைக்கும் நம்ம காத்திருந்திருப்போம். ஆனா அது இருக்கட்டும், உங்க எல்லாருக்கும் நான் ஒரு குட் நியூஸ் வச்சிருந்திருக்கேன், கேட்க விருப்பமா இருக்கா. நம்ப முடியாத மாதிரி தான் இருக்கும், ஆனா விசார்ட் கிங் நீங்க பண்ண செயல்களை பார்த்து பாராட்டி நம்ம குரூப்புக்கு ஒரு ஸ்டார் கொடுத்திருக்காருன்னு காட்டும் போது நம்ம ஆஸ்தா அப்படின்னு சொல்லி எல்லாருமே பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்களா. டக்குன்னு ஒரு செகண்ட் நார்மலான ஆஸ்தா ஆமா அந்த ஸ்டார் எதுக்கு அப்படின்னு கேட்க இந்த ஸ்குவாட்ஸ் ஏதாவது உருப்படியான வேலையை பார்த்தாங்கன்னா அவங்கள கௌரவிக்கிற விதமா இந்த மாதிரி விசார்ட் கிங் ஒரு ஸ்டார் வந்து தருவாங்களாமா. ஓ அப்படியா இதெல்லாம் நமக்கு கௌரவமா அப்படின்னு மறுபடியும் அவன் கத்திக்கிட்டு இருக்க அப்ப வெனேஸா இந்த மாதிரியான இந்த மேஜிக் நைட் ஸ்குவாட்ஸ் இருக்குதுல்ல இவங்க எல்லாரும் யார் அதிகமான ஸ்டார் வாங்குறாங்கன்னு சொல்லி போட்டி போட்டுக்குவாங்க. ஆப்வியஸா யாரு நிறைய ஸ்டார் வச்சிருந்திருக்காங்களோ அவங்க சக்சஸ்ஃபுல்லா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இப்போதைக்கு அந்த வில்லியமோட ஸ்குவாட் இருக்குல்ல அந்த கோல்டன் டான் அப்படின்னு அவங்க தான் பார்த்தா 70 ஸ்டார் வச்சு டாப்ல இருக்கிறாங்களாமா. அப்படியா யோ யாமி கேப்டன் நம்ம கிட்ட எத்தனை ஸ்டார் இருக்குன்னு சொல்லுங்க, அந்த கோல்டன் டான நம்ம என்னதான் இருந்தாலும் தோக்கடிச்சாகணுங்க போது அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு -30 சொல்லுவாரு. இந்த பிளாக் புல்ஸும் நிறைய சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க தான், ஆனா அந்த மாதிரியான சம்பவங்களுக்கு கிடைச்ச வெகுமதிங்கிறது ஸ்டார்ஸ் மைனஸ்ல போகிறது தான். அப்படின்னா என்னால யூனோவை எக்காலத்திலையும் பீட் பண்ண முடியாதா அப்படின்னு ஆஸ்தாக்கு ஒரு பக்கம் சோகம், இந்த மாதிரியான ஒரு ஸ்குவாட்ல தான் நான் இருக்கணுமான்னு சில்வாக்கு ஒரு பக்கம் சோகம். சரி உங்களுக்கு சம்பளம் வந்திருக்குது ஒரு 2 லட்சம் இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் காயின் கொடுக்கும் போது ஆஸ்தாக்குல பயங்கர ஹாப்பி. என்னது 2 லட்சமானு, இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும் போது அந்த வால்ட்டியாங்கிறவன் தலைவா வரையா ஒரு சிங்கிள்ஸ் போட்டு பாத்துக்கலாம்னு யாமிட்ட கேட்டுட்டு இருப்பானா. நாளைக்கு நீங்க எல்லாம் லீவ் எடுத்துக்கங்க, காசு எல்லாத்தையும் அப்படியே செலவு மட்டும் பண்ணிடாதீங்களா அப்படின்னு
அப்படின்னு சொல்லி அனுப்ப அப்படின்னா ஓகே நாளைக்கு ஏதாவது ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்த வேண்டியதான் அப்படின்னு பின்றால் நினைப்பானா. அதுவே சில்வா 2 லட்சங்கிறதெல்லாம் சில்லற காசுக்கு சமாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு காசை வச்சு எங்க ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு நான் வந்து சாப்பிடுவேன்னு சொல்லுவானா. கூடவே அந்த சிஸ்டரோட கையில என்ன சமைச்சு கொடுத்தாலும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல சிஸ்டரா யாருன்னு கேட்க அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்ல டே சிஸ்டர் எல்லாம் கல்யாணம் பண்ண முடியாதான்னு இவளும் பேசிட்டு இருப்பாளா. அப்ப நம்ம வெனேசா வந்துட்டு ஹே ஆஸ்தா காசு வச்சிருந்திருக்கா போல வா அப்ப ஏதாவது செலவு பண்ணுவோமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நோ 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 செலவெல்லாம் கிடையாது இதை எங்க ஊருக்கு சர்ச்சுக்கு அனுப்பி வைக்க போறேன்னு சொல்லுவானா. ஷபாஸ்டா ஒரு ஆண் மகன்னா அப்படிதான் இருக்கணும்னு மேக்னாவும் சொல்ல அப்படின்னா என்ன நீயும் அனுப்பி வைக்க போறியா தலைவா. இல்ல உப்ப கிடையாது இதே மாதிரி 100 மடங்கு எப்ப என்கிட்ட காசு வருதோ அன்னைக்குதான் துட்டே இல்லாம வாழ்க்கையை வாழ்றதுமே ஒரு ஆண் மகனோட வாழ்க்கை முறைதான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பானா. அப்ப வெனேசா ஆஸ்தா கிட்ட இந்த மாதிரி வீட்டுக்கு காசு அனுப்புறது நல்ல விஷயம் தான் பட் இருந்தாலும் பாதி அனுப்பிட்டு மிச்சத்தை வந்து நீ செலவு பண்ணிக்கலாம்ல. செலவா நான் என்ன செலவு பண்றது. ஓகே ஃபைன் நாளைக்கு நம்ம 3 பேரும் ஒன்னா ஷாப்பிங் போவோம் உங்களை நான் கூட்டிட்டு போறேன்னு அவங்க சொல்ல அன்னைக்கு நைட்டு நம்ம ஆஸ்தா லெட்டர் எழுதிக்கிட்டு இருப்பானா. இங்க இருக்கிற சீனியர்ஸ்ல என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க அப்படின்லாம் எழுத அப்படி என்ன நல்லதா பாத்துக்கிறாங்கன்னா நம்ம மெக்னா அவனை கூட்டிட்டு போயிட்டு தலையில ஆப்பிள வச்சுட்டு அவனோட ஃபயர் பாலை பயன்படுத்த பார்த்தா தலையெல்லாம் கொழுந்து தெரிஞ்சிட்டு இருக்கும். அது ஒரு பக்கம் இருந்தாலுமே நாங்க ஒரு வில்லேஜை வந்து காப்பாத்தணும் அந்த ஒரு மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதுக்கு விசாட் கிங் எங்களை பாராட்டி ஒரு ஸ்டார் கொடுத்து வந்திருக்காரு. நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இன்னும் அடுத்த மாசத்துல நான் ஒரு விசாட் கிங்கா மாறிடுவேன் போலயே. அப்படி ஆயிட்டுனா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் சந்தோஷமா பாத்துக்கிறது என்னோட வேலை. ஓகே இந்த லெட்டர் போதுமானதுன்னு நினைக்கிறேன் இது அவங்களுக்கு பிடிக்கும் தான் நினைக்கிறேன். இருந்தாலும் அந்த ஒரு விசாட் கிங் அவர் எப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பாரு அப்படின்னு யோசிக்க ஆனா அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா அந்த வெனேசா நம்ம சில்வாவையும் ஆஸ்தாவையும் கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிற அந்த கேபிட்டல்ல சுத்தி பார்த்தா ஒரு டவுன் இருக்கும்ல சோ அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த இடத்துக்கு அந்த மார்க்கெட்டுக்குள்ள இதுக்கு முன்னாடி நம்ம சில்வா போனது கிடையாது ஏன்னா ஒரு ராயல் ஃபேமிலில சோ காமனா ஆளுங்க கூட எல்லாம் சேர மாட்டா. ஆஸ்தா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்றதுக்காக அந்த வழியா தான் போனேன் அப்படின்லாம் சொல்லுவானா. சோ இப்ப இவங்க அந்த கேசல சுத்தி இருக்கிற அந்த ஒரு டவுன் இருக்கும் அங்கதான் அப்படியே உலாவிட்டு இருக்கிறாங்களா. கண்டிப்பா ஒரு நாள் சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஆஸ்தா நினைக்க ஆனா அப்ப அந்த இடத்துல அந்த காட்சி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான்ல அவன் தங்கச்சி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒருத்தன் அவன் பார்த்தா அவன் தங்கச்சிக்கு ஏகப்பட்ட துணிகள் வாங்கிட்டு போயிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேட்குமா என்னன்னு பார்த்தா ஒரு ஹோட்டலுக்குள்ள அந்த சார்மிங்கிற பொண்ணு இருக்கிறாள் அவ போய் வந்துகிட்டு இந்த தடவை நான் கண்டிப்பா தோத்து போக மாட்டேன்னு சொல்லி ஏதோ சாப்பாடு போட்டி நடக்கும் போல சோ அது பயங்கரமா அந்த இடத்துல சாப்பிட்டு இருப்பாள். இதை பார்த்து இவங்க 2 பேரும் ஷாக் ஆக இன்னொரு பக்கம் நம்ம ஃபின்ரால் இருக்கிறான்ல அவன் பார்த்தா டேட் பண்றதுக்காக ஏதாவது பொண்ணு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் போய் உதவ வாங்கிட்டு இருக்கிறான். போற போக்குல இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு அப்படியே 3 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற மத்தவங்க எல்லாருமே அவங்க எல்லாரும் பிளாக் புல்ஸ் மேஜிக் நைட்ஸ் சேர்ந்தவங்க தானே. அதுலயும் ரொம்ப முக்கியமா அந்த ஒரு லேடி அந்த வெனேஸ் வாங்குறவங்க அவங்க சரியான குடிகாரியமா கேள்விப்பட்டிருந்திருக்கேன். ஆனா கூட இருக்கிற அந்த ஒரு பொண்ணு அந்த குள்ளக்கா பையன் தான் யாருன்னு தெரியல பார்க்கும்போது அவங்க பேசுறதே கடுப்பாகுதுன்னு சில்வா நினைக்க ஃப்ரீயா விடும் அதுல ஒரு பிரச்சனையே இல்லைன்னு சொல்லி அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வெனேஸா ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு ஏகப்பட்ட பொருட்கள்லாம் வாங்கி இருப்பாங்க இந்த மேஜிக் ரிலேட்டடா. அடுத்து ஒரு அமைதியான இடத்தை தேடணும்னு சொல்லி ஒரு முட்டு சந்துக்குள்ள போக அது ஒரு டெட் எண்ட்னு சொல்ல வெனேஸா செவுத்துக்குள்ள போறாளா. ஓகே அதுக்குள்ள போக முடியும் போல இவங்களும் வராங்க. அது ஆக்சுவலி பிளாக் மார்க்கெட் ஆமா கொஞ்சம் டேஞ்சரான ஒரு பிளேஸ் தான். ஆனா வெளியில கிடைக்காத நிறைய பொருட்கள் இங்க கிடைக்கும். அண்ட் நம்ம சில்வா வந்து ஒரு ராயல் ஃபேமிலியை சேர்ந்தவ தானே. வெனேஸாக்கு புரியுது ஓகே நீங்க இந்த ராயல் நோபல் ஃபேமிலி உங்களுக்குலாம் இந்த மாதிரியான பிளாக் மார்க்கெட்லாம் கொஞ்சம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிற சில ஐட்டம்ஸ் உன்னால மேஜிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியல தானே. மேபி இங்க இருக்கிற ஏதாவது ஒரு பொருள் உன்னோட மேஜிக் ஸ்ட்ரென்த்தை வந்து கம்மி பண்ணுச்சுன்னா அப்போ உன்னால உன்னோட பவர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏதாவது வாங்கிக்கிறான்னு கேட்க அவ்வளவு எக்ஸைட் ஆகுறாளா. அப்ப நம்ம ஆஸ்தா அந்த இடத்துல இந்த கேம்பிளிங் நடக்கிறதெல்லாம் கவனிக்கிறான். ஆனா நம்மனால அதுல எதுவும் பண்ண முடியாதுன்னு பாத்துட்டு இருக்கும் போது நம்ம மெக்னா இருக்கிறாப்ல இல்ல சோ அவர் அங்கதான் சுத்திட்டு இருக்கிறாப்ல காசு கச்சிச்சுடா வாங்கடா வாங்கடா ஜோடி போட்டு பாப்பன்னு. ஆனா அப்ப அந்த இடத்துல அந்த செக்கி அப்படின்னு ஒருத்தர் இருந்தான் இல்ல நம்ம ஆஸ்தா கூட அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல காம்படிட் பண்ணவன் அவன் கேம்பிளிங்ல யாருக்கிட்டே தோத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பயந்துகிட்டே வருவான். என்னோட கேப்டன் ஒரு மாதிரி சைக்கோ என்னோட ஸ்குவாட்ல இருக்கிறவங்க எல்லாருமே கம்ப்ளீட்டா என்னதான் பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்றாங்க. ரீசெண்டா போன மிஷின்ல கூட என்ன ஒரு டீகாயா பயன்படுத்தி தான் அதை கம்ப்ளீட் பண்ணானுங்க. ஜஸ்ட் மிஸ்ல உயிர் பிழைச்சு வந்திருக்கேன். அப்போ வெனேசாவையும் சில்வாவும் அவன் கவனிக்கும் போது மேஜிக்கை பயன்படுத்துறதுக்காக சில்வா ஒரு நெக்லஸ் மாதிரி வாங்கிட்டு அந்த மேஜிக்கை பயன்படுத்த பார்த்தா டைரக்டா போய் அந்த செக்கையை அட்டாக் பண்ணிரும். இல்ல மேடம் மன்னிப்பு நான் கேட்க தேவையில்ல உங்களை மாதிரியான அழகான பெண்மணிகளுக்கு பிளாக் மார்க்கெட்ல என்ன வேலைன்னு தெரியல என்ன மாதிரியான ஒரு உயர்தர மேஜிக் நைட் உங்களை இந்த இடத்துல இருந்து பொத்தனாப்புல அமைதியா வெளியே கூட்டு போறேன்னு சொல்ல மூட்டு போட பூச்சி எங்களுக்கு தெரியுன்றுவாளா. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஆஸ்தாவும் ஏதோ ஒரு வித்தியாசமான பொருளை வாங்கிட்டு வந்துட்டு அங்க ஃபன் பண்ணிட்டு இருப்பானா. செக்கைக்கு ஒரே ஷாக்கு என்னது இவன் இங்க என்னடா பண்றான்னு. ஓகே இவன் பிளாக் புல்ஸ்ல இருக்கிறான் அந்த பொண்ணுங்களும் பிளாக் புல்ஸ்ல தான் இருக்குது போலயே அப்படின்னு அவன் விதியை ஏத்துக்க. ஆனா அப்ப அங்க ஒரு பாட்டியுமா இந்த மாதிரி கேம்பிளிங்ல ஜெயிச்ச காசெல்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது சைட்ல வந்து எவனோ ஒருத்தர் அதை திருடிட்டு அங்க இருந்து போக ஆஸ்தாவும் ஹெல்ப் பண்றதுக்காக போகும்போது செக்கே பிளாக் மார்க்கெட்ல நம்ம ஆஸ்தாவை மீட் பண்ணிருப்பான்ல. சரிடா உனக்கு இன்னைக்கு லீவு அப்படின்லாம் தெரியுது ஆனா லீவுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருக்கிற போய் ஏதாவது வேலையை பார்த்து உங்க ஸ்குவாட்ல பாயிண்ட் ஏத்துற வழியை பார்க்க வேண்டியதானே. அது மட்டும் இல்லாம உங்க பிளாக் புல்ஸ் தான் ஏதோ 30 ஸ்டார் மைனஸ்ல இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன்னு சொல்ல ஆஸ்தாக்கும் ஆமா இல்ல இது உண்மையிலே நல்ல ஒரு ஐடியா மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம
இல்லாம எங்களோட மிஷன்லயே நாங்க விசாட் கிங் கிட்ட இருந்து ஸ்டார் வாங்கியிருக்கோம்னு சொல்லும்போது அந்த செகேக்கு ஷாக்கு தாங்கவே முடியல. அவனே முதல்ல கொஞ்சம் காம் டவுன் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் பாராட்டுறானா. சரி நீ என்ன பண்ணனு கேட்க, நானும் 2 ஸ்டார் வாங்கியிருக்கேன் அப்படிலாம் ஒழட்டிட்டு இருப்பானா. அப்ப அங்க கேம்பிளிங்ல காசு ஜெயிச்சுட்டு போனா ஒரு பாட்டிக்கிட்ட ஹூடி போட்ட எவனோ ஒருத்தர் திருடிட்டு போக வேகமா ஆஸ்தாவும் அவனை பிடிக்கிறதுக்காக ஃபாலோ பண்றானா. அந்த பிளாக் மார்க்கெட் விட்டு வெளியே போயிடுறாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா மேஜிக் நைட்ஸ் இருக்கும் போதே திருடுவான்னு சில்வா நினைக்க, இருந்தாலும் ஆஸ்தா பிடிச்சிருவான் அப்படின்னு தான் வெனேசாவும் சொல்லிட்டு இருக்கும் போது அந்த செகேமே இந்த பொண்ணுங்க முன்னாடி எப்படியாவது ஸ்கோர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மேஜிக்கை பயன்படுத்தி அந்த இடத்துல ஏதோ ஒரு 2 வீலர் வர வைக்கிறான். எப்படி சோக்கா இருக்குதா பெண்மணிக்கலாம், நான் சென்று வருகிறேன் அப்படின்னு வேகமா அவனும் வர, இங்க அந்த திருடம் பார்த்தா ஏதோ ஒரு மேகம் மாதிரி மேஜிக்கை பயன்படுத்தி அதுல தான் போயிட்டு இருப்பானா. ஆஸ்தாவும் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஜன்னல் கண்ணாடியில எல்லாம் நம்ம ஆஸ்தா மோதிக்கிட்டு இருக்கேன். அவன் இருந்து எஸ்கேப் ஆயிட்டமோ நினைக்கும் போது பார்த்தா அப்பயும் ஆஸ்தா வரானா. இவன் டயர்டே ஆக மாட்டானா அப்படின்னு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்க. வைக்கோல்ல உள்ளலாம் பூந்து அவன் அப்படியே மேல பறந்து போக உன்னை விட மாட்டேன்டா அப்படின்னு பில்டிங் மேல ஏறி நின்னுட்டு ஆஸ்தா விடாம துரத்திட்டே இருக்கிறானா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அந்த திருடருக்கு பயமாயிருச்சு. மேஜிக்கை பயன்படுத்தினா கிளவுனை பயன்படுத்துறா இருறா அப்படின்னு சொல்லி அவன் சோட தூக்கி வீச, சாதாரண சோடெல்லாம் என்னோட கிளவுட எதுவும் பண்ணாதுன்னு நினைப்பான். பட் அதுவும் வெட்டிருச்சு. இருந்தாலும் சேஃபா லேண்ட் ஆகி மறுபடியும் நம்ம ஆஸ்தா கிட்ட இருந்து அவன் எஸ்கேப் ஆகி போகும்போது கரெக்டா செக்கே உள்ள போகுது. அவனை நான் தான் பிடிப்பேன் அப்படின்னு ரைட் பண்ணுவானா. ஆஹா பாக்குறக்கே செம கூலா இருக்கிறானே அப்படின்னு ஆஸ்தா பாராட்டிட்டு இருப்பான் செக்கேவை. அவனை போய் அப்படியே இடிச்சு தள்ளிட்டு ரைட்டு உன்னை அரெஸ்ட் பண்றான்டா, உன்னை அரெஸ்ட் பண்ணதுக்கான கிரெடிட் பாயிண்ட் எனக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு அவன் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த திருடன் ஒரு கத்தி எடுத்து அப்படியே நம்ம செக்கேவோட கால்ல இறக்கிட்டு அவனும் அதே இடத்துல மயங்கி போக, என்னது கால்ல கத்தி இறக்கிட்டானா அப்படின்னு சொல்லி செக்கேவும் பார்த்தா அப்படியே காலை தூக்கிட்டு அதே இடத்துல படுத்துருவான். என் மேல பாய்சனை போட்டுட்டான், எனக்கு கண்ணெல்லாம் இருட்டிக்கிட்டே இருக்குது, நான் இதே இடத்துல இறந்து போக போறேன்னு நினைக்கிறேன், நான் எவ்வளவோ கனவுகளை வச்சிருந்தேன் அப்படின்லாம் அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஆஸ்தாவும் டே எந்தரான்னு சொல்லிட்டு இருப்பானா. உங்ககிட்ட இதை நான் சொல்லுவேன்னு எதிர்பார்க்கல, ஆனா என்னோட கனவுகளையும் சேர்த்து நீ தான் சுமக்கணும், நீ தான் என்னோட கனவுகளையும் நிறைவேற்றணும் அப்படிங்கும் போது, டே மொட்டை பையில என்னடா பேசிட்டு இருக்கிற, மரியாதை எந்திரிச்சு நின்று உன்னோட கனவை நீயே நிறைவேற்றிக்க பாரு, மத்தவங்க தலையில கட்டாதடா அப்படின்னு கத்திட்டு இருப்பானா. என்ன நான் இன்னுமா சாகுறேன் அப்படின்னு அவன் யோசிக்கும் போதுதான் காட்டுறாங்க நம்ம வெனேசா மெடிசன் போட்டு ஆல்ரெடி அவனை கியூர் பண்ணிட்டாங்க. அதை விட ரொம்ப முக்கியமான கொல்ற அளவுக்குலாம் இந்த பாய்சன்ல பவர் இல்லைன்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல அவன் நார்மல் ஆயிடுறானா. அந்த ஒரு திருடனையுமே கட்டி எடுத்துட்டு டே ஆஸ்தா விடாம முயற்சி பண்ணிட்டே இரு, ஒரு நாள் திருப்பி நம்ம மீட் பண்றோம் சரியா அப்படின்னு அங்கிருந்து கிளம்ப வெனேசாவும் நினைப்பாங்க பரவாயில்ல ஆஸ்தா பையன் பார்க்க தான் குட்டியா இருக்கிறான், மத்தபடி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தனா தான் இருக்கிறான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வயசான பாட்டிக்கிட்டையும் காசை கொண்டு போய் கொடுத்து தொலைக்காம வச்சிருங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, ஓஹோ இந்த பையன் கிட்ட மேஜிக்கை கேன்சல் பண்ற மாதிரியான ஒரு மேஜிக் இருக்குது போலயே. இல்ல மேஜிக் கிடையாது என்னமோ இருக்குது. இந்த கேப்டன் யாமி பையன் எப்ப பார்த்தாலும் அவன் ஸ்குவாட்ல மட்டும் தினசான மெம்பர்ஸா பொறுக்கி போட்டுக்கிறான் அப்படின்னு நினைப்பாரு. சோ இவர் தான் பார்த்தா விசாட் கிங், 28வது விசாட் கிங். இவர் பேரு ஜூலியஸ். அப்ப மார்க்ஸ் அப்படின்னு ஒரு ப்ளூ மண்டையா இவரை காண்டாக்ட் பண்ணிட்டு தலைவா எங்க சுத்திட்டு இருக்கிறன்னு கேட்க, சும்மா இங்கதான் கேசல் டவுன்ல ஏதாவது புதுசா மேஜிக் இருக்குதான்னு தேடிட்டு இருந்தேன். ஐயோ நீ எவ்வளவு பெரிய ஆள் உனக்கு தெரியுமா இல்லையா, அவன் பொசிஷனை கொஞ்சம் வந்து மைண்ட்ல வச்சுக்கியான்னு சொல்ல, தம்பி உனக்குலாம் சொன்னா புரியாதுப்பா, புதுசா ஏதாவது மேஜிக்கை பாக்குறது அப்படிங்கறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம், எனக்கே தெரியல எந்த விதமான மேஜிக்கை நான் எதிர்காலத்துல எதிர்கொள்ள போறேன் அப்படின்லாம் சொல்லும்போது, ஐயோ நான் சொல்றதா கொஞ்சமாவது காது கொடுத்து கேளியா. ஆனா அப்ப அந்த இடத்துல வானத்துல பார்த்தா நம்ம யூனோ பறந்து போயிட்டு இருப்பானா. ஓகே வில்லியம் ஸ்குவாட்ல புதுசா அந்த பையன் சேர்ந்திருக்கான் போலயே, சரி அவன்கிட்ட என்ன மேஜிக் இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பிடுவாரு. ஏதோ ஒரு மிஷினுக்காக போயிட்டு இருப்பாங்க போல. அந்த கிளாஸ்ல இருக்கிறான்ல அவன் யோசிப்பான், யூனோங்கிறவன் புதுசா சேர்ந்திருக்கான், பயங்கர ப்ராடஜியா இருக்கிறான், இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லயே அவுட்ஸ்டாண்டிங்கா இருந்தது அவன் தான், கூடவே மிமோசா அப்படிங்கிற ஒரு நோபல் லேடியுமே வந்திருப்பாங்க, இவங்களும் புதுசா ஜாயின் பண்ணிருக்காங்களா. இவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷன் என்னன்னு பார்த்தா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நம்ம யூனோ கூட ஒருத்தன் சண்டை போட்டு இருந்திருப்பான்ல சலீம் அப்படின்னு ஒரு நோபல் ஒருத்தன், சோ அவனை எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தா இந்த சலீமோட அப்பா வந்து ஒரு நோபல்ல, சோ அவர் இங்க கவர்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறாரு போல. இந்த சலீம்ங்கிறவன் இந்த ஹார்ட் கிங்டம் அப்படின்னு ஒரு கிங்டம் இங்க இருக்கும், அங்க படிக்கிறதுக்காக போறானாமா. மொத்தமா இந்த சீரீஸ்ல 4 கிங்டம் இருக்கும், கிளவர், ஹார்ட், டைமண்ட், ஸ்பேட் அப்படின்னு. சோ இந்த மாதிரி வெளியூருக்கு படிக்க போறான் அப்படின்னா யாராவது ஏதாவது பிரச்சனை வந்துடலாம்ல, சோ அதனாலதான் பாதுகாப்புக்காக நம்மளோட ஸ்குவாடு கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காங்க. அப்படிங்கும் போது கிளாஸ் அப்பயே சொல்லியிருந்திருப்பான், எனக்கு என்னமோ அந்த சலீமோட அப்பாவை பத்தி நான் அந்த அளவுக்கு நல்ல விஷயம் எதுவும் கேள்விப்பட்ட மாதிரி தெரியல, அது மட்டும் இல்லாம அவங்க கிட்டயே நல்ல பவர்ஃபுல்லான மேஜிக் யூசஸ்ல இருக்கும்போது ஏன் தேவையில்லாம நம்ம கிட்ட உதவி கேட்கறாங்கன்னு கேட்க, நம்மள மாதிரியான ஸ்ட்ராங்கான மேஜிக் நைட்ஸ் கூட போறது அவங்களோட பையனுக்கு இன்னும் சேஃப் அப்படின்னு அவர் நினைச்சிருந்திருக்கலாம். அவரும் எப்படியும் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் தான், சோ அவரும் நிறைய கவர்மெண்ட்டுக்காக பண்றாரு, கூடவே நம்மள மாதிரியான மேஜிக் நைட்ஸுக்கும் நிறைய டொனேஷன்லாம் தராருல. சோ பெருசா கேள்வி எல்லாம் கேட்காம இந்த மிமோசா அதுக்கப்புறம் அந்த யூனோ பையன் இவங்க 2 பேரும் நீயும் கூட கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அந்த கிளாஸ் யோசிப்பாரு, சலீம் யூனோ கூட கடைசியில சண்டை போட்டு தோத்து போயிட்டான், அதனால அவனால எந்த ஸ்குவாட்லயுமே சேர முடியல. சோ அப்படி இருக்க எதுக்கு சலீமை எஸ்கார்ட் பண்றதுக்காக யூனோவையும் கூட கூட்டிட்டு போக சொன்னாருன்னு யோசிக்க, அப்ப அந்த சலீம் நம்ம யூனோ கிட்ட ஓகே என்னை எஸ்கார்ட் பண்ணணும் அப்படிங்கிற இந்த ஒரு குரூப்ல நீயும் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதே நான் தான், ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ள ஒரு சின்ன
சலசலப்பு இருந்ததுல, அதுக்காக மன்னிப்பு கேட்கறதுக்காக தான், வேற எதுவும் கிடையாது. அப்புறம் நீ ஏதோ விசார்ட் கிங் ஆகணும்னு ஆசை வச்சிருந்திருக்க போலயே, அது உண்மைதான். ஆனா உனக்கு யாரு சொன்னது? வேற யாரு சொல்லுவா? இருக்கிற எல்லா ஸ்குவாட் கேப்டனுமே உன்னை செலக்ட் பண்றதுக்காக தயாரா இருக்க. நீ இந்த கோல்டன் டான்ல வந்து சேரும் போதே தெரியுது நீ விசார்ட் கிங் ஆகிறதுக்காக வெறியோட இருக்கிறன்னு. அதுக்கான திறமைகளும் உங்ககிட்ட இருக்குதான், இல்லன்னு சொல்ல முடியாது. 4 கிளவர் கிரிமாயர் வர வச்சிருந்திருக்கியோ, சரி இருக்கட்டும். உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ எந்த ஊர்ல இருந்து வந்தேன்னு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கும் போது நம்ம யூனோவும் அவனோட ஊர் பேரை சொல்ல, ஓ அந்த ஒரு வில்லேஜா? ஆமா, அத கடைகோட்ல எங்கேயோ கிடக்குதுன்னு கேள்விப்பட்டிருந்திருக்கேன். கூடவே விசார்ட் கிங் அங்கதானே ஏதோ ஒரு டீமன் கூட சண்டை போட்டாருன்னு ஏதோ கதை இருக்குன்னு சொல்லும் போது, கதைலாம் இல்ல, அது உண்மைதான். அந்த இடத்துலதான் இன்னுமே அந்த டீமனோட மண்டையோடு இருக்குது. என்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் ஒன்னும் அந்த இடத்துல கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் குழந்தையா இருக்கும் போது என்ன கொண்டாந்து ஒரு சர்ச் முடி வச்சுட்டு போயிட்டாங்க. அங்க இருக்கிற ஃபாதரும் நன்னும் தான் என்ன எடுத்து வளர்த்துனாங்க அப்படின்னு நம்ம யூனோ அவன்கிட்ட கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது கிளாஸோட மைண்ட்ல இந்த செல்லீமோட ஃபேமிலி கிட்ட தான் நிறைய டிரான்ஸ்போர்டேஷன் பண்ற மாதிரியான மேஜிக் யூசர்ஸும் இருந்து தேவையில்லாம எதுக்கு எங்களை கூட்டிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி கடுப்புலயே யோசிச்சுட்டு இருப்பாரு. அப்ப திடீர்னு வானத்துல கருப்பு மேகங்கள்லாம் சூழ ஆரம்பிக்குதா. இரு என்னன்னு பாக்கலன்னு யூனோவும் கிட்ட போக, அப்ப திடீர்னு அங்க 3-4 பேர் வந்துட்டு பார்த்தா இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. செலிமை ப்ரொடெக்ட் பண்றதா அவங்களோட முதல் கண் வேலை. சோ அதனால யூனோ அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கும் போது டக்குனு யூனோவை பார்த்தா வானத்துல இருந்து தள்ளி விட்டுறானுங்க. யூனோவை கீழே விழுந்துட்டே இருக்கிறானா. திடீர்னு கண் விழிச்சு ஒரு ஃபால்கன் மாதிரி வர வச்சு அந்த எதிரிகளை அட்டாக் பண்ணும்போது அவங்களோட கழுத்துக்கள்ல ஒரு ஸ்கல் மாதிரியான ஒரு டாலர் நெக்லஸ் இருக்கிறத அந்த கிளாஸ் கவனிக்கிறாரு. வந்த வேகத்திலேயே அவனுங்க எல்லாரையும் மூட்டை கட்டி அமுச்சு விட, ஓகே சூப்பரா பண்ணடா அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்களா. அதே கிளாஸோட மைண்ட்ல. ஆனா அவனுங்க சலீம் அட்டாக் பண்ண வந்த மாதிரி தெரியலையேன்னு நினைப்பாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு இடத்துல லேண்ட் ஆகும் போது அந்த சலீம் யூனோ கிட்ட, என் தலைவா நம்ம அப்படியே போற வழியில ஏன் உன்னோட வில்லேஜை பார்த்துட்டு போக கூடாது? அப்படியே பார்த்துட்டு அங்க வில்லேஜ்ல இருக்கிற சர்ச்ல இருக்கிற ஆளுங்கிட்ட ஒரு ஹாய் பை சொல்லக்கூடாதுன்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லைங்கிற மாதிரி தான் யூனோட ரியாக்ஷன் இருக்கும். ஈவன் அந்த கிளாஸுமே, ஆமா அங்க போற வழியிலேயே ஏதாவது ஆபத்து ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்கும்போது, ஆபத்தாச்சுன்னா அதுக்கு தானே நீங்க இருக்கிறீங்க, உங்களை எதுக்கு நான் கூட்டு போறேன், சரி வாங்க போகலாம் அப்படின்னு யூனோட வில்லேஜுக்கும் போறாங்க. அங்க அந்த ஒரு டீமனோட ஸ்கெல்டல் இருக்கிறது, அந்த தலைக்கு மேல விசார்ட் கிங்கோட ஸ்டாச்சு இருக்கிறது. ஃபைனலி நம்ம யூனோ வளர்ந்த அந்த ஒரு சர்ச்சுமே பாக்குறாங்களா. போய் நின்ன உடனே உள்ள இருந்து நம்ம சிஸ்டர் வராங்க. அவங்களுக்கு ஆப்வியஸ்லி நம்ம யூனோவை பார்த்தனே பயங்கர ஹாப்பியா, அப்பா நீ வளர்ந்துட்டடா அப்படின்லாம் சொல்ல, 2 மாசத்துல யாரு வளர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த கிளாஸா இருக்கட்டும், ஈவன் அந்த மிமோசா இருக்கிறாள்ல, சோ இவங்கள பத்தியுமே யூனோ லெட்டர்ல சொல்லியிருந்திருக்கான் போல. சோ சிஸ்டருக்கு தெரிஞ்சிருக்குது, பட் என்ன சொல்லியிருந்திருக்காங்கிறத சொல்ல மாட்டேங்கிறான். எஸ்க்கு புச கதை அதாவது சொல்லியிருந்திருப்பான். அப்போ ஃபாதரும் அந்த சின்ன பசங்களும் அங்க வருவாங்களா. அவங்களுக்குலாம் யூனோவை பார்த்தனே இன்னும் பயங்கர ஹாப்பி. என்ன இன்னைக்கு இங்க தங்கிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க போது, கிளாஸ் இல்ல கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவோன்னு சொல்லும் போது அந்த செலீம், அதுக்குள்ள என்ன அவசரம், ஒரு 1 மணி நேரம் இருந்துட்டு போவான்னு சொல்ல, அப்படின்னா ஓகே கண்டிப்பா எங்க சிஸ்டரோட கையால நீங்க சூப் சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த சர்ச்சுக்குள்ள கூட்டிட்டு போகும்போது அந்த செலீம் பெருசா அதை எடுத்துக்கல. ஈவன் அந்த மிமோசாவுமே சர்ச் எவ்வளவு குட்டியா அழகா இருக்குல்ல அப்படின்னு தான் யோசிப்பாளா. அதுவே கிளாஸ் மட்டும் இதெல்லாம் ஒரு பில்டிங், இதுக்குள்ள வேற நான் போகணுமா அப்படிங்கள. வந்தவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடு போட்டுட்டு இருக்கும் போது அந்த செலீம் இருக்கிறான்ல, அவனுமே அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஓகே இது நல்லா இருக்குது, பரவாயில்ல நல்லா தான் இருக்குது அப்படின்னு பாராட்டுவானா. அந்த சிஸ்டர் லில்லியோட கைப்பக்குவம் சூப்பரா இருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா இதை சாப்பிடலாமா வேணாமா, நான் இது என்ன உணவுன்னு கூட எனக்கு தெரியலையே, தெரியாத விஷயத்துல சாப்பிடக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் பார்த்துட்டு இருப்பான் சாப்பிடாம. ஆனா அந்த மிமோசாவும் சாப்பிட்டு பார்த்துட்டு இல்ல இது உண்மையிலே நல்லா இருக்குன்னு சொல்லும்போது அப்பதான் நம்ம ஃபாதர் சொல்றாரு, இந்த மாதிரி யூனோவும் ஆஸ்தாவும் இந்த மேஜிக் நைட்ஸ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க மாசம் சேலரியா இவங்களுக்கு தான் அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காங்க. சோ அது மூலமா தான் நிறைய ஃபுட் வந்து வாங்கியிருந்திருக்கோம். நிறைய ஃபுட் அப்படின்னா எல்லாமே இது செய்யறதுக்காக தான், பட் இதுவே அவங்களுக்கு எல்லா நாளும் கிடைச்சிருந்திருக்காது. ஆனா இனிமேல் அவங்க அனுப்பின காசை வச்சு இங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு எல்லா நாளுமே 3 வேளையும் உணவு போட முடியும். அதை அப்படியே சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த சலீம், பரவாயில்லையும் காசை வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சு நல்லதெல்லாம் பண்ணியிருக்க போலையேன்னு சொல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லங்கும் போது சிஸ்டர் லில்லி, இல்ல உண்மையிலுமே இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்குது, நாங்க வெறும் சாப்பாடு மட்டும் வாங்கல, ஏன் தரையில இருந்தா நிறைய ஓட்டைகளை வந்து அடைச்சிருந்திருக்கோம், ஈவன் கார்டன்ல கூட நாங்க ஒரு கிணறு தோண்டி இருக்கோம்லாம் சொல்லும் போது, ஓ மேலே அவ்வளவு பண்ணியிருந்திருக்கீங்களா, சரி இந்த ஆஸ்தா பையன் அவனும் காசு அனுப்பியிருந்தான் தானே, எவ்வளவு அனுப்பியிருந்தான்னு கேட்க, அவங்களும் காதுக்குள்ள வந்துட்டு யாருக்கும் கேட்காத மாதிரி குசு குசுன்னு சொல்லுவாங்களா. அந்த அமௌண்ட்டை கேட்டுட்டு யூனோக்கு ஷாக் ஆயிரும், யோ என்னோட அதிகமா அனுப்பியிருக்கான் அப்படின்னா, சரி அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு வர எல்லா காசுமே நான் உங்களுக்கே அனுப்புறேன். இல்ல அவ்வளவு தரணுங்கிற தேவை கிடையாது, நீ ஏற்கனவே அனுப்புனதே எங்களுக்கு போதுமானதா இருக்குது, இதுவே பயங்கர ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்தையும் கொடுக்க போறேன் அவ்வளவுதான் சொல்ல அவங்களால வேற எதுவும் பேச முடியல யூனோ எதிர்த்து. அப்ப அந்த கிளாஸ் சரி தலைவா லேட் ஆயிருச்சு கிளம்பலாங்கும் போது சலீம், இருங்க கொஞ்ச நேரம் இருந்துட்டு போவோம். அப்புறம் சிஸ்டர் லில்லி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி கொண்டு வரீங்களாங்கும் போது பார்த்தா அந்த இடத்துல பானையில தண்ணி இருக்காதா. சோ அதனால வெளியில போய் எடுத்துட்டு வரலான்னு போக வெளியில குளிரா இருக்கும், அதனால இந்த ஜாக்கெட்டை போட்டுருங்க அப்படின்னு அந்த சலீம் பார்த்தா
பார்த்தா அவன் போட்டுருக்க கோட்டை வந்து அவங்க கிட்ட கொடுப்பான். வெளியில போயிட்டு கிணத்துல அந்த தண்ணி எடுத்துட்டு வரும்போது யாரும் ஒருத்தங்க கடத்தி இருந்துருவாங்களா. பானை உடையற சத்தம் கேட்டு இவங்களும் வெளியே வந்து பார்க்க அங்க அந்த பானை உடைஞ்சு போன இடத்துல பார்த்து அந்த எலும்பு கூடு சிம்பிள் இருக்கிற மாதிரியான டாலர் இருக்குமா. கண்டிப்பா ஏற்கனவே அந்த இடத்துல அட்டாக் பண்றதுக்காக வந்தவங்க தான் வந்திருக்கணும். பிளஸ் சலீமும் அந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றான். என்னோட கோட்டை நான் தேவையில்லாம அவங்க கிட்ட கொடுத்துட்டேன், அதை போட்டிருந்த காரணத்தால தான் நான் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு அவங்கள தூக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சின்ன பசங்க எல்லாரும் யூனோ கிட்ட எப்படியாவது சிஸ்டர் லில்லிய காப்பாத்துன்னு சொல்லும் போது யூனோவும் நான் கண்டிப்பா பண்றேன்னு சொல்ல ஃபாதருமே தொடப்பத்தை எடுத்து ரெடி ஆயிட்டு கமான் நானும் வரேன்னு சொல்லும் போது இல்ல யாரும் தேவை கிடையாது, இதை நானே பாத்துக்கிறேன்னு யூனோ கிளம்ப பார்க்கும்போது ஆனா அப்ப அந்த கிளாஸ் இருக்கிறான்ல அவன் யூனோவை போக விட மாட்டேங்கிறான். நம்மளோட வேலைங்கிறது இங்க செலிமை வந்து ப்ரொடெக்ட் பண்றது மட்டும்தான். சோ அதனால இந்த இடத்துல இருக்கிறது ஆபத்தா இருக்கும். யூனோ நீ அவங்க நினைச்சு கவலைப்படுவேன்னு எனக்கு தெரியுது, ஆனா இந்த ஒரு விஷயத்த இங்க லோக்கல் இருக்கிற ஆளுங்க பாத்துக்குவாங்க, நம்மளுக்கு சலீமை காப்பாத்துறதுதான் வேலை. அதனால உடனே கிளம்பலான்னு சொல்லும் போது அந்த மிமோசாவும் தயாராகிறாளா. ஆனா யூனோ என்னால வர முடியாது, நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டர் தான், ஆனா அதையெல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுன்னு அவன் வேகமா சிஸ்டர் லில்லியை காப்பாத்துறதுக்காக போகிறான். அப்படியே பறந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா கீழே எவனோ ஒருத்தர் இருக்கிறானா. ஆனா அவன் தைரியங்கிற பேர்ல முட்டாள்தனமா என்ன எதிர்க்க வந்திருக்கடா யூனோ அப்படின்னு பேர் சொல்லும் போது என் பேர் தெரிஞ்சிருக்கான்னு ஷாக் ஆகுறான். கிரிமாயரை எடுத்து யூனோ அட்டாக் பண்ண பார்க்க எதுவுமே வேலைக்காகல. யூனோ அவனை தூக்கி போட்டு முதிச்சிடறான். அதுக்கப்புறம் முன்னேறி போயிட்டு இருக்கும் போது அப்ப யாரோ வாட்டரை யூஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. நீ ரொம்ப நேரம் என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறத நான் கவனிச்சிடான்னு யூனோ சொல்லும் போது அப்படியே தண்ணியில முழுங்கி சாவுடான்னு யூனோவை தண்ணியால ட்ராப் பண்றானா. ஆனா யூனோ எதுவுமே ரியாக்ட் பண்ணல. ஏண்டாடே இதெல்லாம் என்ன சாகடிக்கும் நினைச்சியான்னு அதுல இருந்து வெளியே வந்துட்டு எந்த அளவுக்கு தண்ணி இருந்தா ஒருத்தங்க மூழ்கி போவாங்கிறத நான் காடிடான்னு அங்க இருக்கிற இன்னொரு விக்கெட்டை அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறமே சில கால் தடங்கள்லாம் இருக்கும், அதையெல்லாம் ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருப்பானா. ஒரு காட்டுக்குள்ள வரும்போது டக்குன்னு நிறைய பிளேட் மாதிரி அவனை அட்டாக் பண்றதுக்காக வர எப்படியோ அதுல இருந்து எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். கால் தடங்களை விட்டுட்டு போனா நீ ஃபாலோ பண்ணி வருவோன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். சாகருக்கு தயாராடுறான்னு சொல்லி அந்த ஐஸ் எல்லாத்தையும் பிளேடு மாதிரி மாத்தி அவனை அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கடைசி அந்த சின்ன சின்ன ஐஸ் எல்லாத்தையுமே பெருசா ஒரு கிளேசியர் மாதிரி மாத்தி அவனை அட்டாக் பண்ண பார்க்க யூனோ குட்டியான ஐஸை வச்சு அவ்வளவு பெரிய ஐஸை வந்து பிரேக் பண்ணிடுவான். பெருசா இருந்தா சூப்பரா இருக்கும்னு யாரா உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தது அப்படின்னு யூனோ பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த பெரிய கிளேசியர் உடஞ்சிருக்கும்ல அந்த ஐஸ் எல்லாமே அவன் மேலேயே விழுந்து அடுத்த விக்கெட்டும் காலி. அப்ப தூரத்துல நெருப்பெறிகிற மாதிரி இருக்க இவனும் போவானா. அந்த டீமனோட ஸ்கல் இருந்ததுல அந்த இடத்துல தான் பார்த்தா நம்ம சிஸ்டர் இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் பக்கத்துல எவனோ ஒருத்தன் ஃபயர் மேஜிக் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. கிட்ட வந்தன்னு வையன் இவங்க மூஞ்சியை வறுத்தெடுத்துருவேன். யூனோவும் ரியாக்ட் பண்ணாம இருப்பானா. ஒரு பிளாஷ்பேக் கட்டுறாங்க. சின்ன வயசுல யூனோ அவனுக்கு மேஜிக்கை பயன்படுத்தி சிஸ்டர் லில்லிக்கு துணி துவைக்கும் போது ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்தவங்களுமே உனக்கு உண்மையாலுமே மேஜிக்ல நிறைய டேலண்ட் இருக்குது, கண்டிப்பா என்னைக்காவது நீ கஷ்டப்படுறவங்கள நேர்ல பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே மட்டும் போயிடாது சரியா, அவங்களுக்கு உதவி பண்ணு. டே ஆஸ்தா பையா உனக்கும் அதுதான்டா அப்படின்னு சொல்ல பிரசன்ட்ல அந்த ஒரு ஆள் நம்ம யூனோ கிட்ட அவனோட கிரிமாயரை கொடுத்துட்டு நீ போயிரு, கிரிமாயர் இல்லைனாலும் நல்ல மேஜிக் பயன்படுத்த முடியும் தானே. சரி என்னோட கிரிமாயரை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற, என்ன பண்ண போற, வித்துருவேன் இல்ல அப்படின்னா எரிச்சிருவேன், அது ஏன் இஷ்டம்டா. ஆனா உன்னோட கிரிமாயர் இருக்குல்ல அது மட்டும் இல்லன்னு வையன் மேஜிக்கல் நைட்ஸ்ல கண்டிப்பா உன்னை சேர்த்துக்கவே மாட்டாங்க. ஓ உனக்கு இதுதான் வேணுமா, ஆனா என்னால இதை உனக்கு கொடுக்க முடியாது, குடுக்கலாம் அந்த சிஸ்டர் லில்லி இருக்க மாட்டாங்கடா, இந்த கிரிமாயரையும் உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், அவங்கள நீ காயப்படுத்தவும் நான் விட மாட்டேன். என்னடா இதை அட்டாக் பண்ண போறியா என்ன, நீ என்ன அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே இந்த சிஸ்டர் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் உன்னை எதுவும் பண்ண போறது இல்ல வேற ஒருத்தர்னு சொல்லி யூனோ குனியும் போது பின்னாடி இருந்த கிளாஸ் பார்த்தா அவரோட பவர்ஸை பயன்படுத்தி அந்த ஒரு ஆளை அச்சு பறக்க விடுறாரு. இதோட 4 விக்கெட் காலி. இன்னும் ஒருத்தன் இருந்திருந்தான் ஒளிஞ்சிட்டு இருந்தான், பட் அவன் எஸ்கேப் ஆயிட்டான். டே மட்டி பையில நான் வரல அப்படின்னா நீ என்ன பண்ணிருப்பேன், உங்களை யாரு சார் வர சொன்னா, இது யாரு பண்ணிருப்பாங்கன்னு உனக்கு தெரியாது, சரி விடு. யூனோ மக்களை காப்பாத்தங்கிறது மேஜிக் நைட்டா நம்மளோட கடமை. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே உனங்க நம்மள அட்டாக் பண்றதுக்காக வந்திருந்தாங்கல்ல, அப்பவே அவங்க ஒன்னும் பெருசா சலீமை டார்கெட் பண்ற மாதிரி தெரியல, உன்னதான் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணானுங்க. அது மட்டும் இல்லாம ஊர்ல அவ்வளவு சொகுசா வாழ்ந்த நோபல்ஸ் எல்லாம் இந்த மாதிரியான வில்லேஜுக்கு வரணும்னு ஆசைப்படுவானுங்களா என்ன, அதுவும் உங்க கூட உட்காந்து சாப்பாடை சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாடை பாராட்டுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் எந்த நோபலும் பண்ண மாட்டான். அப்புறம் சலீம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் சிஸ்டர் லில்லியை உனங்க தப்பா கடத்திட்டானுங்க அப்படிங்கறதையும் நான் நம்புற மாதிரி கிடையாது. அதோட ரொம்ப முக்கியமா உங்ககிட்ட தோத்து போன ஒருத்தன் எதுக்கு தேவையில்லாம உன்னா தன்னோட பாடி கார்டை அசைன் பண்ணணும், அங்கதான் இவங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கும். சோ அதனால ஒன்ஸ் நம்ம யூனோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த மிமோசா இருக்கிறாள் அவ தன்னோட ஏதோ ஒரு செடி மாதிரி இருக்கிற பவரை பயன்படுத்தி அந்த சலீமோட வாயில இருந்து எல்லா உண்மையும் கக்க வச்சிருந்திருப்பா. கூடவே அந்த சலீமையும் கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல, அந்த கிளாஸ் அட்வைஸ் பண்ணுவாரு, ஏண்டாடே இந்த யூனோ அப்படிங்கிறவன் எவ்வளவு டேலண்டடா இருந்திருந்தானா இங்க இருக்கிற ஸ்குவாட்ஸ்ல நம்பர் 1 ஸ்குவாடான கோல்டன் டானோட கேப்டனான வில்லியம்ஸ் இவரை கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அப்படிப்பட்ட ஒருத்தனை எதிர்த்து நேர்மையா தோத்து போனவனு கூட உன்னால ஒத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். தோடா இந்த கிளாஸ் என்னடா நம்மள பாராட்டி எல்லாம் பேசுறான் அப்படின்னு யூனோக்கு ஷாக்கு. அதுக்கப்புறம் இந்த சலீம் பையனை என்ன பண்ணலான்னு கேட்கும்போது யூனோ இல்ல வேணாம் அவனை விட்டுருவோம், இந்த ஊர் பக்கம் அவன் தலை வச்சு படுக்காத வரைக்கும் ஓகே அப்படின்றான். கூடவே கையில மாட்டின அந்த 4 பேரு சலீம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் நம்ம கிளாஸ் திருப்பி ஒரு அட்வைஸை போட்டுக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு தெரியும் இருந்தா உன்ன மாதிரியான நார்மலான ஆள் எல்லாம் எனக்கு
எனக்கு அட்வைஸ் பண்ணலாம் அப்படின்னு திருப்பி அந்த சலீம் கடுப்பாவானா. அப்ப சிஸ்டர் லில்லி அவங்களோட வாட்டர் மேஜிக்கை பயன்படுத்தி அவனை தூக்கி எறிஞ்சிட்டு கொஞ்சமாவது பண்ண செயலுக்கு பாவ மன்னிப்பு கேட்க ட்ரை பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு இருக்கேன். தோடா இவங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி தெரியுது, கவன மேஜிக் நைட்ஸ்ல சேர்த்துக்கலாமா அப்படின்னு தான் கிளாஸ் பார்த்துட்டு இருப்பான். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க மொத்தம் இங்க 4 பேர் இருக்கிறீங்க, இன்னும் ஒருத்தன் எஸ்கேப் ஆனால அவன் எங்கடா அப்படின்னு விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த இன்னொருத்தனோட வேஷத்துல தான் பார்த்தா நம்ம விசார்ட் கிங் ஜூலியஸ் இருக்கிறாருல, அவரு சுத்திட்டு இருந்திருப்பாரு. அந்த விசார்ட் கிங்கோட ஸ்டாச்சு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு அந்த இன்னொருத்தன் யாரை காப்பி பண்ணி இருப்பானோ அவனை அச்சு அங்கதான் கட்டி போட்டு இருந்திருப்பாரு. இந்த வில்லியம் டீம்ல புதுசா சேர்த்த ஆளுங்களா செம ஸ்மார்ட்டா இருக்கிறானுங்களே அப்படின்னு அவர் பாத்துக்கிட்டு இருக்கேன். மறுபடியும் அந்த மார்க்ஸ் கான்டாக்ட் பண்ணிட்டு, யோ மலையில என்னையா பண்ணிட்டு சீக்கிரம் வாய், அவனுக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் சிஸ்டர் லில்லியை கூப்பிட்டு திருப்பி சர்ச்சுக்கு தான் வந்திருப்பாங்க. நம்ம ஃபாதரும் மறுபடியும் உங்களுக்கு நாங்க அதிகமா கடன் பட்டு இருந்திருக்கோம், எங்களால பண்ண முடிஞ்சதுல அவங்களுக்கு உணவு பரிமாறுறது மட்டும்தான், சோ அதனால சாப்பிட்டு போங்கன்னு சொல்லும் போது கிளாஸும் சரி என்னத்த இருந்துற போகுது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவானா. பரவாயில்ல ஏதோ நல்லா தான் இருக்குது அப்படின்னு சும்மா ஓரவஞ்சனையோட பாராட்டுவான். அடுத்த நாள் இவங்க வில்லியமை போய் மீட் பண்ணா இந்த மாதிரி விசார்ட் கிங் இவங்களோட செயல்களை எவால்வேட் பண்ணிட்டு இவங்களோட ஸ்குவாடுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துருக்காங்களாமா. ஆனா ஒரு ஸ்டார் கொடுக்குற அளவுக்கு நாங்க அந்த அளவுக்கு எந்த பெரிய செயலும் பண்ணலையேன்னு சொல்ல, சலீமோட அப்பா இங்க கவர்மெண்ட்ல தானே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் பண்ண எல்லா ஃப்ராட் வேலைகளும் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு, எல்லா திருட்டு எல்லா லஞ்சம் எல்லா பொய் கணக்குன்னு சொல்ல, அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்னு தெரிஞ்சதான் அந்த மிஷனை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்களா வில்லியம்னு கிளாஸ் கேட்கும் போது, என்னைக்கு இருந்தாலும் பொய் வெளிச்சத்துக்கு வந்துதான் ஆகணும், தப்பு பண்ணவங்க கிளவர் கிங்டம் பொறுத்த வரைக்கும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும், இன்னும் நீங்க இதே மாதிரி நிறைய மிஷன்ஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வில்லியம் அனுப்பி வைக்க, நம்ம யூனோவை பார்த்து அந்த வில்லியம் ஒரு மாதிரி உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்த்துதான் இன்னும் நிறைய எதிர்பார்க்கறேன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஆஸ்தாக்குமே யூனோவோட ஸ்குவாட் இன்னொரு ஒரு ஸ்டார் வாங்கியிருக்காங்கன்னு தெரிய வர, இதை என்னால ஏத்துக்கவே முடியாது நம்ம கத்திக்கிட்டு இருப்பானா. ஆனா நம்ம யாமிலாம் கண்டுக்கிற மாதிரியே இல்ல, என்ன நம்ம -30 இருக்கிறோம், அவங்க என்ன இப்போ ஒரு 71 ஸ்டார் என்ன ஒரு 100 ஸ்டார் டிஃபரன்ஸ் சொல்ல, இல்ல ஏத்துக்க முடியாது அப்படின்னு கத்திக்கிட்டே இருப்பான். அப்ப அப்படியே விசார்ட் கிங்கா காட்டுறாங்க. பார்த்தா அந்த மார்க்ஸ் வந்துட்டு ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு சொல்லும் போது, தெரியுது ஏதோ ஒன்று முக்கியமானதா இருக்குது, அதை நம்ம ஏன் பண்ணணும், வேற யாருக்காவது மிஷினா கொடுப்போம்னு சொல்ல, யாரோ ஒருத்தர் ரெண்டமா மலையில ஹைக்கிங் வரும்போது திடீர்னு ஏதோ நிலநடுக்க வந்த மாதிரி மரங்கள் எல்லாம் கீழே விழுக ஆரம்பிக்க, கூடவே அங்க இருக்கிற ஒரு பெரிய கோட்டை அப்படியே அந்த இடத்துல தகர்ந்து இருக்குது. அதை பார்த்து ஒரு பயங்கரமா ஷாக் ஆக, இந்த ஒரு விஷயம் கோட்டையில இருக்கிற நம்ம விசார்ட் கிங் ஆன ஜூலியஸுக்குமே தெரிய வருது. மார்க்ஸ் வந்து சொல்றான், எப்ப பார்த்தாலும் பதறிட்டே இருக்காதா மார்க்ஸ், இந்த ஒரு வேலையை யாருக்கு கொடுக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்னு சொல்ல, இப்போ பிளாக் புல்ஸோட ஹைடவுட்ல தான் கட்டுறாங்க. அங்க வால்டா இருக்கிறான்ல, அவன் மேக்னா கிட்ட வா தலைவா 2 பேரும் போய் ஒரு சிங்கிள்ஸ் போட்டு பாத்துக்கலாம் அப்படின்னு சண்டை கூப்பிட்டு இருப்பானா. வர முடியாதுன்னு மேக்னா சொல்லிட்டு இருக்கேன். அதுவே ஆஸ்தா மேக்னாவை தன்னோட முதுகுல உட்கார வச்சுட்டு அந்த இடத்துல பயங்கரமா 1000 புஷ்அப் மேல எடுத்துக்கிட்டு இருப்பானா. அப்புறம் நம்ம ஆஸ்தா கிட்ட அந்த ஆன்டிபோர்ட் இருக்குதுல்ல, சோ அதுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. வெனேசா ஒயின் வைக்கலாம்னு சொல்ல, நம்ம மேக்னா வந்து மேக்னா பேர்ட்னு வைக்கலாம்னு சொல்ல, அப்படின்னு எல்லாரும் அவங்க இஷ்டத்துக்கு ஒவ்வொரு பேர்கள் சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம ஆல்டாய் வேணும்னா நம்ம நீரோன்னு வைக்கலாமான்னு கேட்பான். ஓகே நீரோ நல்லா தான் இருக்கும்னு நினைக்கேன். ஆனா அப்ப அந்த இடத்துக்கு நம்ம கேப்டன் யாமியும் ஃபின்ராலும் வராங்க. நமக்கு ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குதுன்னு, என்ன நியூஸ் அப்படின்னா ஏதாவது மிஷின் வந்திருக்குதா, ஹோல் ஸ்குவாடுக்கே வந்திருக்கா என்ன அப்படின்னா நம்ம எல்லாரும் போய் ஆகணுமா அப்படின்னு கார்டனும் சொல்லிட்டு இருக்கேன். நமக்கு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க, புதுசா ஒரு டஞ்சனை கண்டுபிடிச்சிருக்காங்களாமான்னு சொல்லும் போது நம்ம மேக்னாக்லாம் பயங்கர ஹாப்பி. என்னது உண்மையாலுமே புதுசா ஒரு டஞ்சனா, ஆசம் அதே மாதிரி ஆமா புது டஞ்சனா அப்படின்னு சொல்லி ஹாப்பி ஆயிட்டு, சரி டஞ்சன் என்னன்னு கேட்க, எப்பவும் போல மறுபடியும் மேக்னா தெரியாத விஷயத்துக்கு ஏன்டா இவ்வளவு குதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு டஞ்சனுங்கிறது ஒரு ஆதி காலத்து இடம் மாதிரி, அந்த இடத்துல நிறைய விதமான இந்த மேஜிக்கல் பொருட்கள் எல்லாமே இருக்கும், அதெல்லாம் நம்மளால எடுத்துக்க முடியும், இருக்கலே டஞ்சன் தான் சிறந்ததுன்னு சொல்ல, அப்படியா செய்தியான இவ்வளவு நாளா இது தெரியாதுங்கிற மாதிரி ஆஸ்தா வாய புலந்துகிட்டு இருக்கேன். அப்ப வால்டாய் அவன் இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டான், அந்த மாதிரியான டஞ்சன்ஸ்ல நிறைய விதமான ட்ராப் எல்லாமே இருக்கும், அந்த காலத்துல அந்த டஞ்சனை கிரியேட் பண்ணவங்க இங்க இருக்கிற பொருட்களை எடுத்துட்டு போய் தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்திடுவாங்களோன்னு சொல்லி அதெல்லாம் பாதுகாக்கிறதுக்காக சில ட்ராப் எல்லாத்தையும் செட் பண்ணி இருப்பாங்க. சோ உண்மையாலுமே ஒரு டஞ்சன் அப்படிங்கிறது பயங்கர டேஞ்சரஸான ஒரு விஷயம், அது அவ்வளவு டேஞ்சரா இருக்கிறங்காட்டி அது ஃபன்னே அப்படிங்கும் போது ஆஸ்தாக்கு பயம் வந்துடும். வெனேசாவும் ஆமா ஒரு டஞ்சனுங்கிறது அவ்வளவு சேஃபும் கிடையாது, அதே நேரத்துல அதுல அவ்வளவு மேஜிக்கல் ஐட்டம்ஸ் இருக்குதுங்கிற காரணத்துக்காக தான் அந்த மாதிரியான டஞ்சன்களை கிளியர் பண்ண வேண்டிய வேலை நம்மள மாதிரியான மேஜிக் நைட்ஸுக்கு வரும். நீங்க சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பிளாக் புல்ஸ் ஆன நாம என்ன அந்த டஞ்சன் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோமான்னு சில்வா கேட்க, ஆமா நம்ம போக தான் போறோம், ஆனா ரொம்ப பர்டிகுலரா நம்ம எதிரி நாட்டு பக்கத்துல தான் அந்த ஒரு டஞ்சன் அமைஞ்சிருக்குது, டைமண்ட் கிங்டம் பக்கத்துல. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சீக்கிரமாவே இந்த ஒரு மிஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும், அதே நேரத்துல எதையும் கோட்டை விட்டுறவும் கூடாது. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான டஞ்சன்ல இருந்து கிடைக்கப்பட்ட பொருட்கள் மூலமா மக்களோட வாழ்வாதாரத்தையே நிறைய மெஜிஷியன்ஸ் மாத்திருக்காங்க, விசார்ட்ஸ் மாத்திருக்காங்க, ஏன் நம்ம பயன்படுத்துற மேஜிக்கை கூட மாத்திருக்காங்கன்னு சொல்ல, அப்படின்னா ஓகே நானும் வரேன் அப்படின்னு ஆஸ்தா கத்திட்டு இருப்பான். ஏன்னா அங்க இருக்கிற ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மேஜிக் அவனுக்கு கிடைக்குமோ, அது யூஸ்ஃபுல்லா இருக்குமோன்னு. ஆனா அவங்ககிட்ட தான் மேஜிக் இல்லையே அப்படின்னு எதுவும் வேலை செய்யாது, ஆனா போய் பாக்குற வரைக்கும் என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல அப்படின்னு நம்ம ஆஸ்தா அடம் பிடிக்க, சரி விடு எப்படி நீ போக தான் போற, ஏன்னா விசார்ட் கிங் இந்த ஒரு மிஷின்ல உன்னையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காருங்க போது ஆஸ்தாக்கு பயங்கரமான ஷாக்கு. என்ன அது விசார்ட் கிங் என்ன ஆட்
பண்ண சொல்லியிருக்காரான்னு நம்ம மெக்னாமே அவனை பாராட்டிட்டு சரி விசார்ட் கிங் ஆகுது யாரு என்ன ஏது ஏதாவது தெரியுமான்னு கேட்க ஒண்ணுமே தெரியாது விசார்ட் கிங் மட்டும் தான் தெரியுமா அந்த பேரும் விசார்ட் கிங் அப்படிங்கிறவங்க எல்லாம் பெரிய ஆளு அவ்வளவுதான் அவனுக்கு தெரியும் வேற எதுவுமே தெரியாது விசார்ட் கிங் என்ன சூஸ் பண்ற அளவுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது ஆனா கண்டிப்பா என்னோட ஸ்வெட் அண்ட் பிளட் போட்டு நான் இதை பயங்கரமா முடிச்சு காட்டுவேன் அப்படின்னு ஹாப்பியா இருப்பானா கேப்டன் யாமி நம்ம சில்வா இருக்கிறாள் சோ அவளுமே இந்த ஒரு மிஷன்ல போக சொல்றாரு சோ இது கண்டிப்பா அவளுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு கூடவே இந்த தடவை மெக்னா இல்லாம அந்த வால்டா இருக்கிறான்ல சோ அவனை இவங்களுக்கு லைக் ஒரு சீனியர் மாதிரி போக சொல்றான் கூட ஆப்வியஸ்லி அவனுக்கு பயங்கர ஹாப்பி ஏய் இந்த புது பசங்களை 2 பேரும் நீ தாண்டா பாத்துக்கணும்னு சொல்லும் போது கவலைப்படாத பாசேன்னு சொல்ல சில்வாக்கு டவுட்டா இருக்குது எங்களையும் கூட்டிட்டு போனா நல்லா தானே இருக்கும் அப்படின்னு அந்த கார்டன் ஒரு பக்கம் அமைதியா வந்து சொல்லிட்டு இருப்பானா அந்த கிரேமே பேனு பாத்துட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அவங்க 3 பேரையும் அந்த டஞ்சன் இருக்கிற இடத்துக்கு அந்த ஃபின்ரால் டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு குட் லக்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறானா அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்க அந்த டஞ்சனோட என்ட்ரன்ஸ்ல கொண்டு போய் விட்டாதான் அந்த ஆளுக்கு என்னவா அப்படின்னு சில்வா கேட்க ஃபின்ராலால அதை பண்ண முடியாது அவன் இது வரைக்கும் எங்கெங்கெல்லாம் போயிருந்திருக்கானோ அது வரைக்கும் தான் அவனோட டிரான்ஸ்போர்டேஷன் யூஸ் பண்ண முடியும்னு வால்டா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அந்த ஒரு டஞ்சனையுமே கண்டுபிடிச்சிடுறாங்களா வால்டாய்க்குலாம் பயங்கர ஹாப்பி ஆர்வ கோளாறுல அவன் தான் முதல்ல முன்னாடி போறான் இங்க மெக்னா நம்ம யாமி கிட்ட ஆமா அந்த விசார்ட் கிங்க்கு நம்ம ஆஸ்தாவை பத்தி என்னதான் தெரியும்னு கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நம்ம ஆஸ்தா கிட்ட என்ன பார்த்தோமோ அதை தாண்டி ஆஸ்தா கிட்ட வேற ஏதோ ஒன்று இருக்கிறத அவர் கவனிச்சிருக்காரு இன்னும் சொல்ல போனா அந்த விசார்ட் கிங் ஜூலியஸ் சரியான புதிர்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாரு இவங்க 3 பேர் அந்த டஞ்சனுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது சில்வா கால் தடுக்கி ஆஸ்தா மேல விழுக அவங்க கையில வச்சிருந்தா லைட் ஆஃப் ஆயிடுது அதுக்கப்புறம் இருட்லி அந்த வழியா போய்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல வந்து வெளிச்சம் தெரியுமா என்னன்னு அந்த செவரை தள்ளி விடும் போது டக்குன்னு பார்த்தா கம்ப்ளீட்டா உடஞ்சிரும் அப்ப அங்க இருக்கிற அந்த இடத்த பார்த்து வால்டாய் பயங்கரமா சர்ப்ரைஸ் ஆக ஏதோ பசில் மாதிரி தண்ணி பார்த்தா மேலேயும் கீழேன்னு சொல்லி அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல பயங்கர பிரைட்டா வேற இருக்கும் என்னடா இங்க நடக்குதுன்னு ஆஸ்தாக்கு ஒன்னும் புரியாம இருக்க அந்த ஆன்டிபோட அவங்க கூட தான் இருக்குமா இந்த இடத்துல காத்துல கூட அதிகமான மேஜிக் இருக்குதுங்கிற விஷயத்த நம்ம வால்டாயால சென்ஸ் பண்ண முடியுது இந்த அளவுக்கு நிறைய மேஜிக் இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நான் வந்ததே கிடையாதுன்னு சில்வாவும் சொல்ல அம்மா என்ன பேசிட்டு இருக்கிறீங்கன்னு ஆஸ்தா கேட்கும் போது ஏன்டாடே இங்க இருக்கிற இந்த மேஜிக்கை கூட உன்னால ஃபீல் பண்ண முடியலையா என்ன சுத்தமா முடியலன்னு சொல்லும் போது சரி விடு மேஜிக் யூஸ் பண்ண முடியாத பீப்புள் நீங்க எல்லாரும் டிஃபரெண்ட் ஆனவங்க தான் என்னடி கலாய்க்கிறியா எங்கிட்ட மேஜிக் இல்லைன்னு சொல்லி இருக்கிற எல்லாரும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கிறீங்களா நானும் மேஜிக்கை ஃபீல் பண்ணி ஆகணும் அது எப்படி உங்களை மாதிரியான ராயல்ஸுக்கு மட்டும் நிறைய மேஜிக் வந்து இருக்கணும் அதுவும் நிறைய மேஜிக் எனக்கு பாரு ஒரு துளி கூட மேஜிக் இல்ல அப்படின்னு கதறிட்டு அப்படியே கையை கொண்டு போய் தரையில அடிக்கும் போது டக்குனு மேஜிக் ஆக்டிவேட் ஆயிட்டாங்க ஏதோ ஒரு ட்ராப் செட் பண்ணி இருப்பாங்க போல ஆனா அதுல சிக்காம ஆஸ்தா அவன் பிளேட வச்சு கம்ப்ளீட்டா அச்சு உடைக்க கைகால வச்சுட்டு சும்மா தான் இறன்னு சில்வா அட்வைஸ் போட்டுட்டு இருப்பாளா அப்ப வால்டா ஆஸ்தா இங்க வாவேன் அப்படின்னு சொல்லும் போது என்னன்னு போய் எட்டி பாப்பானா பத்து அவனை தள்ளி விட்டு திருப்பி ஒரு ட்ராப்ல சிக்க வைக்கலான்னு பார்க்கும்போது அவன் எஸ்கேப் ஆயிடுறான் சூப்பரா எஸ்கேப் ஆன அப்படின்னு அந்த வால்டை அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வால்டை இன்னொரு இடத்துல கால் வைக்க அங்க நெருப்பு வருமா அதை நம்ம ஆஸ்தா அவன் பிளேட வச்சு வெட்டிடுவான் மறுபடியும் இன்னொரு இடத்துல கால் வைக்க அங்கிருந்து தண்ணி எல்லாம் வரும் அதையும் கட் டவுன் பண்ண திருப்பி இன்னொரு ட்ராப்ல காலை வைப்பான் எப்படி கைஸ் இது உங்களுக்கு வந்து ஃபன்னா இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருப்பானா ரைட் இவன் கூட அனுப்பிவிட்டு எங்களை சாகடிக்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க பயங்கரமா பயந்துட்டு இருப்பாங்க இங்க வெனேசா யாமி கிட்ட ஓகே அந்த இடத்துக்கு போயிருந்திருக்காங்களே அவங்க 2 பேரும் சேஃபா இருப்பாங்களான்னு கேட்கும்போது இந்த ஒரு மிஷன் ஆபத்து மட்டும் கிடையாது ரொம்ப முக்கியமானதுமே அதுவும் இல்லாம புதுசா வந்திருக்காங்கன்னா அவங்களோட லிமிட்ஸை புஷ் பண்ணி தானே அவங்கள வளர வைக்க முடியும் ப்ராபபிளி உயிரோட வந்துருவாங்க தான் நினைக்கிறேன் அதுலாம் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா வால்டாய் தான் அவங்க கூட இருக்கிறான்ல அவனோட மேஜிக் சென்ஸ் பண்ற ஸ்கில் இங்க இருக்கிற ராயல்ஸ் விடவுமே அதிகமா இருக்குது அவனோட பர்சனாலிட்டி மட்டும் இந்த மாதிரி சண்டை போடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைன்னு வையன் அவன் கண்டிப்பா இன்னும் நல்ல ஒரு ஸ்குவாட்லயே பொசிஷன் ஆயிருந்திருப்பான் அதனால அவனோட பர்சனாலிட்டி நினைச்சுதான் நம்ம பயப்படணும்னு சொல்லுவாரு இங்க வால்டாய் ஆஸ்தாவோட அந்த பிளேட வந்து பயங்கரமா பாராட்டிட்டு சூப்பர்ரா எல்லா மேஜிக்கையும் கட் பண்ணது பார்த்தியா இந்த ஒரு சோட நீ நல்லா கத்து வச்சுக்கோ இன்னும் ஒரு 2 இல்ல 3 வருஷத்துல உன்னை எதிர்க்கிறதுக்காக நானும் ஒரு அளவுக்கு தயாராயிருவேன் அன்னைக்கு நம்ம 2 பேரும் மோதி பாத்துக்கோன்னு சொல்லிட்டு ஓகே ஃபைன் இந்த ஒரு டஞ்சனை கிளியர் பண்றதுங்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்ட் வேலை அப்படின்னு அந்த டஞ்சனை அவன் பவர்ஸை யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறானா பார்த்தா அங்க யாரோ இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரியுது ரைட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒருத்தர் நான் எதிர்பார்த்ததுதான் சரி கைஸ் நீங்க 2 பேரும் பார்த்து பத்திரமா இந்த டஞ்சன் விட்டு வெளியே போயிருங்க ஐயாக்கு ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி அங்க இருந்து போயிருவானா இவ்வளவு ஆபத்தான பிளேஸ்ல வந்து கழட்டி விட்டு போயிட்டானே கோவாலு அப்படின்னு கத்திட்டு இருக்க எதையோ ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்கிற நம்ம வால்டாய் கண்டிப்பா இது எனக்கு பங்கமான டஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அது கூட ஆர்வமா சண்டை போடுறதுக்காக தேடி போயிட்டு இருப்பான் புது பசங்களை பாத்துக்கணும்னு சொல்லி தான் அந்த வால்டாயை கூடவே அனுப்பிச்சு விட்டாங்க நல்லா பாத்துக்கிறான்டா அப்படின்னு பேசிட்டு கூடவே ஆஸ்தா யூனோவை பத்தியும் சொல்லிக்கிட்டு இருப்பான் அவனுக்கும் எனக்கும் தான் போட்டி யாரு விசார்ட் கிங் ஆகுறாங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் டக்குனு சில்வா ஒரு டிராப்ல கால் வைக்கும் போது ஏதோ செடி மாதிரி வந்து அவளை பிடிச்சிக்குமா ஒரு பெரிய ஆழ முழுகிற பூ வந்துட்டு அவளை அட்டாக் பண்ண பார்க்கும்போது உள்ள போந்து ஆஸ்தாவும் அட்டாக் பண்ண ட்ரை பண்றான் ஆனா அவனையுமே அது கிராப் பண்ண ட்ரை பண்ண சில்வா கிரிமார் எடுக்கலான்னு பார்த்தா அவளாலையும் முடியல ரைட்டு 2 பேரும் இதே இடத்துல சமாதியாக போறோமான்னு நினைக்கும் போது தூரத்துல இருந்து ஏதோ ஒரு பிளேட்ஸ்ல வந்து இவங்களை காப்பாத்துதான் யாரா இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒருத்தங்கன்னு இவங்களுக்கே ஷாக்கா இருக்க இங்க யாமியும் மெக்னா கிட்ட அவங்க நினைச்சு கவலை பண்ணுங்கிற அவ்வளவு தேவை கிடையாது அந்த ஒரு டஞ்சனை கிளியர் பண்றதுக்கு அசிஸ்ட் பண்றதுக்காக கோல்டன்
கோல்டன் டான் ஸ்குவாட் சேர்ந்த சில பேர் வந்திருக்காங்கன்னு சொல்ல ஆப்வியஸ்லி அங்க ஆஸ்தாவை காப்பாத்தினது நன் அதர் தென் நம்ம யூனோ தான். டேய் ஆஸ்தா, நீ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நீ காப்பாத்தின அந்த ஒரு கடை நான் இன்னைக்கு அடைச்சிட்டேன்டான்னு சொல்ல அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. எனிவேஸ் வீடியோ பிடிச்சிருச்சுங்க போது மறக்காம ஒரு லைக்கும் கூடவே ஒரு கமெண்ட் ஒன்று தட்டி விட்டு போயிருங்க. ஸோ யா, தேங்க்யூ.